ஹாய்டா, அன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது மினி மோனி. அதோடைய ஒரு ஒன் ஷாட் ஒன்று போட்டிருக்கோண்டா. மை பிரதர் ஃபியான்சி லவ் மீன்னு சொல்லிட்டு 2/5 பார்த்தா ஓகேவா. எனக்கு ஸ்டோரி போட்டு ரொம்ப டேஸ் ஆச்சு. உங்களுக்கு ஞாபகம் இருக்கான்னு தெரியல. ஞாபகம் இருந்தால் ஓகே, இல்லைக்கா ஒரு செகண்ட் கேட்டுக்கோங்கடா ஓகேவா. ஸ்டோரிக்குள்ளே போகலாம். சாரி ஒரு டேட்டா கொடுக்குறதுக்கு ஓகேவா. ஸ்டோரிக்குள்ளே போகலான்டா. நம்ம ஃபஸ்ட்டு பார்ட்டை வந்து எப்படி எட் பண்ணியிருப்போனாக்க, நம்ம டே வந்துட்டு ஜிம்மில் ரொம்ப திட்டுறாங்க. அவருக்கு வந்துட்டு ரொம்ப ஹார்ட் ஆகிடுது. எனக்கு நம்பிட்டு வந்துட்டு டே ஃபஸ்ட் டைம் அடிச்சது அதெல்லாம் நம்ம ஜிம்மை வந்துட்டு வேணாம்னு சொல்கிறது எல்லாருக்கும் காரணம் ஜிம் தான் சொல்லிட்டு ஒரு ஜிம்மில் இருக்கிறாங்க பாரு. எனக்கு டிசவான பாசம் இல்லை தெரியுமா அப்படி சொல்லிட்டே சொல்கிறாங்க. இப்போ நம்ம நம்பின்னு பார்க்குறாங்க டேயாங் அப்படி சொல்கிறாங்க. இனி ஒரு வார்த்தை என் ஜிம்மினை பற்றி ஏதாவது ஒரு வார்த்தை தப்பாக பேசி நம்ம ஹார்ட் பண்ணுற மாதிரி ஏதாவது சொன்னால் நான் பார்த்து சும்மா இருக்க மாட்டேன் அப்படி சொல்லிட்டு நம்ம நம்பி சொல்கிறாங்க. டே அப்படி வெறுக்கிறாங்க ஜிம்மில் பார்த்து. எனக்கு இவனால தான் இப்படி அப்படி சொல்லிட்டு இப்போ நம்ம நம்பியில் அப்போ பார்க்குறாங்க. நம்பினா இதான் லாஸ்ட் சான்ஸ் ஓகேவா, நல்லா கேட்டுக்கோ. அப்பா கம்பெனி உனக்கு எல்லாம் வேணும் அப்படின்னாக்கா அந்த பையனை இப்போ வேணும் பிரேக்கப் பண்ணணும், ஜின்னை மேரேஜ் பண்ணிக்கணும். அப்படி இல்லைனாக்கா உனக்கு என்னோட பையனோட உரிமையும் உனக்கு இல்லாமல் போயிடும். செகண்ட் கம்பெனியில் CEO போஸ்டிங் கிடைக்காது. என்னோட சர்நேம் யூஸ் பண்ணவும் கூடாது, உனக்கு எதுவும் இல்லாமல் போயிடும். நல்லா யோசிச்சுக்கோ சரியா சொல்கிறாங்க. அந்த பையன்ட்ட நீ அந்த பையனை சூஸ் பண்ணிச்சுக்கோ, உனக்கு ஒன்றுமே இருக்காது லைஃப்பில். ஆனால் நீ வந்துட்டு நான் சொல்கிறது கேட்டாச்சுக்கோ உனக்கு எல்லாமே கிடைக்கும் அப்படி சொல்லிட்டு நம்ம நம்ஜுன் அப்பா சொல்கிறாங்க. இப்போ நம்ஜுன் லைட்டாக ஒரு மாதிரி எனக்கு ஒரு பெயின் ப்ரௌட் ஆஃப் ஸ்மைல். ஏன்ப்பா பையன்கிட்டயே வந்துட்டு பேரம் பேசுகிறீங்களா சொல்கிறாங்க. ஏன்னா இந்த பையன்கிட்டே பேரம் பேசுகிறீங்களா அப்படி கேட்குறாங்க. பிஸ்னஸாக அப்படி கேட்குறாங்க. இப்போ நம்ம நம்ஜுன் அப்பாவுக்கு நம்ஜுன் சொல்கிறாங்க, பாருங்கப்பா இந்த வேர்ல்டில் எதை வேணாலும் சாக்ரிஃபைஸ் பண்ணுவேன் என் ஜிம்முக்காக. ஆனால் எதுக்கு அவன் ஜிம்மில் சாக்ரிஃபைஸ் பண்ணவே மாட்டேன் சரியா சொல்கிறாங்க. ஏன்னா ஹீஸ் மை ட்ரூ லவ் ஒன் அண்ட் ஒன்லி லவ் அப்படி சொல்லிட்டு நம்ம நம்ஜுன் சொல்கிறாங்க. இதை கேட்குற சின்னுக்கு ஒரு மாதிரி சின்ன பார்த்துட்டே இருக்காங்க. இப்போ நம்ம ஜிம் பார்க்குறாங்க. நம்ஜுன் அப்படி சொல்கிறாங்க. இப்போ நம்ஜுன் பார்க்குறாங்க. நம்ஜுன் ஜிம்மில் பேஸ்கப் பண்ணுறாங்க. எதுக்காகவும் யாருக்காகவும் அழக்கூடாது சரியா. நீ அழகுனால பார்க்கவும் முடியாது. தயவுசெஞ்சு அழாத புரியுதா. நான் பாரு இந்த வேர்ல்டு எது வேணாலும் இல்லாமல் நடந்துருவான். நீ இல்லாமல் ப்ராமிஸாக இருக்க முடியாது ஜிமின் அப்படி சொல்லிட்டு நம்ம நம்பி சொல்கிறாங்க. எனக்கு மணி இல்லைனாக்கா கண்டிப்பாக நான் ஏன் பண்ண ஓகேவா. எனக்கு ஒரு CEO போஸ்டிங் போகுதுனாக்கா நான் உனக்கு கண்டிப்பாக ஒரு கம்பெனி வந்துட்டு உருவாக்குவேன். எனக்கு எது இல்லைனாலும் இருந்துடும் சரி. என்னால் முடியும், நீ கூட தானே முடியும் சரியா. நீ இல்லைனா சத்தியமே எனக்கு எதுவுமே வந்துட்டு இதெல்லாம் இருந்து நீ என் கூட வச்சுக்கேன் என் லைஃப்பில் நான் தோற்று போயிடும் அப்படி சொல்லி நம்பி சொல்கிறாங்க. இதை அந்த வேர்ட்ஸை கேட்குறப்போ சின்ன தாங்கிக்க முடியல. சின்ன பார்க்குறேன்னு சொல்லிட்டு என்னால் எதுனாலும் வாழ முடியும், நீ இல்லாமல் மட்டும் வாழ முடியாது அப்படி சொல்லி நம்பி சொல்கிற அந்த ஒரு வேர்ட்ஸ் சின்ன ரொம்ப ஒரு மாதிரி ஆட்டாரு. சின்ன பண்ணி ரொம்ப ஆடாங்க. இப்போ நம்ம டேங் பார்க்குறாங்க. நம்ஜுலே அவங்க சொல்கிறாங்க. இப்போ நம்ஜு எதுவுமே கேட்குறதே இல்லை. சிவன் போலாமா சொல்கிறாங்க. இப்போ சின்ன பார்க்குறாங்க. சின்னோட அப்பா பார்க்குறாங்க. அங்கே பார்ப்பேன் நம்ஜு சொல்கிறாங்க. என்ன அங்கிள் சொல்ல நம்ஜு கேட்குறாங்க. ஜிமின் வந்துட்டு சொல்கிறாங்க, பாருங்க அங்கிள் ஜிமினுக்கு இப்போ 17 இயர்ஸ் ஆகுது ஓகே, ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை ஓகே. அவனுக்கு டிசிஷன் எடுக்கிற ரைட்ஸ் இருக்குது சரியா. நம்ம லா படி 16 இயர்ஸ் ஆகிறப்ப பசங்களால ரைட்ஸ் அவங்க டிசிஷன் எடுக்க முடியும் ஓகேவா. உங்களுக்கு கொரியன் கவர்மெண்ட் ரூல்ஸ் தெரியல அப்படி கேட்குறாங்க. இப்போ அவங்க அமைதியாகிறாங்க. அது மட்டும் இல்லாமல் பயப்படாது ஓகேவா. நான் ஜிம்மோட ப்ராப்பர்ட்டி எதுவும் மட்டும் கேட்க மாட்டேன் சரியா. எனக்கு ஜிம்மன் மட்டும் போதும், வேறு எதுவும் தேவையில்லை அப்படி சொல்கிறாங்க. இப்போ ஜிம்மோட அப்பா அமைதியாக இருக்காங்க. இப்போ ஜிம்மு அப்பா பார்க்குறாங்க, பாரு என் பையன் லைஃப் வந்துட்டு நீ பறிச்சுக்கிட்ட அப்படி சொல்லிட்டு ஜிம்மு பார்த்து சொல்கிறாங்க. இப்போ நம்ம நம்பி பாருங்க ஆண்டி போனதுங்க சரியா. நான் எப்பவும் ஜின்னை லவ் பண்ணுறேன்னு சொன்னது கிடையாது. ஜின்னுக்கு ஒரு ஹோப் கொடுத்ததே கிடையாது சரியா. நான் ஜின்னை ஒரு ஃப்ரெண்டு பண்ண மட்டும் தான் ட்ரீட் பண்ணேன் ஓகேவா. நான் எப்பவும் லவ் பண்ணுற ஒரே ஒரு பர்சனாக்கே ஜிம்மன் மட்டும் தான் ஓகே. அப்பவும் சரி இப்பவும் சரி நான் லவ் பண்ணுற ஜிம்மன் மட்டும்தான் அப்படி சொல்லிட்டு நம்பி சொல்கிறாங்க. இப்போ ஜின்னு பார்க்குறாங்க. நம்பி கூப்பிட்றாங்க. இப்போ நம்பி ட்ராப் பண்ணி பார்க்குறாங்க. அவர் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது ஜின்னை அழுது பார்க்க. அங்கே பாரு ஜின்னு இப்போவும் எனக்கு ஒன்று பிடிக்கும், ஒரு ஃப்ரெண்டாக பிடிக்கும் சரியா. உனக்கு எப்போவும் வந்துட்டு ஒரு ஃப்ரெண்டாக மட்டும் ட்ரீட் பண்ணியிருக்கேன். நான் உனக்கு வந்து என்றைக்கு ஹோப் கொடுத்ததே இல்லை சரியா. உன்ட்ட என்றைக்கு ஃப்ளட் பண்ணுற மாதிரி பேசுனதில்லை. இந்த மாதிரி ஃபேன்ஸே அந்த மாதிரி நடந்துட்டு ரொம்ப கிளியராக சொல்லியிருக்கேன் ஓகேவா. இதெல்லாம் அப்பா அம்மா பேசுகிறாங்கன்னா மைண்டில் வச்சுக்காத, நீ உனக்கு பிடிச்சதை பண்ணு அப்படி சொல்லிட்டு உங்கள்கிட்ட அப்புறம் கிளியராக சொல்லிட்டேன். இப்போ இங்கே வந்திருக்கேன்னு வந்ததுக்கப்புறம் நான் உங்கள்கிட்ட சொல்லிட்டேன் ஓகேவா. எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துருக்கேன். எனக்கு பிடிச்ச ஜிம்மில் மட்டும்தான் அப்படி சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜின்னு பார்க்குறாங்க. உனக்கு எப்போவுமே என்ன சொல்கிறாங்க, அவனை அப்படி பார்த்ததே ஜின் அப்படி சொல்லிடுறாங்க. இப்போ நம்ம ஜின் பார்க்குறாங்க. ஏன் நம்ம ஜின் எனக்கு இப்படி பார்த்ததே கேட்குறாங்க. பாரு ஜின் லவ் வந்துட்டு ஒரு பாஸ் மாதிரி ஏன் வருது ஏன் வரலன்னு சொல்லிட்டு கேட்டால் இது ரீசன் இருக்கா சரியா. ஃபீலிங்ஸ் வந்துட்டு ஃபோர்ஸ் பண்ணக்கூடாது, தானாக வரணும். எனக்கு ஜிம் மேலே மட்டும் தான் வந்துச்சு அப்படி சொல்லிட்டு நம்ஜுன்னு சொல்கிறாங்க. சின்ன போய் உடஞ்சி போய் பார்த்துட்டு இருக்காங்க. நீ நினைக்கிறியா நான் வந்துட்டு சொல்கிறாங்க. பாருங்க அப்படி கம்பேர் பண்ணாத ஓகேவா. நீ பெட்டரா ஜிம் பெட்டரா அப்படிலாம் நினைக்கா சரியா. எனக்கு லவ் பண்ணுற ஜிம் மட்டும் தான் வந்துச்சு ஓகேவா. நீ அழகாக இருக்க ஜினி, ரொம்ப நல்ல பையன், உன்ட்டு எல்லா குவாலிஃபிகேஷன் இருக்குல்லன்னு சொல்லவே இல்லை சரியா. ஆனால் எனக்கு ஃபீலிங்ஸ் மேலே வரல ஜின் அப்படி சொல்லிட்டு நம்பி சொல்லிடுறாங்க. எனக்கு ஃபீலிங்ஸ் வந்து ஜிம் மேலே மட்டும்தான் அப்படி சொல்லிட்டு நம்ம நம்பி சொல்லுங்க. அப்படி ஜின்னால எதுவுமே பேசணும் அமைதியாக இருக்காங்க. இப்போ நம்ம டே அப்படியே முறைச்சி பார்க்குறாங்க. ஜிம்மி நான் கண்ணால் எரிச்சிட்டு போல. இப்போ நம்பி அப்போ பார்க்குறாங்க. அப்போ அந்த செகண்ட் அது பையன் குட்டிங்கிறது போயிடும், நீ கண்டிப்பாக லைஃப்பில் ரெகுலேட் பண்ணுவோம் சரியா சொல்கிறாங்க. டேங்க் பார்க்குறாங்க. கண்டிப்பாக நீங்கள் ரெகுலேட் பண்ணுவீங்க சொல்கிறாங்க. நீங்கள் சூஸ் பண்ணதுக்காக அப்படி சொல்கிறாங்க. நீங்கள் ஜின்னா எங்க வேணான்னு சொல்லிட்டு இந்த பையன் சூஸ் பண்ணுறதுக்கு நீங்கள் கண்டிப்பாக வந்துட்டு ரெகுலேட் பண்ணுவீங்க அப்படி சொல்லிட்டு டேங்க் சொல்கிறாங்க. இப்போ நம்ஜின் பார்க்குறாங்க. நல்லா நல்லா கேட்டுக்கட்டி என்னைக்கு நான் ரெகுலேட் பண்ண மாட்டேன். என் ஜிம்மை என் லைஃப்பில் வந்துட்டு நான் வந்து லாஸ் பண்ணியிருந்தேன். கண்டிப்பாக நான் லைஃப்பில் வந்து ரெகுலேட் பண்ணுவேன் சரியா. என் ஜிம்மை நான் சூஸ் பண்ணுறேன், எனக்கு ரெகுலேட் பண்ணவே மாட்டேன், ரொம்ப ஹாப்பியாக தான் இருப்பேன் அப்படி சொல்லிட்டு நம்ம
நம்ஜன் சொல்கிறாங்க. இப்போ நம்ஜன் அப்போ பார்க்குறாங்க. அப்போ இந்த செகண்ட் ப்ளேஸ் விட்டு போக சொல்கிறாங்க. இப்போ நம்ஜன் ஜிம்மில் ஹேண்ட் பிடிக்கிறாங்க. போலாமா சொல்கிறாங்க. நம்ஜனா சொல்கிறாங்க. இப்போ நம்ஜன் 1 செகண்ட் சொல்கிறாங்க. லிசன் everybody சொல்கிறாங்க. எல்லாரும் பார்த்துட்டு தான் இருக்காங்க. உள்ளார பார்க்குறாங்க என்னன்னு சொல்லிட்டு. நான் வந்துட்டு என் ஜிம்மில் போய் கூட்டிகிட்டு போனேன். யாரும் தப்பாக பேசக்கூடாது இல்லை, இந்த மாதிரி ஒரு பாஸ் வந்து கூட்டிகிட்டு போயிட்டாங்க, பிரதரோட ஃபேன்சி வந்துட்டு கூட்டிகிட்டு போயிருக்காங்கன்னு சொல்லிட்டு யாரும் என்னை பற்றி தப்பாக பேசுகிறவங்க பொறுத்துப்பேன். என் ஜிம் பற்றி யாரும் தப்பாக பேசுகிறாங்க பொறுத்துக்க முடியாது. ஓகேவா? அதனால் என் ஜிம்மில் நிறைய மேட்ச் பண்ணி கூட்டிகிட்டு போகிறேன். சரியா சொல்கிறாங்க. நான் பார்க்குறேன் என்ன சொல்லிட்டு. ஆமாம், இப்போது நம்ஜன் அவருடைய ஓவர் கோட்டில் ஹேண்ட் வச்சு ஒரு பாக்ஸ் எடுக்கிறாங்க. ஒரு பாக்ஸ் இருக்குது, அதை ஓப்பன் பண்ணி ஜிம்னா வில்லி மேரிமே சொல்கிறாங்க. நம்ஜனா சொல்கிறாங்க. வில்லி மேரிமிடா சொல்கிறாங்க. நம்ஜன் கூட இருந்தால் ஹாப்பியாக இருப்பில்ல சொல்லிட்டு கேட்குறாங்க. நம்ஜிட்ட இப்போ எதுவுமே இல்லை, நம்ஜன் தனியாக தான் நிற்கிறேன் அப்படி சொல்கிறாங்க. நம்ஜன் அப்போ பார்க்குறாங்க. அவன் எப்படி வருவோம் கூட அப்படி சொல்லி கேட்குறாங்க. மணியில் இல்லாத யாரும் கொண்டு வரமாட்டாங்க அப்படி சொல்லிட்டு நம்ஜன் அப்பா அப்படி சொல்லும்போதே நம்ம ஜிம்மி பார்க்குறாங்க. நம்ம கூட வர நம்ஜனா சொல்கிறாங்க. அப்போ நம்ஜன் அவங்க அப்பாவை திரும்பி பார்த்துட்டு ஒரு மாதிரி ஸ்மைல் பண்ணுறாரு. இப்போ நம்ஜன் பார்க்குறாங்க. நீ கூட வருவடா சொல்கிறேன். நான் வருவேன், எல்லா சுச்சுவேஷனும் கூட இருப்பேன் நம்ஜனா ஜிம்மி சொல்கிறாங்க. எனக்கு அது போதுண்டா அப்படி சொல்லிட்டு இப்போ நம்ஜன் ஜிம்னா ஹேண்டில் அழகாக ரிங்க போட்டு விடுறாங்க. ரிங்க போட்டு பொருள் ரிக்வெஸ்ட் பண்ணுறாங்க. இப்போ நம்ஜன் பார்க்குறாங்க. இந்த ரிங்கு யார் காசில் வாங்கினா கேட்குறாங்க. அப்பா டோன்ட் வரி, ஓகேவா? இது நான் என்னோட ஓன் மல்ல வாங்க சொல்லிட்டு ஓன் மணி. ஆமாம், நான் ஓனாக ப்ராஜெக்ட் கிரியேட் பண்ண ஞாபகம் லேப் கேட்குறாங்க. இப்போ நம்ஜன் அப்போ யோசிச்சு பார்க்குறாங்க. அது வந்துட்டு ஆல்மோஸ்ட் அது வந்து 1 மில்லியன் பக்கம் வரும் சொல்கிறாங்க. அது சொல்கிறாங்க. இப்போ நம்ம நம்ஜன் அப்பா பார்க்குறாங்க. ஜிம்மி கையில் உள்ள ரிங் அது ரொம்ப இப்போ லிமிடெட் எடிஷன், ரொம்ப காஸ்ட்லியானது. இப்போ அவங்க பார்க்குறாங்க. இதே சொல்கிறாங்க. இங்கே பாருங்க, என் ஒய்ஃப்காக வாங்கினது சரியா சொல்கிறாங்க. அது சொல்கிறாங்க. என் ஒய்ஃப்காக வாங்கினது சரியா சொல்கிறாங்க. இதோட பெட்டர் நான் கொடுப்பேன் அப்படி சொல்லிட்டு நம்ஜன் சொல்கிறாங்க. அப்போனா நீ அந்த மணியை சொல்கிறாங்க. ஆமாம், அந்த மணியை நான் பிஸ்னஸில் இன்வெஸ்ட் பண்ணல, ஓகேவா? அது நம்ம கம்பெனி அக்கௌண்ட்டில் போடலை, அது என்னோட ஓன் ப்ராஜெக்ட், நான் ஓன் பண்ணது, ஓகேவா? அது என் ஜிம்மிக்கு சொந்தமானது அப்படி சொல்லிட்டு நம்ஜன் சொல்கிறாங்க. நான் உங்கள் மணிலேருந்து இங்கே வாங்குற சரியா டோன்ட் வரி அப்படி சொல்லிட்டு நம்ஜன் சொல்கிறாங்க. அவங்க அப்பாவை பார்த்துட்டு இருக்காங்க. என்ன பார்க்குறாங்க. பாரு, அந்த பையன் வந்துட்டு எவ்வளோ போல்டாக எவ்வளோ அழகாக வந்து மெச்சூரிட்டியாக ஹேண்டில் பண்ணுற அந்த விஷயத்த. உண்மையாகவே வந்துட்டு இந்த ஜிம்மி பையன் வந்து ரொம்ப லக்கிதான் சொல்கிறாங்க. ஆமாம் அப்படி சொல்கிறாங்க. ஆனால் ஃபியூச்சர் எப்படி இருக்க போது தெரியல சொல்கிறாங்க. ஒரு இவங்க அவசரப்பட முடிவு எடுக்கிறாங்களோ சொல்கிறாங்க. தெரியல சொல்கிறாங்க. ஆனால் நம்ஜனோட ஐஸை பார்த்தா கண்டிப்பாக தெரியுது, கண்டிப்பாக அச்சீவ் பண்ணுவாங்க லைஃப்பில். இப்போ அவங்க கஷ்டப்படலாம் மேபி, ஆனால் போக போக கண்டிப்பாக ஃபியூச்சர் வந்துட்டு அவங்க வந்துட்டு அச்சீவ் பண்ணுவாங்க அப்படி சொல்லிட்டு பேசிட்டு இருக்காங்க. காசு பண்ணி பேசுகிறாங்க. ஜிம்மி பார்க்குறாங்க. நம்ஜன் பார்க்குறாங்க. போலாமா மை ஒய்ஃப் அப்படி சொல்கிறாங்க. நம்ஜன் பார்க்குறாங்க. போகலாம் சொல்லி ஹேண்டை பிடிச்சி கூட்டிகிட்டு போகிறாங்க. எதுவுமே இல்லாமல் அப்படியே கொஞ்சம் தூரம் போயிட்டு நிற்கிறாரு. இப்போது அவங்க மேனேஜர் நிற்கிறாங்க. மேனேஜர் சொல்கிறாங்க. நான் நம்ஜன் சார் சொல்கிறாங்க. வாங்க சொல்லி கூப்பிட்டு போகிறாங்க. இப்போ நம்ஜன் அவர் பாக்கெட்டில் இருக்கிற வேலட் எடுக்கிறாங்க. எடுத்து அவங்க அப்பாவோட சர்நேமில் இருக்கிற கார்லாம் இல்லையா, அவர் கிரெடிட் கார்டு இல்லை அந்த ஏடிஎம் கார்டு எல்லாத்தையும் கொடுக்குறாங்க. இந்தாங்க சொல்லி இப்போ அவர் போட்டுருக்க அந்த வாட்ச் எல்லாமே ரிமூவ் பண்ணுறாங்க. எனக்கு எல்லாமே வந்து எக்ஸ்பென்சிவானது. இதெல்லாமே கிம் குரூப்பில் அந்த நேம் வந்துட்டு மிஷின் இருக்கு இல்லையா, அவங்க எல்லாமே அவங்க ப்ராப்பர்ட்டிஸ் பண்ண சொல்லிட்டு நம்ஜன் அவர் போட்டிருக்க செயின் ரிங்கு சொல்லிட்டு எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணுறாங்க. இப்போ பார்க்குறாங்க. சார் என்ன பண்ணுறீங்கன்னு சொல்கிறாங்க. இது எல்லாமே வந்துட்டு கிம் குரூப் சொந்தமான சொல்லி எதையும் எடுத்துகிட்டு போக மாட்டேன் அப்படி சொல்லிட்டு நம்ஜன் எடுத்து கொடுத்துறாங்க. இப்போ நம்ஜன் நம்ஜனா நீ அவசரப்படுறப்பா சொல்கிறாங்க. இல்லை நான் அவசரப்படல அப்படி சொல்லிட்டு எல்லாத்தையும் எடுத்து கொடுத்துட்டு போகலாமா ஜிம்மின்னு சொல்கிறாங்க. சொல்கிறாங்க. இப்போ நம்ஜன் ஜிம்மின் ஹேண்ட் பிடிச்சி கூட்டிகிட்டு போயிட்டு இருக்காங்க. இப்போ நம்ஜன் அப்பா கோவம் வருது. எங்களை வந்துட்டு இன்ஸ்டால் பண்ணிட்டு அந்த பையன் கூட்டிகிட்டு போயிட்டு இல்லை, எங்களுக்கு வேணாம்னு சொல்லிட்டு அவனை சூஸ் பண்ணுற ஏறி இருக்கட்டும், ஆனால் கண்டிப்பாக உனக்கு நான் வந்து கஷ்டத்தை காமிக்கிறேன், அவனுக்கு வந்து மணியோட வேல்யூ புரியல, நீ பாட்டுக்கு முடிவெடுத்து சொல்லிட்டு இப்போ நம்ஜன் அப்போ எல்லா கம்பெனி கால் பண்ணுறாங்க. நம்ஜன் என்ற பையன் நம்ஜன் வந்துட்டு ஜாப்க்கு வந்தாக்கா யாரும் ஜாப் கொடுக்கூடாது சொல்லிட்டு கொரியாவில் உள்ள எல்லா கம்பெனியுமே அவங்களோட கண்ட்ரோல் கொடுத்துட்டு வராங்க. நாங்கள் உங்களோட பிஸ்னஸ் பண்ணணும் டைப் பண்ணாக்கா நீங்கள் வந்துட்டு என்னோட பையனுக்கு ஜாப் எதுவும் கொடுக்கூடாது, ஹெல்ப் பண்ணக்கூடாது சொல்லிட்டு சொல்லிடுறாங்க. எனக்கு நம்ஜன் நிறைய பேருக்கு தெரியும். அதனால் அந்த ட்ரிக்கை யூஸ் பண்ணுறாங்க. அவனே ரிட்டன் நம்ம கிட்ட வரணும், நான் பண்ண தப்புப்பான்னு சொல்லிட்டு மன்னிப்பு கேட்டு சின்ன மேரேஜ் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க. ஒரு 15 டேஸ்க்குள்ள அவனே ரிட்டர்ன் வருவான்னு சொல்லிட்டு நினச்சிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் நம்ஜன் பார்க்குறாங்க. இப்போ ஜிம்மில் நம்ஜன் எங்கே கூட்டிகிட்டு போய் தெரியாமல் இருக்காங்க. இப்போ நான் நம்ஜன் ஒரு பர்சன் கால் பண்ணுறாங்க. ஹலோ ஜாக்சன் சொல்கிறாங்க. சொல்கிறேன் நம்ஜனா சொல்கிறாங்க. எனக்கு ஒரு ஃபேவர் சொல்கிறேன், என்னோட வேறு ஃபங்க்ஷன் வர முடியாமல் போயிட்டு சொல்கிறாங்க. ஓகேடா இப்போதைக்கு நாங்கள் ஸ்டே பண்ணுற ஒரு வீடு சொல்கிறாங்க. கண்டிப்பாக வா சொல்லி இப்போ நம்ஜன் ஜாக்சன் ஒரு ரூம் அரேஞ்ச் பண்ணி தராங்க. நம்ஜன் போய் உட்காந்துருக்காங்க. ஜிம்முக்கு ரொம்ப மாதிரி இருக்குது, கஷ்டமாக இருக்கு, நம்மளால நம்ஜன் இந்த சுச்சுவேஷன் வந்துட்டாங்கன்னு சொல்லிட்டு நம்ஜனா சொல்கிறாங்க. என்னம்மா என்ன கேட்குறாங்க. நம்ம சொல்கிறாங்க. பாரு நம்ம இப்போதைக்கு கொஞ்சம் கஷ்டப்படலாம், எனக்கு தெரியும் நிறைய ஸ்ட்ரகிள் இருக்கு போக சொல்லிட்டு, ஆனால் ஃபியூச்சர் ஹாப்பியாக இருக்கும் சரியா சொல்கிறாங்க. எனக்கு அதை பற்றி ஒன்றும் இல்லை அப்புறம் சொல்கிறாங்க. நீங்கள் மிஸ் பண்ணுவீங்க, அவங்க அப்பா மட்டும் உங்களை பிரிச்சுட்டு நான் சொல்கிறாங்க. பிள்ளை எதுவும் இல்லைடாமா நம்ஜன் சொல்கிறாங்க. நம்ஜன் ஜஸ்ட் சாஞ்சிக்கிறாங்க. எனக்கு பயமாக இருக்குது சொல்கிறாங்க. அப்புறம் ஒன்றும் இல்லை, நான் இருக்கேன் ஏன் பயப்படுற அப்படி சொல்கிறாங்க. இப்போது நம்ம ஜாக்சன் பார்க்குறாங்க. நம்ஜன் இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணுறோம் சொல்கிறாங்க. எனக்கு ஜாப் அரேஞ்ச் பண்ண முடியுமாடா சொல்கிறாங்க. சரின்னு சொல்லிட்டு ஜாப் அப்ளை பண்ணுறாங்க. அந்த நம்ஜனோட நேமை பார்த்து இன்னும் ரிஜெக்ட் பண்ணிட்டே இருக்காங்க. அவரு ஜாயின் இருக்கலாம், ஆனால் வந்து கிம் வந்து சொல்கிறதுனால யாருமே ஜாப் தர மாட்டாங்க. நம்ஜனுக்கு ஒரு மாதிரி இருக்குது. இப்போ என்ன பண்ணுறது சொல்லிட்டு 2 days ஆகுது. 2 days ஜிம்மில் ஸ்கூலுக்கு வர போகல. இப்போ ஜிம்மில் ஸ்கூலில் கால் பண்ணுறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. நம்ஜனா நான் ஸ்கூலுக்கு கூட போகிற ட்ரெஸ் எல்லாமே வீட்டில் இருக்கா, பேகு எனக்கு எல்லாமே அங்கே இருக்குது, என்ன பண்ணுறோன்னு கேட்குறாங்க. இப்போ நம்ம நம்ஜன் பார்க்குறாங்க.
ஜிமின் செல்லம் சொல்கிறாங்க, நமக்குலாம் சொல்கிறாங்க இங்கேருந்து படிக்க முடியாது நம்மளால சொல்கிறாங்க. அப்புறம் சொல்கிறாங்க, அப்போது நான் வந்து ஒரு ஃபாரினில் கூட்டிகிட்டு போகிற சொல்கிறாங்க. ஃபாரினா சொல்லிட்டு ஆமாம் சரியா, ஆனால் அங்கே கொரியன் ஸ்கூலில் தான் ஜாயின் பண்ண விட்றேன் சரியா, உனக்கு ஸ்டடீஸ் கஷ்டமாக இருக்கா சரியா சொல்கிறாங்க. நம்ம இப்போ கொரியா விட்டு போக போகிறோமா, ஆமாம் கொரியா விட்டு போக போகிறோம் சரி, எனக்கு நமக்கு இங்கே இருந்தால் ஜாப் கிடைக்காது சரியா சொல்கிறாங்க. அதை சொல்கிறாங்க, எனக்கு ஜாப் கிடைக்காது, எனக்கு அவங்க நினைக்கிறாங்க சரியா, இப்படிலாம் பண்ணால் ஒன்று வந்து என்னோட பிரிச்சிடலாம், என்னை வந்து உங்ககிட்ட பிரிச்சிடலாம்னு நினைக்கிறாங்க. அப்படிலாம் முடியாது சரியா, நம்ம எவ்வளோ கஷ்டப்பட்டாலும் சரி கண்டிப்பாக வாழ்ந்து கட்டோம், இங்கே இருந்தால் நம்ம லைஃப் வந்து ஸ்டார்ட் பண்ணல, நம்ம கொஞ்சம் தள்ளி போகலாமா சொல்கிறாங்க. ஜிம்முமே சரி சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜாக்சன்கிட்ட சொல்லி சில விஷயங்கள் அரேஞ்ச் பண்ணுறாங்க. ஃபைல் அவங்க எல்லாமே அரேஞ்ச் பண்ணுறாங்க. வாசிட்டு இப்போ நம்ம ஜிம்மை கூட்டிகிட்டு ஏர்போர்ட் வராங்க. ஜிம் பார்க்குறாங்க, இது சொல்கிறாங்க, ஜாக்சன் பார்க்குறாங்க, ஜிம் இதோட சர்டிஃபிகேட் சொல்லி கொடுக்குறாங்க. ஜிம்மே சரி வாங்கிக்கிறாங்க. நம்ம பார்க்குறாங்க, தேங்க்யூ ஜாக்சன் சொல்லி இதுக்கு நான் ஃப்ரெண்டுடா சொல்கிறாங்க. சரிடா அப்புறம் கிளம்புறா சொல்கிறாங்க, போய் செட்டில் ஆகிட்டு ஃபோன் பண்ணுங்க சொல்கிறாங்க. சரி ஓகேடா சரி இப்போ நம்ம ஜிம்மை கூட்டிகிட்டு போகிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க, ஏர்போர்ட்டில் ஏறி ஏர்போர்ட் ஃப்ளைட்டில் உட்காந்துருக்காங்க. எங்கே போகிறோம் நம்பிச்சுனா ஜிம் கேட்குறாங்க. அதுவா நம்ம கிரீஸ் போகிறோம் சரியா சொல்கிறாங்க. கிரீஸ் சொல்கிறாங்க, கிரீஸ் ஒரு நாடு சரியா சொல்கிறாங்க. கிரீஸ்னு ஒரு நாடு இருக்கா, ஆமாம் கிரீஸ்னு ஒரு நாடு இருக்குது, அந்த நாட்டுக்கு தான் போகிறோம் சரியா சொல்கிறாங்க. அங்கே சொல்கிறாங்க, ஆக்சுவலாக காலேஜ் படிக்கணும் ப்ராஜெக்ட் பண்ண சொல்கிறாங்க. அப்படியே ஆமாம் அப்போ நிறைய கண்ட்ரிலேருந்து வந்து ஃபாரின் கண்ட்ரிலேருந்து ஒவ்வொரு ப்ராஜெக்ட் எடுத்தாங்க. அப்போ எங்கள் ப்ராஜெக்ட் பர்சன் எடுத்தாங்க. அவங்க சொன்னாங்க எங்கள் கம்பெனி ஜாயின் பண்ணிங்கன்னு சொல்லிட்டு. அப்போ தான் அப்பா வந்துட்டு நான் நெக்ஸ்ட் சிஓ ஜாயின் பண்ண சொன்னாங்களே. ஆமாம் அந்த ரீசனால் நான் வந்துட்டு வேணாம் எங்களுக்கு கம்பெனி இருக்குது, நாங்கள் எங்கள் கம்பெனியில் ஒர்க் பண்ண போகிறேன்னு நான் சொன்னால் அவங்களும் சரி ஓகே, ஆனால் உங்களுக்கு ஃபியூச்சரில் உங்களுக்கு ஏதாவது எங்களுக்கு கொலாபரேஷன் பண்ணணும் ஒர்க் பண்ண தோணுச்சுனாக்கா நீங்கள் கான்டாக்ட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு எனக்கு விசிட்டிங் கார்டு கொடுத்தாங்க. எனக்கு ஒரு ஹோப் இருக்குது, அங்கே போனால் நமக்கு ஒரு லைஃப் இருக்குன்னு சொல்கிறாங்க. அப்படியா ஜாப் கிடைக்குமா சொல்கிறாங்க. கண்டிப்பாக கிடைக்கும் சரியா சொல்கிறாங்க. கண்டிப்பாக கிடைக்கும். ஜிம்மே நம்பிட்டு ஹேண்ட் பிடிச்சிக்கிறாங்க. இப்போ நம்பி பார்க்குறாங்க, பாரு உன்னை சூஸ் பண்ணதால எனக்கு நான் அந்த லைஃப்பில் ரெக்ரூட் பண்ண மாட்டா சரியா சொல்கிறாங்க. நீ எனக்கும் இன்ஸ்டாகிராம் ஃபீல் பண்ணாத, நம்ம லைஃப்பில் இப்போ கஷ்டப்படலாம், கண்டிப்பாக ஃபியூச்சரில் ஹாப்பியாக இருப்போம் புரிதா சொல்கிறாங்க. லைஃப்பில் எவ்வளோ ஸ்ட்ரகிள் எவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணாலும் சரி நீ கூட தான் இருக்கணும் சரியா சொல்லி என்னோட போகணும். இல்லை நான் நினைக்க மாட்டேன் ஜிம் நம்பி ஹக் பண்ணிக்கிறாங்க, நான் உங்கள்கிட்ட எங்கேயும் போக மாட்டேன், அவங்க கூடவே இருப்பேன் ஜிம்னு சொல்கிறாங்க. ஓகே எனக்கு அது போதும் அப்படி நம்பி சொல்கிறாங்க. இப்போ நான் நம்பிச்சு ஜிம் போயிடல, கொரியா விட்டு மூவ் ஆகுறாங்க. ஜிம் இப்போ 2 பேர் ஜிம் நம்பிட்டு வந்திருக்காங்க. ஜிம் பார்க்குறாங்க, இப்போ நம்ம எங்கே போகிறேன் நம்பினா உங்களுக்கு மணி தான் தேவைப்படுதா சொல்கிறாங்க. அதை சொல்கிறாங்க, மணி தான் தேவைப்படுதா சொல்லி கேட்குறாங்க. இல்லைடா மைண்ட் மணி இருக்குது சொல்கிறாங்க. ஜிம் இன்னும் ஒரு பாக்கெட் எடுக்கிறாங்க. நம்பினா சொல்கிறாங்க, இதை சொல்கிறாங்க, இது மணி சொல்கிறாங்க. இது என்னடா சொல்லி கேட்குறாங்க. அதே சொல்கிறாங்க. கிராண்ட்மா இருந்த வரைக்கும் எனக்கு மணி கொடுப்பாங்க, அதை சேவிங்ஸ் பண்ணி வச்சு சின்ன வயசு சொல்கிறாங்க. அதை சொல்கிறாங்க, கிராண்ட்மா ஊர்லேருந்து வருவாங்கல்ல அது சொல்கிறாங்க. ஆமாம் சொல்கிறாங்க, அவங்க எனக்கு மணி கொடுப்பாங்க, வில்லேஜ்லேருந்து அவங்க கிராண்ட்மா வருவாங்கடா, அவங்க வந்து மணி கொடுப்பாங்க, அது ஜின்னோட அம்மாவுக்கு தெரியாமல் கொடுப்பாங்க. ஜிம்மில் அம்மாவுக்கு தெரிஞ்சவங்க வாங்கிடுவாங்க, ஜிம்மில் அம்மாவுக்கு தெரியாமல் மணி கொடுத்துருப்பாங்க. ஜிம் கொஞ்சம் கொஞ்சமாக சேவிங்ஸ் பண்ணி வச்சிருப்பாங்க. இப்போ 2-3 இயர்ஸ்க்கு முன்னாடி அவங்க கிராண்ட்மா இறந்து போயிருப்பாங்க. அவங்க அதிகமாக லவ் கேரோட பேசணும்னு ஆசைப்படுவாங்கன்னா பேச முடியாது, எனக்கு அவங்க ஜின்னோட அம்மாவும் திட்டுவாங்க. அந்த ரீசனால அவங்க அதையும் பேச முடியாது, மணியை மட்டும் கொடுத்து போயிட்டே இருப்பாங்க. எப்பவுமே ஜிம்னு வந்தால் ஜிம்முக்கு வேறு எதுவும் ஜிம்னு ஆசைப்பட்டு வாங்க மாட்டார், திரும்ப சேவிங்ஸ் பண்ணி வச்சிருப்பாரு. அந்த மணி இப்போ நம்ம ஜிம் கொடுத்தா நம்ம இதை நீங்கள் உங்களுக்கு யூஸ் பண்ணிக்கோங்க சொல்கிறாங்க. ஜிம் நம்ம பார்க்குறாங்க, சரி வேலை வச்சுக்கோ, இல்லை நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க சார். ஜிம் தான் நம்பிட்டு கொடுக்குறாங்க, நம்பி அதை வாங்கிக்கிறாங்க சார் ஓகே சொல்லிட்டு ஃபைன்லாம் அவங்க வந்து ஒரு ஹோட்டல் ரூம் அடிக்கிறாங்க, அடுத்து ஸ்டே பண்ணுறாங்க. ஜிம் பார்க்குறாங்க, அந்த ரூம்லாம் சுற்றி பார்க்குறாங்க. ஜிம் பார்க்குறாங்க, இது ரொம்ப எக்ஸ்பென்சிவாக இருக்குமா சொல்கிறாங்க. இல்லை அப்படி சொல்லிட்டு நம்பி தான் கம்பேர் பண்ணுறாங்க. இப்போ நம்பி அந்த ஐடி வச்சுருப்பாங்க, அந்த கார்டு வச்சுருப்பாங்க. இப்போ அவங்க கான்டாக்ட் பண்ணுறாங்க. இப்போ அவங்களும் சொல்கிறாங்க நீங்கள் நேரில் வாங்க சொல்கிறாங்க. சரின்னு சொல்லிட்டு ஜிம் இப்போ நம்பிட்டு பார்க்குறாங்க. ஜிமின் நீங்கள் தனியாக இருக்கணும் ஹோட்டலில் ஓகே என் கூட வரையா சொல்கிறாங்க. சரின்னு சொல்லிட்டு ஜிம்மே ரெடியாக இருக்காங்க. ஜிமின் நம்பிட்டு ரெடியாக ஒரு ஆஃபீஸ் போகிறாங்க, போயிட்டு வெயிட் பண்ணிருக்காங்க. இப்போ அவங்களும் ஒரு செக்ரட்டரி வராங்க. சார் சொல்கிறாங்க, எங்கள் சார் உங்களை மீட் பண்ண ரெடியாக இருக்காங்க வாங்க சொல்கிறாங்க. சரின்ட்டு ஜிம் பார்க்குறாங்க. நம்பிட்டா நாங்கள் வெயிட் பண்ணுறேன் நீ போக சொல்கிறாங்க. இல்லைடா சொல்கிறாங்க, இல்லை நான் வெயிட் பண்ணுறேன் நீங்கள் போங்க அப்படி சொல்கிறாங்க. அப்படியா நீ இருப்பல சொல்கிறாங்க. இப்போ அந்த செக்ரட்டரி பார்க்குறாங்க. சார் இங்கே பாருங்கள் நான் பார்க்குறேன் ஓகே ஒன்றும் பயப்படாதீங்க போங்க சொல்கிறாங்க. சரின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம ஜிம் உள்ள போய் அவங்கள போய் பேசுகிறாங்க. இப்போ ஜிம்னா ப்ரேயர் பண்ணிருக்காங்க. அந்த பொண்ணு பார்க்குறேன், என்னப்பா பண்ணுறா சொல்லிட்டு ப்ரேயர் பண்ணுறா சொல்கிறாங்க. எதுக்கு சொல்கிறாங்க, ஜாப் கிடைக்கணும்னு சொல்கிறாங்க. இப்போ நம்ம அவங்க பார்க்குறாங்க. சரி ஓகே சொல்லிட்டு ஜிம் ப்ரேயர் பண்ணுறாங்க. காலையில் நம்பினாக்கு ஜாப் கிடைக்கணும் சொல்லி நம்பினாக்கு ஜாப் கிடைக்கணும் அப்படின்னு ஜிம் ப்ரேயர் பண்ணிருக்காங்க. இப்போ ஜிம் நாங்கள் அவங்க பேசிட்டு இருக்காங்க. உண்மையாக சொல்கிறாங்க, நம்ம நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னு கேட்குறாங்க. எனக்கு சொல்கிறாங்க நீங்கள் தான் ஓன் கம்பெனி சொல்கிறாங்க. அது மட்டும் நீங்கள் ஒரு சிஓவாக இருந்தீங்க, இப்போ நான் ரீசெண்டாக உங்களை ஒரு போர்ட் மீட்டிங்கில் பார்த்தேன் எப்படி சொல்லிட்டு அதை அவங்க கேட்குறாங்க. இப்போ நம்ம நடந்தெல்லாம் சொல்கிறாங்க. அவங்க பார்க்குறாங்க, வேலை ஒரு ஒய்ஃப் கேட்குறாங்க, வெளில இருக்காங்க சார் கூட்டிட்டு வாங்க சொல்கிறாங்க. இப்போ நம்ம வராங்க. ஜிம்மின்னு சொல்கிறாங்க. ஜிம் கூட ப்ரேயர் பண்ணிருக்காங்க. இப்போ நம்ம கிட்ட வந்துட்டு ஜிம்மில் ஹெட்டில் கை வச்சுட்டு ரொம்ப நேரம் ரப் பண்ணி விட்டுட்டு ஜிம் இங்கே பாரு சொல்கிறாங்க. நம்ம சொல்கிறாங்க ஜாப் சொல்கிறாங்க. ஃபஸ்ட்டு உள்ள வாசல் கூட்டிகிட்டு போகிறாங்க. இப்போ ஜிம்மில் வந்து ஒர்க் பண்ணுறாங்க. ஹலோ சார் அப்படி சொல்கிறாங்க. இப்போ உங்களுக்கு ஜிம்மில் பார்த்து ரொம்ப பிடிச்சி போயிடுது, ரொம்ப க்யூட்டாக அழகாக இருக்காரு. இப்போ அவங்க பார்க்குறாங்க ஏஜ் கேப் ஆசை நம்ம பார்த்து கேட்குறாங்க. ஆமாம் சொல்கிறாங்க. இப்போ அவங்க பார்க்குறாங்க நீங்கள் எப்படி இருக்கீங்க கேட்குறாங்க. நாங்கள் நல்லா இருக்கோம் ஜிம்னு சொல்கிறாங்க. உட்காருங்க சார் 2 பேர் உட்காராங்க. இப்போ நம்பிருக்கு ஜிம்முக்கு அவங்க ஜூஸ்லாம் அரேஞ்ச் பண்ணி தராங்க. ஜூஸ் குடிக்கிறாங்க 2 பேருமே. இப்போ நம்ம நம்பிட்டு பார்க்குறாங்க. அதை சொல்கிறாங்க பாருங்கள் ஒன்றும் ஒரு கடை ஓகேவா, நீங்கள் உங்கள் ஒய்ஃபை கூட்டிட்டு வந்திருக்கீங்க, அந்த நியூ கண்ட்ரி எல்லாமே நியூவாக இருக்கும், நான் உங்களுக்கு எல்லாம் அரேஞ்ச் பண்ணி தரேன் சொல்கிறாங்க. இல்லை சொல்கிறாங்க பாருங்கள் எனக்கு உங்கள் ஒர்க்கில் நம்பிக்கை இருக்குது சரியா, உங்களுக்கு ப்ராஜெக்ட் ஏன் நீங்கள் காலேஜ் படிக்கிறப்போ அவ்வளோ சின்சியராக பண்ணியிருந்தீங்க,
எனக்கு அது ரொம்ப பிடிச்சதுனால தான் நான் வாங்கினேன். சரி எனக்கு அது எவ்வளோ ப்ராஃபிட் போணுச்சு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லிட்டு பாஸ் சொல்கிறாங்க. இதை கேட்குற நம்பிட்டு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது, ரொம்ப தேங்க்யூ சொல்கிறாங்க. அது மாதிரி உங்களை நம்பி நான் வந்துட்டு சொல்கிறாங்க, எங்கள் நம்பி சொல்கிறாங்க, உங்களை நம்பி நான் ஜாப் கொடுக்குறேன் ஓகேவா, இருக்கிற ஒரு ஹையர் பொசிஷன் போட்டு கொடுக்குறாங்க. இல்லை அது சொல்கிறாங்க, பாருங்கள் இப்போ ஒர்க் மேலே நம்பிக்கை இருக்குது, சரி எனக்கு எந்த ப்ராப்ளம் கிடையாது, உங்களை அந்த ஜாப் கொடுத்தாரு, அந்த இல்லாமல் நீங்கள் ஸ்டே பண்ணுறதுக்கு வீடு, அப்புறம் நீங்கள் வந்து ஒரு கார் அரேஞ்ச் பண்ணுறா சொல்கிறாங்க. இல்லை அப்படிலாம் சொல்கிறாங்க, பாருங்கள் நமக்கு எல்லாம் அரேஞ்ச் பண்ணுறதுக்கு நீங்கள் பிஸ்னஸ் மேலே பார்க்குறது ஃப்ரெண்டாக பாருங்கள் சொல்கிறாங்க. அது சரி எங்கள் ஃப்ரெண்டாக பாருங்கள் ஓகேவா சொல்கிறாங்க. ஜிம் இப்போ நம்பிச்சுமே தேங்க்யூ சொல்கிறாங்க. ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அவங்க வீடு கார் எல்லாமே அரேஞ்ச் பண்ணி தராங்க. அவர் நம்பிச்சுக்கு வந்துட்டு போகிறதுக்கும் அதுக்கப்புறம் நம்பிச்சுக்கு ஒர்க் பண்ணுறதுக்கு எல்லாமே ஐடி கார்டு எல்லாமே ரெடி ஆகுது. பட் நம்பி கேட்குறாங்க, இந்த வந்து எந்த ஸ்கூல் பெஸ்ட் ஸ்கூல் அப்படி கேட்குறாங்க, அது கொரியனில் கிளாஸ் இருக்குமா கேட்குறாங்க. இப்போ அவங்க பார்க்குறாங்க யா ஷியோர் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சில ஸ்கூலில் சஜஸ்ட் பண்ணுறாங்க. ஓகே சொல்லிட்டு நான் கூட வரவா சொல்கிறாங்க, இல்லை நான் பார்த்துக்கலாம் சொல்கிறாங்க. இப்போ அவங்களும் ஓகே சொல்லிட்டு நம்ஜின் ஜிம்மு கூட்டிட்டு வீட்டுக்கு போகிறாங்க. போய் பார்த்தாக்கா அந்த வீடு அவங்க செக்ரட்டரி தான் கூட்டிட்டு கூட கொடுக்குறாங்க, ஒரு அப்பார்ட்மெண்ட் ஹோமு. நம்ஜின் பார்க்குறாங்க ஜிம் இந்த வீடு தான் நம்மளுக்கு சொல்கிறாங்க. ஜிம்மில் போய் பார்க்குறாங்க ரொம்ப அழகாக இருக்குது, டபுள் பெட்ரூமு, ஒரு கிச்சன், பால்கனி செட்டு, ஸோ அந்த டைனிங் ஹால் லிவிங் ஹால் ரொம்ப அழகாக இருக்குது. ஜிம் பார்க்குற நம்ஜினா ரொம்ப அழகாக இருக்குது சொல்கிறாங்க. அழகாக இருக்குது பிடிச்சிருக்கு, ரொம்ப பிடிச்சிருக்கு. ஜிம் பார்க்குறாங்க. இப்போ நம்ஜின் பார்க்குறாங்க, இங்கே பாரு நம்ம இங்கே தான் இருக்க போகிறோம், நீங்கள் சரியா சொல்லுங்கள், லைஃப் நியூவாக ஸ்டார்ட் ஆக போகுது, நேரத்துக்கு ரெடியாக இருக்கும் சரியா சொல்கிறாங்க. கண்டிப்பாக எனக்கு நியூ கண்ட்ரி நியூ பிளேஸ் எல்லாம் நியூவாக இருக்கும்போது நம்ம அதுக்கேற்ற மாதிரி அடாப்ட் பண்ணிக்கணும் சரியா சொல்கிறாங்க. சரி ஜிம்னு சொல்கிறாங்க. இப்போ நம்ஜின் ஹாப்பியாக இருக்குது. இப்போ அந்த வீட்டில் அது திங்ஸ் ஃபர்னிச்சர்லாம் இருக்குது, அதனால் நம்ஜின் கொஞ்சம் திங்ஸ் கூட வாங்குறாங்க. இப்போ அவங்களுக்கு ஒரு கார் வேறு கொடுத்துருக்காங்க. நம்ஜின் நெக்ஸ்ட் டே மார்னிங் ஜிம்மில் கூட்டிகிட்டு ஒரு ஸ்கூல் தான் போகிறாங்க. ஜிம்முக்கு பயங்கர நர்வஸ். நம்ஜினா எனக்கு பயங்கர இருக்குது, ஒன்றும் பயப்படக்கூடாது சொல்கிறாங்க. அங்கே போய் பார்த்தாங்க அங்கே ஒரு ப்ரொஃபஸர் கொரியன் தான், அவர்கிட்ட நம்ஜின் பேசுகிறாங்க. நம்ஜின் அவங்கள்ட்ட பேசுவோம், அவங்க புரிஞ்சுக்கிறாங்க எல்லா சுச்சுவேஷன். சரி ஓகே நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஜிம்னா ஸ்கூல் அட்மிஷன் போட்டு ஜாயின் பண்ணிக்கிறாங்க. ஜிம்முக்கு ஸ்கூல் போக ஆரம்பிக்கிறாங்க. அங்கே வந்துட்டு எப்படின்னாக்கா அவங்க பஸ்ஸில் தான் வந்துட்டு பஸ்ஸில் தான் போகணும். ஜிம்மில் இப்படி கொரியாவில் இருக்கும்போது பஸ்ஸில் போகிறோம். அதே மாதிரி அங்கேயுமே அங்கே மேக்ஸிமம் எல்லா ஸ்டூடெண்ட்டும் பஸ்ஸில் வந்து தான் போவாங்க, யாருமே காரில் வர மாட்டாங்க. இப்போனாக்கா அவங்க இண்டிபெண்டாக இருக்கணும், சேம் டைம் அவங்க கற்றுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே நிறைய ரூல்ஸ் அழகாக இருக்குது. அதனால் அந்த ஜிம்மில் வந்துட்டு அந்த யூஸ் பண்ணுறாங்க. இப்போ ஜிம் வந்து பஸ்ஸில் வந்துட்டு இருக்காங்க. ஜிம்முக்கு எப்படினாக்கா அங்கே இருக்கிறது வந்து நியூ லைஃப் தான், நியூ எல்லாமே புதுசாக ஹாப்பியாக இருக்காரு. எனக்கு அவருக்கு நம்பிட்டு இருக்கிறதுனால ரொம்ப ஹாப்பியாக இருக்காரு. தன்னை கேர் பண்ணிக்கிறதுக்கு, தன்னை லவ் பண்ணுறதுக்கு, ட்ரூ லவ் பண்ணுறதுக்கு பர்சன் இருக்காங்க, ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க. அதனால் சின்ன ஒரு கில்ட்டினஸ் இல்லைனாக்கா நம்ம வந்துட்டு இந்த மாதிரி அவங்க அப்பா கூட பேசிட்டோம்னா சின்ன வருத்தம் மட்டும் இருக்குது. இந்த பக்கம் நம்பிட்டு வந்து ஹார்ட் ஒர்க் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ரொம்ப அழகாக ஜிம்முக்கு ஸ்கூல் போயிட்டு இருக்காங்க. நம்பிட்டு வீட்டுக்கு வரும்போது ஜிமின் எல்லா ஒர்க்கும் முடிச்சிருவாங்க. வீட்டில் எல்லாருக்கும் முடிச்சுட்டு ஜிம்முக்கு வந்து குக்கிங்லாம் வந்துட்டு பண்ண வரும். எனக்கு அவங்க வீட்டில் இருக்கும்போது ஜிம்மில் அம்மா வந்துட்டு வெஜிடபிள் கட் பண்ண சொல்லுவாங்க. அதில் ஜிம்முக்கு கொஞ்சம் எல்லாம் குக் பண்ண வரும். அவர் குக் பண்ணுறா ஜிம் பேக் நம்பிச்சுன்னா எனக்கு பர்ஃபெக்டாக குக் பண்ண வருவான்னு தெரியல, அப்படி குக் பண்ணியிருக்கேன் பிடிச்சிருக்கா ஜிம் கேட்க நம்பின்னு பார்க்குறாங்க. நீ என்ன பண்ணாலும் எனக்கு பிடிக்குமா ஓகேவா, நீ என்ன பண்ணி கொடுத்தா எனக்கு பிடிக்கும் ஓகே நம்பிச்சு என்ன பண்ணாலும் சாப்பிடுவாங்க நம்பிச்சு சொல்கிறாங்க. எல்லாமே நம்மளுக்கு ஸ்டார்டிங்கில் பிகினர்ஸாக இருக்கும்போது கஷ்டமாக இருக்கும் சரியா, பிஸ்னஸாக இருக்கட்டும் குக்கிங்காக இருக்கட்டும் லைஃப் இருக்கட்டும் எல்லாமே கஷ்டமாக இருக்கும். நம்ம போக போக தான் கற்றுக்க முடியும் சரியா சொல்கிறாங்க. ஜிம் நம்பிட்டு பார்க்குறாங்க. தேங்க்யூ சொல்கிறாங்க. எதுக்கு சொல்கிறாங்க, என்ன சொல்கிறாங்க, நான் அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணிக்கோங்க வேறு யார் பண்ணிப்பா கேட்குறாங்க. ஜிம்முக்கு விட்டா நம்ம சிரிக்கிறாங்க. உட்கார சொல்கிறாங்க. இப்போ ஜிம் உட்காராங்க. நமக்கு நான் கட்டி சொல்லி ஃபுட்டெல்லாம் ஃபிட் பண்ணி விடுறாங்க. ஜிம்முக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. நம்பிச்சு கொடுக்கும்போது ரொம்ப ஹாப்பியாக அழகாக டைம் ஸ்பெண்ட் ஆகிட்டு இருக்கு. இப்போ நம்பிச்சு ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணுறாங்க. ஜிம் வந்துட்டு மோஸ்ட் ஆஃப் த டைம் அவரோட ஒர்க் அவர் பார்த்து எதையுமே நம்பிச்சு பண்ண விட மாட்டாங்க. எனக்கு அவர் பிஸ்னஸ் ஃபோக்கஸ் பண்ணட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நம்பிச்சு வந்து அந்த கம்பெனிக்காக நிறைய ஹார்ட் ஒர்க் பண்ணுறாங்க. அவங்களுக்கு பயங்கரமாக இம்ப்ரெஸ் ஆகிறாங்க. நிறைய கிரெடிட் வேறு கிடைக்குது. அங்கே நம்பிச்சோட அந்த எஃபர்ட்டை வந்துட்டு அவங்களுக்கு ரொம்ப கிரெடிட் கூட கொடுத்துட்ருக்கு அந்த கம்பெனிக்கு. இப்போ அவங்க பார்க்குறாங்க. அங்கே பாருங்கள் நம்பியும் சொல்கிறாங்க. சார் சொல்கிறாங்க எனக்கு நான் உங்களை எப்படியும் கீப் என்னோட கம்பெனிலேயே வச்சுக்கலாம் கண்டிப்பாக இது உங்களுக்கு வந்துட்டு நான் வந்துட்டு சார் நான் எப்படி சொல்கிறது நல்லா செல்ஃபிஷாக இருக்க மாதிரி ஆகிடும் சொல்கிறாங்க. என்ன சொல்கிறீங்கன்னு கேட்குறாங்க. ஆமாம் நீங்கள் கொடுக்குற கிரெடிட் வந்துட்டு ரொம்ப அதிகமாக இருக்குது சரியா, நான் வந்துட்டு உங்களுக்கு இந்த அளவுக்கு என்னதான் சார்ஜ் வந்து ஹை பண்ணாலும் அதிகமாக ஹையாக கொடுத்தாலும் கூட வந்துட்டு அது வந்து ஃபுல்ஃபில் ஆக சரியா, நீங்கள் பேசாமல் ஒரு கம்பெனி ஓப்பன் பண்ணுங்க சொல்கிறாங்க. சரி உங்கள் ஓன் கம்பெனியை ஓப்பன் பண்ணுங்க சொல்கிறாங்க. ஆனால் அவ்வளோ சாதாரண விஷயம் சார் எனக்கு தெரியும் ஓகேவா, நானும் அப்படி தான் ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணேன். இருந்தாலும் நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக வந்துட்டு கம்பெனி ஓப்பன் பண்ண ஸ்டார்ட் பண்ண ரெடி ஆகுங்க சொல்கிறாங்க. இப்போ நம்ம சின்ன சரி ஓகே சொல்லிட்டு அவருடைய எப்படினாக்கா அவர் இன்ஃப்ளூயன்ஸாக வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக வந்துட்டு அவர் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணலான்னு ட்ரை பண்ணுறாரு. ஏன்னா அவர் எல்லாமே அவர் ஓன் அந்த ஹார்ட் ஒர்க் மட்டும் நம்புறாரு. வேறு எதையும் அவர்கிட்ட வேறு எதுவுமே இல்லையா, அதனால் அந்த அவருடைய எஃபர்ட் மட்டும் போகிறாரு ஃபுல்லாகவே. பேங்க் அப்படி லோன் கேட்குறாங்க. சில பேர் வந்துட்டு அப்ளூ கொடுக்குறாங்க. சில பேர் வந்துட்டு செக்யூரிட்டி ஷேரிட்டி எடுத்து வேறு கேட்குறாங்க. அந்த ரீசனில் நம்பிட்டு பார்க்குறீங்க யாரோட ஷேரிட்டி எடுத்து நம்ம வாங்கணும்னு சொல்லிட்டு கொஞ்சம் ட்ரை பண்ணிட்டு இருக்காரு. இப்படி டேஸ் போயிட்டுருக்கு. அவர் இங்கே ஒர்க் பண்ணுறாரு. சேம் டைம் அவருக்கு ஒரு கம்பெனி ஓப்பன் பண்ணி சொல்லிட்டு கொஞ்சம் ட்ரை பண்ணுறாரு, லோனுக்கு அரேஞ்ச் பண்ணிட்டு இருக்காரு. அப்படியே நான் ஜிம்முக்கு ஸ்கூல் போயிட்டுருக்கேன். ஜிம் வந்துட்டு எப்படினாக்கா ஆனுவல் எக்ஸாம் வந்துருச்சு அவருக்கு. 12th எக்ஸாமும் அவர் முடிச்சிட்டாரு. இந்த பக்கம் நம்பிட்டு பார்க்குறாங்க. ஜிம்மில் எக்ஸாம் எழுதுறது கூட ஜிம்மில் எப்படினாக்கா நம்பிட்டு வந்துட்டு பெருசாக ஃபோக்கஸ் பண்ண முடியாது போயிருக்கும். எனக்கு ஜிம் வந்து எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் பண்ணிட்டு மாட்டார். அவர் ஃபுல்லாக அவரே ஒரு பார்த்துட்டு இருந்திருப்பாரு. இப்போ நம்பிட்டு பார்க்குறது ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க. ஜிம்மின்னு சொல்கிறாங்க. நம்பிட்டு சொல்கிறாங்க. ஃபைனலாக சொல்கிறாங்க. எனக்கு அப்புறம் கிடச்சி சொல்கிறாங்க. நிச்சயமாக ஆமாம் எனக்கு லோன் சாங்ஷன் ஆகிடுச்சு, நம்ம ஒரு கம்பெனி ஓப்பன் பண்ண போகிற சொல்கிறாங்க.
சொல்கிறாங்க. நிச்சயமா சொல்கிறாங்க. இப்போ ஜிம்முக்கு ஹாப்பியாக இருக்குது. ஆக்சுவலி ரொம்ப ஹாப்பி சொல்கிறாங்க. அப்புறம் நீ சொல்லு எப்படி எக்ஸாம் எழுதலாம் சொல்கிறாங்க. நல்லா பண்ணியிருக்கா சொல்கிறாங்க. எனக்கு பெஸ்ட்டை கொடுத்துருக்கா சொல்லி எனக்கு தெரியும். இருந்தாலும் உனக்கு கஷ்டமாக இருக்கா, நான் அவன் பக்கத்தில் இல்லாமல் போனது உடனே என்கரேஜ் பண்ணாமல் சொல்கிறாங்க. அச்சோ அப்படியே இல்லை, நானே உங்களை தான் பர்டனாக இருக்கக்கூடாதுன்னு நினச்சி சொல்கிறாங்க. அச்சோ அப்படி இல்லைடாம்மா சொல்கிறாங்க. இல்லை நான் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது, என்னால் முடியும்னு சொல்லி நினச்சேன்னா அதான் சொல்கிறாங்க. இப்போ நம்பிட்டு பார்க்குறவங்க கூட கோவலாம் அழைச்சின்னு சொல்கிறாங்க. இப்போ நம்பிட்டு ஹாப்பியாக இருக்குது, எனக்கு பயமாக இருக்குங்க பாரு, மேபி நான் சம்டைம்ஸ் உங்களுக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ணணும் போயிடுச்சாக்கா நீ சொல்கிறாங்க. நான் கோச்சிக்கவே மாட்டேன், எனக்கு நீங்கள் என்னோட சரியா, நீங்கள் எங்கே போய் வந்தாலும் எங்கிட்ட தானே வருவீங்க. சரி நம்பிட்டு ஜிம்மி சொல்கிறாங்க. நம்பிட்டு பார்க்குறாங்க, நான் உனக்காக மட்டும்தான் இருக்கேன்னு சொல்கிறாங்க. இது கேட்க ஜிம்முக்கு ஹாப்பியாக இது போதும் சரியா, நீங்கள் நம்ம லைஃப்பில் நம்ம இப்போ ஸ்ட்ரகிள் பண்ணுறோம், நம்ம லைஃப்பில் இப்போ கொஞ்சம் ஹார்ட் டைம் தான், நம்ம கொஞ்சம் கஷ்டப்பட்டு ஃபியூச்சர் எல்லாருக்குமே சொல்கிறாங்க. எனக்கு இது போதும், உனக்கு இந்த அளவுக்கு புரியுது, எனக்கு அது போதும் சொல்லி சொல்கிறாங்க. 4 டேஸ் போக நம்பிட்டு ஒரு கம்பெனி தான் இப்படிக்கா இப்போ தான் கிரியேட் பண்ணிட்டு இருக்காங்க. ஒன்றும் பார்த்து அரேஞ்ச் பண்ணுறாங்க. ஆனால் நம்பிட்டு பயங்கர கோவம் வரும். ரொம்ப இப்படிக்கா ஒரு ஆங்கிரி சுபாசன் கூட சொல்லலாம். ரொம்ப கோவம் வரும். யாரோ சின்ன மிஸ்டேக் பண்ணிட்டு கூட அப்படி கத்துவார். நான் வந்து கஷ்டப்பட மணி ஏன் பண்ணிட்டு எப்படி இவ்வளோ பொருள் வந்து வேஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ கத்துவார். திங்ஸ் தெரியாமல் உடஞ்சா கூட அவ்வளோ கத்திட்டு இருப்பார். அவருக்கு கூட தெரியாமல் உடச்சிட்டு அப்படின்னு ரொம்ப ஃபீல் பண்ணுவார். அவ்வளோ என்ன மணி ஏன் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. எப்போ அதனால அதை பார்த்து ஏன் பண்ணிருக்காங்க. அது ஜிம்மிட்டு இப்படி கோவத்தை காட்ட மாட்டாரு. ஆனால் நம்பிட்டு கோவமாக இருக்கும் ஜிம்மி புரிஞ்சுப்பாங்க. அமைதியாக போய்ட்டு உட்காந்துருவாங்க. சட்டம் நம்பி ஜிம்மிட்டு கத்திடுவாங்க. ஆனால் ஜிம்மில் எதுவுமே சொல்ல மாட்டாங்க. புரியும் நம்பிட்டு கோவமாக இருக்காங்க. சொல்லிட்டு அமைதியாக கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் நம்பிதான் ஜிம்மிட்டு பேசுவாங்க. ஜிம்முக்கு அப்படி பழகிட்டு இப்போ நம்ம ஜிம்முக்கு 1 மந்த் லீவ் முடிஞ்சதுனால அவருக்கு எது இப்போ காலேஜ் ஜாயின் பண்ணணும் நம்பிட்டு பார்க்குறாங்க. அவருக்கு இப்போ தான் ஃபுல்லாக ஆஃபீஸ் டே இருக்குது. அவர் இன்னைக்கு ஆஃபீஸ் டே ஓப்பனு. இன்னைக்கு ஜிம்முக்கு வந்துட்டு காலேஜுக்கு வந்துட்டு அப்படி அட்மிஷன் போடணும். இப்போ ஜிம் வந்து அதை கேட்கவே இல்லை. எனக்கு நம்பிட்டு வந்து ஃபஸ்ட்டு ஆஃபீஸ் ஓப்பன் நெக்ஸ்ட் பார்த்துக்கலான்னு சொல்லிட்டு இப்போ நம்பிட்டு வந்து ஜிம்மை கூட்டி போகிறாங்க ஆஃபீஸ்க்கு. அங்கே போய்ட்டு ரொம்ப அழகாக ஆஃபீஸ் ஓப்பன் ஆகுது. நம்ம நம்பிட்டு வந்துட்டு ரொம்ப அழகாக ஆஃபீஸ் ஓப்பன் பண்ணிட்டாங்க. கொஞ்சம் ரொம்பலாம் இல்லை, கொஞ்சம் எம்ப்ளாயிஸ் மட்டும் இப்படி அப்பாயின் பண்ணியிருக்காங்க. ஒரு 18 மெம்பர்ஸ் மட்டும் அப்படி அப்பாயின் பண்ணியிருக்காங்க. ரொம்ப ஹாப்பியாக அந்த கம்பெனி எனக்கு அந்த கம்பெனி இனாகிரேஷன் நல்லாவே நடந்திருக்கும். இப்போ ஜிம் பார்க்குறாங்க. ஜிம்முக்கு என்ன கேட்கவும் பயமாக இருக்குது. சரி நம்பிட்டே வந்துட்டு நம்மளுக்கு காலேஜ் அட்மிஷன் போடுவாங்க, நம்ம வெயிட் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. ஆனால் எனக்கு முன்னாடி அட்மிஷன் கிடைச்சாதான் இல்லைனாக்கா அப்புறம் வந்துட்டு நம்ம கேட்குற கோர்ஸ்லாம் போயிடுமோ, சீட்டெல்லாம் போயிடும். ஜிம்முக்கு அது கொஞ்சம் வருத்தமாக இருக்குது பார்த்துட்டு இருக்காங்க. இப்போ நம்பிட்டு பார்க்குறாங்க. சரி ஓகே எல்லாத்தையும் எல்லா பிஸ்னஸ் பார்க்கணும் வந்திருக்காங்க. சில பேர் வந்திருக்காங்க நம்பிட்டுக்குள்ள. அதாவது இதுக்கு முன்னாடி நம்பிட்டு ஒர்க் பண்ண பிளேஸில் அங்கே வந்து கொலாபரேஷன் பண்ணியிருக்காங்க இல்லையா, அவங்களாம் சரி நம்பிட்டு வந்து ஹெல்ப் பண்ணுறது ரெடியாக இருக்காங்க. நாங்கள் வந்து உங்களுக்கு சான்ஸ் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க, ஹெல்ப் பண்ணுறோம் சொல்லிட்டு நம்ம நம்பிட்டு ஓகே சரி படிப்பாங்களும் வந்திருக்காங்க, வந்து விஷ் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ அந்த ஃபங்க்ஷன் முடிச்சதுக்கப்புறம் ஜிம் பார்க்குறாங்க. நம்ம கொஞ்சம் தள்ளிட்டு இருக்காங்க. நம்பிட்டு பார்க்குறாங்க. போலாமா சொல்கிறாங்க. அதுக்குள்ள வாஸ் கேட்குறாங்க, நீங்கள் ஒர்க் பண்ணலையா சொல்கிறாங்க. இல்லை ஒர்க் அதிகமாக பண்ணுவாங்க. ஓகேவா நம்ம வந்து காலேஜுக்கு போடாமல் சொல்கிறாங்க. காலேஜுக்காக சொல்கிறாங்க. என்ன நினச்சி மறந்து பண்ண நினச்சி யார் சொல்கிறாங்க, அதை சொல்கிறாங்க மறந்து பண்ண நினச்சி கொஞ்சம் டேஸாக ஒர்க்கில் பிஸியாக இருந்துட்டேன் சரியா. அதுக்காக என்னோட ஒய்ஃப் நான் எப்போ மறக்க மாட்டேன் சரியா சொல்கிறாங்க. எவ்ரி செகண்ட் ஒய்ஃப் மட்டும் தான் என்னோட மெமரியில் இருப்பாங்க சரியா சொல்கிறாங்க. அது நம்பிட்டாக சொல்கிறாங்க. என்னோட மெமரியில் என்னோட ஹார்ட்டில் எப்போ ஒய்ஃப் வந்துட்டே இருப்பாங்க சரியா. அவங்க ஞாபகம் மட்டும் தான் எனக்குள்ள இருக்கும் சரியா. நான் இதெல்லாம் யோசிக்கிறது இதெல்லாம் பண்ணுறது இவ்வளோ ஹார்டாக பண்ணுறது எல்லாமே என்னோட ஒய்ஃப்காகவும் எங்களோட ஃபியூச்சருக்காக மட்டும் தான் சரியா சொல்கிறாங்க. எனக்கு நான் சொல்ல மாட்டேன், எனக்கு நான் எதுவும் பண்ணுறேன் சரியா. எனக்கு எல்லாமே உனக்காகவும் நம்ம ஃபியூச்சருக்காக மட்டும் தான் பண்ணுறேன் ஓகேவா சொல்லி நம்பி சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. எனக்கு தெரியும் ஜிம்மி சொல்கிறாங்க. நீ எல்லாத்துலேயும் பொறுமையாக இருக்குல்ல சொல்லிட்டு நம்பி பார்க்குறாங்க. இவர் பெஸ்ட் டாக்டர் நம்பி ஜிம்லாம் டைட்டாக ஹேக் பண்ணிக்கிறாங்க. ஒன்று மட்டும் லைஃப்பில் லாஸ் பண்ணி வச்சுக்கேன், கண்டிப்பாக நான் ரொம்ப ஃபீல் பண்ணிப்பேன் நம்பி சொல்கிறாங்க. ஜிம் அமைதியாக நினச்சிக்காங்க. போகலாமா போய்ட்டு அட்மிஷன் போடலாமா சொல்கிறாங்க. சரி சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜிம்மை கூட்டிகிட்டு போகிறாங்க. ஜிம் பார்க்குறது நம்பிச்சு நான் இந்த யூனிவர்சிட்டி நான் படிக்க போகிறேன் சொல்கிறாங்க. ஆமாம் சொல்கிறாங்க. இல்லை இங்கே இருக்கிறது இதாக பெரிய யூனிவர்சிட்டி இங்கே சொல்கிறாங்க. இங்கே ஃபீஸ் அதிகம், சேம் டைம் கோச்சிங் நல்லாயிருக்கும் சரியா சொல்கிறாங்க. அப்படியே ஆமாம் சரிங்க நல்லா இங்கே வந்துட்டு நீ படிச்சுன்னு வச்சுக்கேன், உனக்கு நல்ல ஒரு வேல்யூ இருக்குது சரியா சொல்கிறாங்க. டிகிரிக்கு நல்ல வேல்யூ இருக்குது சொல்கிறாங்க. அப்படியே ஆமாம் உனக்கு நல்ல ஒரு பிரைட் ஃபியூச்சர் இருக்கும்னு சொல்கிறாங்க. அப்படி சொல்கிறாங்க. ஆமாம் நீ ஒரு பிரைட்டான ஸ்டூடெண்ட்டாக இருந்தாலும் நீங்கள் படிச்சினாக்க ஒரு பிரைட் ஃபியூச்சர் இருக்கும் சரியா சொல்கிறாங்க. ஜிம்மி சரி சொல்கிறாங்க. இப்போ நம்பி பார்க்குறாங்க. வாசல் கூட்டிகிட்டு போயிட்டு அட்மிஷன் போடுறாங்க. இப்போ அவங்க கேட்குறாங்க இவங்க சொல்லிட்டு என்னோட ஒய்ஃப் எப்படி சொல்கிறாங்க. ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க. அவங்க பரவாயில்ல உங்கள் ஒய்ஃப் படிக்க நினைக்கிறான்னு சொல்கிறாங்க. ஆமாம் சொல்கிறாங்க. இப்போ அவங்க எந்த கோர்ஸ் சூஸ் பண்ணுறாங்கன்னு சொல்கிறாங்க. நம்பி ஜிம்முக்கு வந்து பிஸ்னஸ் மேனேஜ்மெண்ட் தான் கொடுத்துருப்பாரு. இப்போ ஜிம்மி அவர் கிரேட் நல்லா இருக்கனால அவங்க டக்குனு அட்மிஷனை போட்டுறாங்க. நம்ம ஃபைனல் ஜிம்மில் காலேஜ் ஜாயின் பண்ணிவிட்றாங்க. சரி ஓகேங்க பாரு, நம்ம லைஃப்பில் எவ்வளோ ஹார்டு எவ்வளோ ஸ்ட்ரகிள் இருந்தாலும் நீ ஃபோக்கஸ் பண்ணுறதெல்லாம் ஸ்டடீஸ் மட்டும் தான் புரியுதா சொல்கிறாங்க. நீ எப்போ ஹாப்பியாக இருக்கணும், டைமுக்கு சாப்பிடணும், டைமுக்கு தூங்கணும், ஹெல்த்தியாக இருக்கணும் புரியுதா இருந்துச்சு ஜிம்மி சொல்கிறாங்க. அப்போ நீங்கள் சொல்கிறாங்க நான் என்னை பார்த்துப்பேன் சரியா சொல்கிறாங்க. நீ நல்லா தான் நான் நல்லா இருப்பேன் ஓகே, நீ ஹாப்பியாக மட்டும் எனக்கு போதும் சரி. உங்களோட ஹாப்பினஸ் அப்படின்னு சொல்லி நம்பி சொல்கிறாங்க. ஜிம் நம்பி டைட்டாக ஹேக் பண்ணிக்கிறாங்க. லவ் யூ நம்பியும் சொல்கிறாங்க. லவ் யூ டூ அப்படி நம்பி ஹேக் பண்ணிக்கிறாங்க. போலாமா சொல்கிறாங்க. சரி சொல்கிறாங்க. இப்போ நம்பி ஜிம் ஃபைனில் வந்துட்டு வீட்டுக்கு வராங்க. இப்போ நம்பி பார்க்குறாங்க. ஓகே எனக்கு ஒர்க் இருக்குன்னு ரெஸ்ட் எடுத்துக்கிட்டே சொல்கிறாங்க. அது நம்பினா சொல்கிறாங்க. காலேஜ் நாள்லேருந்து போகணும்ல, ட்ரெஸ் வாங்கணும் ஜிம்மி சொல்கிறாங்க. நம்பி பார்க்குறாங்க. நான் மறந்துட்டு போகிறேன் சாரி சொல்கிறாங்க. அது சொல்கிறாங்க. நான் போய்ட்டு வாங்கிட்டு வந்துடுவா சொல்கிறாங்க. நம்பி பார்க்குறேன். நான் கூட வரேன் வா சொல்லி நம்பி கூட்டிகிட்டு போகிறேன். கூட்டிகிட்டு போய்ட்டு ஜிம்முக்கு தராங்க. ட்ரெஸ்லாம் வாங்கி தராங்க. ட்ரெஸ்ஸு அப்புறம் இருக்கிற பேக் என்னெல்லாம் வாங்கணும், கொஞ்சம் ஷூஸ்லாம் வாங்கி தராங்க. எனக்கு காலேஜ் போகிறதா கொஞ்சம் மாற்றி போகணும்னு சொல்லிட்டு நிறைய வாங்கி தராங்க. ஜிம் பார்க்குறீங்க இல்லை அவ்வளோ வேண்டாம் அவ்வளோ எக்ஸ்பென்சிவாக வேணாம் சொல்கிறாங்க. பரவாயில்ல அப்படி சொல்லிட்டு நம்பி நிறைய வாங்கிக்கிறாரு.
நம்பிச்சு அவருக்கு கூட நான் அதிகமாக மணி ஸ்பெண்ட் பண்ணுறது ஃபுல்லாக ஜிம்முக்காக ஸ்பெண்ட் பண்ணுறாரு. ஜிம் பார்க்குறேன் இல்லை இது வேண்டாம் சொல்கிறாங்க, இருக்கட்டும் சொல்லிட்டு நம்பிச்சு எல்லாமே பர்ஃபெக்டாக வாங்கி தராங்க. சரி ஓகே போகலாமா சொல்லிட்டு வீட்டில் கூட்டிட்டு வந்து விட்டுறாங்க. சரி ஓகேடா மதியம் சமைச்சிட்டு சாப்பிட்ற சரியா சொல்கிறாங்க. நீங்கள் சரி நான் பார்த்துக்கிறேன், ஓகே நான் ஆஃபீஸில் பார்த்துக்கிறேன் சரியா சொல்கிறாங்க. சரி ஜிம் சொல்கிறாங்க. இப்போ நம்பிச்சு ஜிம்மில் 4 வீக்ஸ் பண்ணிட்டு சேஃபாக சொல்லி போயிட்டாங்க. இப்போ ஜிம் வீட்டில் இருக்காங்க. நெக்ஸ்ட் டைம் ஜிம்மு காலேஜ் கிளம்புறாங்க. நம்பிச்சுக்கு இன்னைக்கு ஃபர்ஸ்ட் டே அவங்க ஆஃபீஸில் ஒர்க் இருக்குது. செகண்ட் ஏன்னா இன்னைக்கு தான் அவரோட ஒர்க் டே வந்து ஃபர்ஸ்ட் டே இன்னைக்கு அவங்க ஆஃபீஸில். நம்பிச்சுட்டு நிறைய இம்பார்ட்டன் மீட்டிங் வச்சுருக்கா சொல்லிட்டு ஒரு கிளம்பிட்டு ஜிம் பார்க்குறது நம்பிச்சுனா சொல்கிறாங்க. அங்கே பார்த்தாமா உனக்கு நான் டேக்ஸ் அரேஞ்ச் பண்ணி தரதா சொல்கிறாங்க. இல்லை நான் பார்த்துக்கிறேன் ஓகேவா, நான் ஸ்கூலுக்கு அப்படி பஸ்ஸில் போகணும் அதே மாதிரி சொல்கிறாங்க. இல்லை சார் நான் போய்க்கிறேன் ஓகேவா, இங்கே எந்த பயமும் இல்லைங்க, நிறைய சேஃப்டி இருக்குது ஓகே எனக்கு எந்த ப்ராப்ளம் நான் போயிடலாம் சொல்கிறாங்க. அது சொல்கிறாங்க இருங்க ஜிம் தான் ஒரு பாக்ஸ் ஆஃப் பண்ணுறாங்க. என்ன சொல்லிட்டு நியூ டைப் ஃபர்ஸ்ட் டைம் ஆஃபீஸ் போகிறவங்களுக்கு அவங்க வந்து ஓனாக அவங்க லைஃப் வந்து அச்சீவ் பண்ணுறப்போ அவங்களுக்கு ஒரு இவ்வளோ ஒரு அப்ரிஷியேட் பண்ணுற விதமாக ஒரு டைக் கொடுப்பாங்க அந்த ஃபாரின் கல்ச்சரில். அப்படி நம்ம ஜிம் தான் இது திஸ் இஸ் ஃபார் யூ சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜிம் பார்க்குறேன் சொல்கிறாங்க. இது உங்களுக்கான எனக்கு கிஃப்ட் சொல்கிறாங்க. இப்போ அவங்க சொல்கிறாங்க ரெண்டே ஸ்கூட்டி வாங்கிட்டு எனக்கு தெரியும் கண்டிப்பாக நம்பிச்சிடலாம் வண்டி அவங்க ஓனாக ஆஃபீஸ் ஓப்பன் பண்ணுவாங்க அவங்க சிஓ மாறுவாங்க எனக்கு தெரியும் சரியா, அதனால் நான் வாங்கி வச்சா ஜிம் சொல்கிறாங்க. நம்பிச்சிருக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்க அப்போ நீயே வேர் பண்ணி விட சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜிம் போய்ட்டு நம்பிச்சிருக்கு அழகாக வேர் பண்ணுறாங்க. நம்பிச்சிருக்கு கொஞ்சம் கீழே கொஞ்சம் டவுன் பண்ணிக்கிறாங்க ஹைட்டை. எனக்கு அவர் ஜிம்மு கொஞ்சம் ஹைட் கம்மியாக இருக்குது ரொம்ப அழகாக வந்துட்டு கீழே பவ் பண்ணி வாங்கிக்கிறாரு. நம்ம ஜிம்மில் அழகாக டை வேர் பண்ணிடுறாங்க. அது பேசி நமக்கு ஆசிரியர் என்னை பற்றி எதுவும் விருப்பப்படாங்க சரியா, நீங்கள் ஜஸ்ட் ஒரு ஃபோக்கஸ் ஒர்க் பண்ண ஒர்க் மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுங்க சரியா சொல்லிட்டு நம்ம ஜிம்மி சொல்கிறாங்க. சார் ரொம்ப ஸ்ட்ரகிள் ஆகுது. இப்போ நம்ம ஜிம் பார்க்குறாங்க. நான் எப்படி ஒர்க்கில் ஃபோக்கஸ் பண்ண நினைக்கிறேனோ எப்படி ஒர்க் நினச்சிருப்பேன் அதே மாதிரி நீயும் ஸ்டடீஸ்டாக ஃபோக்கஸ் பண்ண சரியாக சொல்கிறாங்க. சரி நம்பிச்சு நான் சொல்கிறாங்க. சரி ஓகே அப்போ நான் போயிட்டு வருவா சொல்லிட்டாங்க. இப்போ நம்பிச்சிட்டு போயிட்டாங்க. ஜிம் வீட்டை லாக் பண்ணிவிட்டு அவர் போய் வர்றது கரெக்டாக காலேஜ் வந்துடுறாங்க. காலேஜ் வந்துட்டு ஈவினிங் டைம் ஜிம் கொஞ்சம் ஃப்ரீ டைம் எப்படினாக்கா முன்னாடி விட்டுருவாங்க. 4:30 தான் காலேஜ் முடிஞ்சிடும். ஜிம் பார்க்குறாங்க. இப்போ 4:30 வீட்டுக்கு போய் சும்மா தான் இப்போ நம்ம பேசாமல் நம்பிச்சோட ஆஃபீஸ்க்கு போயிட்டு நம்ம ஒர்க் பண்ணலாமா, ஏன்னா நம்மளுக்கு ஒர்க் தெரியும்ல ஜிம் நினைக்கிறாங்க. கரெக்டாக சார் ஜிம்மில் போய்ட்டு டேரக்ட் நம்பிச்சோட ஆஃபீஸ்லேயே போகிறாங்க. இப்போ நம்பிட்டு போட்டு வெளில வெயிட் பண்ணிருக்காங்க. இப்போ ஒரு பர்சன் பார்க்குறாங்க. சார் என்ன பண்ணுறீங்க சொல்லிட்டு இல்லை சொல்லிட்டாங்க. சார் வந்து பார்க்கணுமா, சார் வந்து மீட்டிங் இருக்காங்க சொல்லிட்டாங்க. சரி ஓகே சொல்லிட்டாங்க. இப்போ நம்ம அவங்க சொல்கிறாங்க வாங்க கேபில் வந்து வெயிட் பண்ணுங்க சொல்கிறாங்க. சார் ஜிம் போய்ட்டு நம்பிச்சு கேபில் வெயிட் பண்ணுறாங்க. நம்பிச்சு அவங்க மீட்டிங் முடிச்சுட்டு வராங்க. அப்போ ரொம்ப டயர்டாக வராங்க அந்த ரூம்குள்ள. ஜிம் பார்க்குற நம்பிச்சு நம்ம சொல்லிட்டு கொடுக்குறாங்க. இப்போ ஜூஸ் வளர்ந்துக்கார் வரும்போது இப்போ நம்பி எடுத்துக்கிறாங்க. ஜிம்மா நீங்கள் என்ன பண்ணுறது சொல்கிறாங்க. அது சொல்லிட்டாமா சொல்லிட்டாங்க. நம்பிச்சுனா நீங்கள் கோச்சுக்கிறாங்கன்னு சொல்லவா சொல்லிட்டாங்க. சொல்கிறாங்க எனக்கு கொஞ்சம் ஒர்க்லாம் தெரியும் இல்லை, நான் இதுக்கு நம்ம அப்பா ஆஃபீஸில் ஒர்க் பண்ணியிருக்கேன் அதனால் நான் இங்கே கொஞ்சம் ஒர்க் பண்ணவா, ஏன்னா எனக்கு ஈவினிங் டைமில் சும்மா தான் இருக்கேன் ஜிம் சொல்கிறாங்க. இல்லைடா அதை சொல்கிறாங்க நான் இங்கே இருக்கேன் உங்கள் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ண மாதிரி இருக்கும் அப்படின்னு நான் கொஞ்சம் ஒர்க் பண்ண மாதிரி இருக்கும் இல்லையா, நான் வந்து பண்ணவா ஜிம் கேட்குறாங்க. இப்போ நம்பிச்சு பார்க்குறாங்க. இது உனக்கு ஓகே வாசிட்டாங்க எனக்கு ஓகே தான் நான் பண்ணவா ஜிம் கேட்குறாங்க. நம்பிச்சு சரி ஓகே சொல்லிடுறாங்க. உனக்கு கஷ்டம்லாம் பண்ண சொல்கிறாங்க. சரின்னு சொல்லிட்டு ஜிம் வந்துட்டு அங்கே ஒர்க் பண்ண ஜாயின் பண்ணுறாங்க. இப்போ ஈவினிங் டைம்டா ஓகேவா ஒரு இப்போ ஒரு முதல் வீட்டுக்கு போகிறதுக்கு இப்போ ஒரு 6 ஆல்மோஸ்ட் 7:30 மேலே தான் போவாங்க. அதனால் ஜிம்முக்கு வந்தால் கொஞ்சம் ஒர்க் பண்ணலாம் ஒரு 3 to 4 hours வந்து ஒர்க் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்முக்கு வராங்க. வந்து டெய்லி ஒர்க் பண்ணுறாங்க. இப்போ ஜிம்மில் நம்பியோட செக்ரட்டரியாக நிம்மியில் பார்க்குறாங்க. சார் சொல்கிறாங்க சொல்கிறாங்க உங்களுக்கு எதாவது வாங்கிட்டு வருவா இல்லை அதெல்லாம் வேண்டாம் சார் ஜிம்மில் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ நீங்கள் பார்க்குறாங்க நம்பியும் சார் சொல்கிறாங்க சொல்கிறாங்க உங்கள் ஒய்ஃப் சொல்கிறாங்க ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணுறாங்க சொல்கிறாங்க. என்ன சொல்கிறீங்க காமன் நிறைய ஃபைல் ஒர்க் பண்ணுறாங்க. ஒரு 1 week பார்க்க வேண்டிய ஃபைல்லாம் அவங்க வந்து ஒரு 2 days பார்த்துருக்காங்க சொல்லுவோம். இதை கேட்க ஜிம்முக்கு ஒரு நிமிஷம் மாதிரி இருக்குது. ஜிம்மின்னு சொல்கிறாங்க என்ன நிமிஷம் நான் சொல்கிறாங்க என்ன பண்ணுறதே சொல்கிறாங்க. அது ஃபைல் ஒர்க் பண்ணிருக்கா சொல்கிறாங்க. பாரு எதுக்கு நீங்கள் பண்ணிட்டு இருக்கா சொல்கிறாங்க. இல்லை பரவாயில்ல நம்ம கம்பெனி தானே ஜிம்மின்னு சொல்கிறாங்க. நம்பிட்டு பார்க்குறாங்க இது உன்னோட கம்பெனி சரியா, இந்த கம்பெனியோட எம்டி நீ தான் சரியா சொல்கிறாங்க. அதை சொல்ல ரிஜிஸ்டர் பண்ணும்போது அப்படியே வாங்கியிருக்கா சரியா, இந்த கம்பெனி எம்டி நீ இவ்வளோ சொல்கிறாங்க. அதனால் என்ன நான் பண்ணக்கூடாதா சொல்கிறாங்க. அதை சொல்கிறாங்க பாரு எனக்கு அதெல்லாம் சொல்கிறாங்க ஏன் கஷ்டமே இல்லை நான் ஹாப்பியாக தான் பண்ணுறேன் சொல்கிறாங்க. பாரு சொல்கிற கேள்வி இல்லை நான் பண்ணுவேன் எனக்கு பிடிச்சிருக்க ஜிம் சொல்கிறாங்க. உங்களுக்கு டவுட்டாக இருக்கேன் ஒர்க் மேலே அப்போ ஜிம் கேட்குறாங்க. அச்சோ அப்படி இல்லை நான் என்ன சொல்கிறேன் என்ன பேசுகிற கேட்குறாங்க. எனக்கு வந்துட்டு ஒர்க் பண்ண பிடிச்சிருக்கு நான் என்னை பண்ண விடுங்க ஜிம் சொல்கிறாங்க. எனக்கு உங்களுக்கு வந்து சப்போர்ட் பண்ண ஆசையாக இருக்கும் கூட இருக்கணும்னு சொல்கிறாங்க. அதுக்கு இப்படி தான் பண்ண நினைக்கிறியா சார் இப்படி ப்ரூஃப் பண்ண நினைக்கிறியா சொல்கிறாங்க. எனக்கு தெரியாது ஜிம்மை பற்றி சொல்கிறாங்க. இல்லை இருந்தாலும் எனக்கு நம்ம கம்பெனிக்காக ஹார்ட் ஒர்க் பண்ண ஆசையாக இருக்குது ப்ளீஸ் நான் ஜிம் சொல்கிறாங்க. நம்பிச்சிடும் சரி நான் சொல்லி கேட்க மாட்டேன் சொல்லி விட்டு நாங்கள் இப்போ ஜிம் ஒர்க் பண்ணிட்டு நம்பி பார்க்குறாங்க. நம்பி பக்கத்தில் உட்காந்து ஜிம்மில் ஹேண்டை பிடிச்சி விடுறாங்க. ஜிம் பார்க்கணும் அவ்வளோ பண்ண முடியாது சரி நீங்கள் ஒரு CEO நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி இருக்கணும் சொல்லி ஜிம்னு சொல்லிட்டாங்க. நம்ம வீட்டில் வந்துட்டு ஹஸ்பண்ட் ஒய்ஃப் வேறு இங்கே அப்படி இல்லை சரியாக சொல்கிறாங்க. இதுக்கு அவங்க மேரேஜ் ஆனதுக்கப்புறம் ஒரு டைம் கூட வந்துட்டு இப்போ நாங்கள் கிஸ் பண்ணிக்கிட்டு அந்த மாதிரிலாம் இல்லை. அவங்க ஃபுல் தான் ஸ்டடி இப்போ தான் ஹார்ட் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ நம்பி பார்க்குறாங்க ரொம்ப ஹாப்பியோட பார்த்துருக்காங்க. ஜிம் நல்லா ஒர்க் பண்ணுறாங்க. ஜிம் லைக் இது கம்பெனியில் ஒரு ஸ்டாஃப் மாதிரி அவர் இருக்காங்க. ஆனால் அவர் இந்த கம்பெனியில் இப்போ ஒரு எம்டின்னு ஆகுது. ஆனாலும் அவர் யாரும் இப்படி காமிச்சிக்க மாட்டாங்க. இப்போ நம்பிட்டு பார்க்குறாங்க. ஒரு 2 months ஆஃப்டர் தான் கம்பெனி ஓப்பன் பண்ணி ஒரு பர்சன் ஒரு மிஸ்டேக் பண்ணிருக்காங்க. நம்பிட்டு பயங்கரமாக கத்துறாங்க. இப்போ அந்த பர்சன் பயந்துக்கிறாங்க. சார் பாருங்க
தெரியாமல் பண்ணிட்டு சார், நானும் பிகினர் தான் சார், ப்ளீஸ் புரிஞ்சுக்கோங்க சொல்கிறேன். நீங்கள் பிகினராக இருக்கலாம், அதுக்காக உங்களுக்கு ஒர்க் தெரியலனாக்கா உங்கள் சீனியர்கிட்ட கேட்காம உங்கள் சீனியர்கிட்ட கேட்டு அது டவுட் கிளியர் பண்ணிவிட்டு நீங்கள் பண்ணியிருக்காங்களா சொல்லிட்டு கேட்குறாங்க. இது இப்போ இவ்வளோ வேஸ்ட் இருக்குது, யார் சரி பண்ணுறது அப்படி கேட்குறாங்க. நிம்மதியாக தான் நம்ம நம்பியோட செக்ரட்டரி அவங்களே பாயிண்ட் போகிறாங்க, கிட்ட போய் எக்ஸ்பிளைன் பண்ணி பயப்படுறாங்க. யாருமே நம்பி பக்கத்து போக மாட்டாங்க, அவ்வளோ கோமா இருக்கார் அவர். என்ன நினச்சிட்டு இருக்கீங்க, உங்களுக்கு என்ன எல்லாம் ஈஸியாக போயிடுச்சா கேட்குறாங்க. உங்களை ஜாப் அப்ளை பண்ணி கொடுத்துருக்கேன், உங்களை ஜாப் வந்து ஹையர் பண்ணியிருக்கிறாங்க, நான் உங்கள் குவாலிஃபிகேஷன் பார்த்து கொடுத்துருக்கேன் சார். ஆனால் நீங்கள் வந்துட்டு குவாலிஃபிகேஷனுக்கும் உங்களோட டேலண்ட்டும் கொஞ்சம் சம்மந்தமாக நம்ம இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அவங்க ரொம்ப ரிக்வஸ்ட் பண்ணுறாங்க, சாரி சார் சாரி சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. இப்போ சாரி வந்து சரி பண்ணுமா அப்படி கேட்குறாங்க. ஜிமின் போயிட்டு நம்ஜின் கிட்டே போகிறாங்க. இப்போ நம்ஜின் ரொம்ப கவனிக்காங்க. நம்ஜினா என்ன சொல்கிறாங்க, இப்போ தான் நம்ஜின் அமைதியாக பார்த்துட்டாங்க, கொஞ்சம் காமெடி பார்க்குறாங்க. ஜிமின் சொல்கிறாங்க, நான் ட்ரை பண்ணவா, நான் சரி பண்ண ட்ரை பண்ணவா, ஒரு சான்ஸ் சரிங்களா. ஜிம்மின் பயந்து பேசுகிறாங்க. இப்போ நம்ஜின் ஒரு மாதிரி ஜிம்மின் பயப்படுறாங்க. நம்ஜின் கொஞ்சம் பார்க்குறாங்க. ஜிம் சொல்கிறாங்க ஒரே ஒரு சான்ஸ். ஜிம்மின் சொல்கிறாங்க நம்ஜின் ஓகே சொல்லிட்டு அமைதியாகிறாங்க. அவ்வளோ கோவத்தோட கண்ட்ரோல் பண்ண முடியாது சொல்லிட்டு ஜிம்மின் கோவத்தை கட்ட முடியாது உள்ள போயிடாரு. இப்போ ஜிம்மின் தான் அந்த ஃபைல் வாங்குறாங்க. நீங்கள் ஹெல்ப் பண்ணுங்க சார், ஜிம்மின் ஹெல்ப் பண்ணுறாங்க. இப்போ ஜிம்மின் நம்ம நான் மாறி ஹெல்ப் பண்ண மாறி ஒர்க் பண்ணிருக்காங்க. இப்போ ஃபைனலாக சக்ஸஸ்ஃபுல்லாக வந்துருச்சு. ஜிம் பார்க்குறாங்க. நீங்கள் இப்போ ஓகேவான்னு பாருங்கள் சார். ஜிம்மின் இப்போ நின்று போய்ட்டு என்ட்ரு பண்ணி பார்க்குறாரு. இது ஃபைல் ஓகே ஆகுது. அப்பாடா ஓகேவாடிச்சு. இப்போ நம்ம நின்று போய்ட்டு கம்மி சார் சொல்கிறாங்க. என்ன நம்ஜின் கேட்குறாங்க, சார் ஃபைல் ஓகே ஆகிடு சொல்கிறாங்க. இப்போ நம்ஜின் பார்க்குறாங்க, என்ன சொல்கிறாங்க ஓகே ஆகிடு சார் சொல்கிறாங்க. எப்படி கேட்குறாங்க, இப்போ நான் நிம்மதி நடந்தா சொல்கிறாங்க. நானும் ஜிம் சார் தான் சார் இதை ட்ரை பண்ணணும் ஓகே ஆகிடு சொல்கிறாங்க. இது கேட்குறது நம்ஜின் ஹாப்பாக இருக்காங்க. நிஜமாக சொல்கிறாங்க. ஆமாம் சார் நம்ஜின் வந்து ஜிம்மில் ஹக் பண்ணுறாங்க. தேங்க்யூ சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. இதுக்கு தேங்க்யூ சொல்கிறாங்க. தேங்க்யூ மீ லவ் அப்படி சொல்லிட்டு நம்ம நம்ஜின் ஜிம்மில் ஃபோன் கிஸ் பண்ணுறாங்க ரொம்ப லவ்வோட. இது நம்ம பார்க்குறாங்க. சார் வந்துட்டு இவ்வளோ நேரம் எவ்வளோ கோவமாக வந்து ஒய்ஃப் கூட அப்படியே மாறிட்டாரே சொல்லிட்டு இப்போ ஜிம் பார்க்குறாங்க. ஒன்றும் இல்லை ஓகேவா, ரொம்ப கோவப்படாதீங்க, அவங்களுக்கும் அவங்க தெரியாமல் மிஸ்டேக் பண்ணியிருப்பாங்க சரியா, அவ்வளோ ஹார்ஷாக பேசாதீங்க, அவங்க ஹார்ட் ஆகுனா ஜிம்னு சொல்கிறாங்க. நம்ஜின் பார்க்குறாங்க. அது சொல்கிறாங்க ப்ளீஸ் நம்ஜினா இவ்வளோ வருஷம் தான் வருஷம் ஹார்ட் பண்ணாதீங்க சரியா, அவங்க பாவம்லாம் சொல்கிறாங்க. ஆனால் இப்படி நம்ம கத்தி விட்டால் தான் நெக்ஸ்ட் டைம் மிஸ்டேக் பண்ணுறாங்க சரியா சொல்கிறாங்க. எனக்கு புரியுது, இருந்தாலும் இவ்வளோ கோவப்பட வேணாம் ஓகேவா சொல்லி ஜிம்னு சொல்கிறாங்க. நம்ஜினும் சரி ஓகே நான் கோவத்தை கண்ட்ரோல் பண்ணி ட்ரை பண்ணுறேன் அப்படின்னு நம்ஜின் சொல்கிறாங்க. இப்போ ஃபைனலாக நம்ஜின் ஜிம் வீட்டுக்கு ரெடி ஆகிட்டு இருக்காங்க. போகலாமா சரின்னு சொல்லிட்டு இப்போ ஜிம் வந்து நம்ஜின் வந்து இப்போ ஓன ஒரு கார் வாங்கியிருக்காரு. அது வந்து ஒரு கார் யூஸ் பண்ணும்போது அந்த கார்லாம் கொடுத்துருப்பாங்க. இப்போ அப்பார்ட்மெண்ட்டுமே இப்போ மூவ் பண்ணுறாங்க. எனக்கு அந்த அப்பார்ட்மெண்ட் தான் அவங்க கொடுத்தது சரி இப்போ மூவ் பண்ணணும்னு சொல்லிட்டு இப்போ வந்து ஃபைனலாக அவங்க வேறு ஒரு பிளேஸ்க்கு மூவ் ஆகிறாங்க. ஓன் ஹவுஸ் தான். நம்ஜின் இதுவே இப்போனாக்கா லோனில் தான் வாங்குறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. ஏன் நம்ஜினா இப்போ லோனில் இது வாங்கணும்னு சொல்கிறாங்க. எனக்கா நம்ம வந்து அவங்க ஒர்க் பண்ணல இல்லையா, அதனால் அந்த பிளேஸ் நம்ம இருக்குது அவ்வளோ எனக்கு பிடிக்கல சொல்கிறாங்க. அப்படி இல்லை சொல்கிறாங்க. இல்லை அவங்க கம்பெனியோட வந்துட்டோம் இல்லையா, அதுக்கப்புறம் பிளேஸ் இருந்தால் ஒரு மாதிரி இருக்கும் நம்ஜின் அதான் சொல்கிறாங்க. அப்படியாகவும் சொல்கிறாங்க. இப்போ இந்த வீட்டை பார்த்தா ஓன் ஹவுஸ் ரொம்ப அழகாக இருக்கு, வீடு ரொம்ப நல்லா இருக்கான்னு சொல்கிறாங்க. அவனுக்கு பிடிச்ச மாதிரி வச்சுக்கோ சொல்கிறாங்க. ஜிம்மும் சரி சொல்கிறாங்க. ஃபைனலாக ஜிம் நம்ம வீட்டுக்கு வந்துட்டாங்க. இப்போ நம்ம ஜிம் இங்கே எப்படி ஆஃபீஸ் போடுவோம் எப்படினாக்கா சாட்டர்டே சண்டே ஃபுல்லாக அங்கே தான் இருப்பார், ஆஃபீஸில் இருப்பாங்க. அவங்க ஒர்க் பண்ணிட்டே இருப்பாங்க. நம்ஜிக்கு என்னக்கா நல்லா வச்சு பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே ஏர்ன் பண்ணணும். ஜிம் வந்து நல்லா பார்த்துக்கிட்டு தான் ஜிம். ஜிம்முக்கு என்ன கஷ்டம்னாக்கா ஜிம்மில் நம்ஜின் வந்து சரியாக சாப்பிட மாட்டாரு, ஹெல்த்தை பார்த்துக்க மாட்டேன் சொல்லிட்டு ஜிம் பார்க்குறாங்க. நம்ஜின் காட்டிங்க சொல்லிட்டு நம்ஜின் ஜிம்மில் ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. நம்ஜின் வந்து கையில் ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. ஜிம் வந்து அவர் ஒர்க் பண்ணும்போது இவர் ஃபீல் பண்ணிட்டு இருக்காரு. அப்படி தான் அவர் சாப்பிட வைக்கிறாரு. எனக்கு அவர் சாப்பாடு வந்து கேர் பண்ணவே மாட்டார், ஃபுல்லாக ஒர்க்கில் வந்து ஃபோக்கஸ் பண்ணுறாரு. இப்படி டேஸ் பாஸ் ஆகிருக்கு. ஜிம் வந்து இப்போ ஆல்மோஸ்ட் செகண்ட் இயர் முடிச்சுட்டாங்க, தேர்ட் இயர் என்ட்ரு ஆயிருக்காங்க. ஜிம்னு பார்க்குறாங்க. நம்ஜினா அவங்க சொல்கிறாங்க நம்ம எல்லாமே வாங்கிட்டோம் நம்ஜினா, ஓனா வீடு ஓனா கார் உள்ள ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணி ஏன்னா நம்ஜின் வந்து அவருக்குன்னு எதுவுமே ஸ்பெஷலாக பர்சனலாக வாங்கியிருக்க மாட்டார். ஏன்னா ஜிம்முக்காக வாங்கி கொடுத்துருப்பாரு. அந்த ஜிம்முக்கு நம்ஜினுக்கு பெருசாக ஒரு எதுவுமே வாங்கிக்கிறது இல்லை. ஜிம் பார்க்குறாங்க. உங்களுக்கு எல்லாம் வாங்கிக்கவே இல்லை தெரியுமா சொல்கிறாங்க. இல்லை நல்லா தான் எனக்கு இல்லை சொல்லி ஜிம் பார்க்குறாங்க. நீங்கள் எல்லாத்தையும் போட்டு ரிட்டர்ன் போட்டுகிட்டே இருக்கேன் ட்ரெஸ் இப்போ ஃபாரின் அப்புறம் மீட்டிங்க்கு நம்ம ட்ரெஸ்ஸில் போட்டு வாங்க சார். ஜிம்முக்கு போயிட்டு நம்ஜிக்கு நிறைய ட்ரெஸ் செலக்ஷன் பண்ணுறாங்க. இந்த ட்ரெஸ் ஓகே, நீங்கள் இந்த ட்ரெஸ்ஸுக்கு இந்த டைவர் ரொம்ப நல்லா இருக்கும் சார். ஜிம் பார்த்து வாங்குறாங்க. நம்பி பார்க்க இல்லைடா மாசம் இருந்து வாங்கணும் சார். ஜிம் நிறைய ஷூ எல்லாமே வாங்குறாங்க. ப்ராஃபிட்டாக ஜிம்முக்கு நம்பி கொடுத்துட்டு எல்லாமே நிறைய இருக்கணும், எல்லாமே அவர் ப்ராஃபிட்டாக இருக்கணும். அவர் எவ்வளோ ஆர்டர் பண்ணி அவருக்குன்னு எதுவும் பண்ணிக்க மாட்டா சொல்லிட்டு ரொம்ப கஷ்டம். அதனால எல்லாமே பார்த்து வாங்கி தராங்க. இப்போ ஜிம் பார்க்க நம்பி பார்க்குறாங்க. என்னதான் நம்மகிட்ட எல்லாம் மணி இருந்தாலும் நம்மளால நினைச்சா வாங்கலாம். ஆனாலும் நம்ம மேலே ஒரு பர்சன் கிஃப்ட் காரணம் மட்டும் தான் நம்ம இப்படி அழகுப்படுத்தி பார்க்கணும்னு நினைப்பாங்க. சொல்லிட்டு ஜிம் நம்பி பார்த்துருக்காங்க. ஜிம் ஒவ்வொன்று பார்த்து வாங்குறாங்க. இது நல்லா இருக்கும் ஜிம் வாங்குறாங்க. ஒவ்வொன்றா எல்லாமே காஸ்ட்லாம் பார்த்து வாங்குறாரு. இப்போ ஜிம் பார்க்குறாங்க. அவருக்கு எல்லாம் வாங்கினாக்கா ஒரு ரேட்டை பார்த்து கம்மி அதை வாங்க மாட்டார். ஆனால் நம்ஜின் பார்க்குறப்போ அது ஹைலைட் ஏதாவது வாங்கி தராரு. இப்போ நம்ஜின் ஜிம்லேயே பார்த்துருக்காங்க. ஜிம்ல ஹார்ட் ஒர்க் பண்ணுறது கம்பெனி நிறைய இருக்குது. எனக்கு அவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணுறாரு. சாட்டர்டே சண்டே சொல்லிட்டு அவங்க டிஃப்ரெண்ட் எப்போ டேஸ் பார்க்காம அவருக்கு எப்போ ஃப்ரீ டைம் இருக்கும் மொத்தமாக அந்த ஆஃபீஸ் ஒர்க்கே தான் பார்த்துட்டு இருப்பாரு. இப்போ நான் ஆல்மோஸ்ட் ஒரு சிஓ இருக்கிற அளவுக்கு அவருக்கு அந்த தகுதி வந்து இருக்குது. எல்லாமே அவருக்கு குவாலிஃபிகேஷன் அவர்கிட்ட இருக்குது. ஆனால் அவர் காலேஜ் தான் படிச்சிருக்காரு சிஏ இப்போ வரைக்கும். ஆனால் நிறைய ஹார்ட் ஒர்க் இருக்குது, நிறைய நல்லா லேர்ன் பண்ணியிருக்காரு. இப்போ நம்ஜின் ஜிம் வந்துட்டு ஷாப்பிங் மட்டும் விட்டு போகிறாங்க. நம்ஜின் பார்க்குற ஜிம் ஹாப்பியாக இருக்கா, நம்ம எங்கேயும் வேலை கூட்டிட்டு போனதில்லை ஜிம்னு சொல்கிறாங்க. என்ன நம்ஜினா சொல்கிறீங்க அதுக்கு இல்லைடா நான் வந்து ஹனிமூன் கூட்டிட்டு போல எங்கே சொல்கிறாங்க. நம்ம படிச்சு தானே இருக்கோம் சொல்கிறாங்க. நம்ம பற்றி யோசிச்சு கூட சொல்லிட்டு லைஃப் பற்றி அவங்க யோசிக்கவே இருக்காங்க. லைஃப் வந்துட்டு பர்சனலாக அவங்க லைஃப்பை ஸ்டார்ட் பண்ண யோசிக்கிறாங்க. ஜிம் சின்ன பையனாக இருப்பார். ஆனால் நம்ஜின் வந்துட்டு ஃபோக்கஸ் பண்ணவே இல்லை. நம்ஜின் பார்க்குறாங்க. நீ மிஸ் பண்ணிச்சா கேட்குறாங்க. நான் வந்துட்டு சொல்கிறாங்க. சில மிஸ் பண்ணுறா கேட்குறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. சம்டைம்ஸ் ஜிம் சொல்கிறாங்க. இப்போ நம்ஜின் பார்க்குறாங்க.
ஆனால் சொல்கிறாங்க என்ன சொல்கிறாங்க மிஸ் எவ்ரிடே ஜிம்னு சொல்கிறாங்க. நம்ம சொல்கிறாங்க ஜிம்முக்கு ஒரு மாதிரி கதை சொல்கிறாங்க. ரொம்ப க்யூட்டாக அழகாக தொங்கிட்டு இருக்கும்போது எனக்கு ஒரு மாதிரி இருக்கும். ஆனாலும் என் ஜிம்மில் நான் அப்படி கூட டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. என் லைஃப்பில் அச்சீவ் பண்ணுற வரைக்கும் என் ஜிம்மில் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு நினைக்கிற வரைக்கும், என் ஜிம்முக்கு எல்லாமே இருக்குது நான் நினைக்கிற வரைக்கும், நம்ம கம்ஃபர்டபுளாக இருக்கும், நம்மள எல்லாமே இருக்குதுன்னு நினைக்கிற வரைக்கும் நான் உங்ககிட்ட வரவே கூட நினச்சேன். அதனால தான் நான் என்னை இவ்வளோ தூரம் கண்ட்ரோல் பண்ணிட்டேன். அப்படின்னு சொல்கிறாங்க ஜிம் எனக்கு இப்போ உங்கள்கிட்ட எல்லாமே அச்சீவ் பண்ணிட்டாங்க ஃபைனலாக. ஜிம் பார்க்குறாங்க அதுக்கு சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜிம் பார்க்குறாங்க அதுக்கு சொல்கிறாங்க. இப்போ ஜிம்முக்கு ஒரு மாதிரி இருக்குது நம்பிச்சுனா எனக்கு நர்வஸாக இருக்கு. சாரி தெரிஞ்சு ஓடி போயிடுறாரு. இப்போ வந்து அம்ஜின் பார்க்குறாங்க ஜிம்மின்னு சொல்கிறாங்க. எனக்கு நர்வஸாக இருக்குது சாரி சார் ஜிம் ஓடி போயிட்டாங்க. அம்ஜின் பார்க்குறேன் சார் ஓகே டைம் போட்டோம் விட்டுறாங்க. எனக்கு ஜிம்முக்கு அப்போ ஒரு ஃப்ரெண்டு பார்த்து ஹஸ்பண்டு தெரியும் அப்படிதான் இருப்பாங்க. ஏதாவது ஃப்ரெண்ட்லியாக இருந்து பழகிட்டாங்களா அந்த மாதிரி டச்சஸ் இல்லாமல் இருந்ததுனால அவருக்கு வந்து ஒரு மாதிரி நர்வஸாகவே ஓடி போயிடாரு. இப்போ நம்ம ஜிம் பார்க்குறேன் சார் ஓகே எங்கே போகிறோம் நம்ம ஜிம் தான் விட்டுறாரு. டேஸ் போயிட்டுருக்கு ஆல்மோஸ்ட் நம்ம ஜிம் 3rd இயர் முடிக்கிறாங்க. அவருடைய கிராஜுவேட்டி நம்ம ஜிம் அன்றைக்கி ஜிம்முக்கு எதாவது ஸ்பெஷலாக பண்ணலாம் சொல்லிட்டு ப்ரப்போஸ் பண்ணலாம் கூட்டிகிட்டு போயிருக்காரு. எனக்கு அதுக்கு வந்து ப்ரப்போஸ் பண்ணியிருப்பாரு. ஒரு மேரேஜ் ப்ரப்போஸ் வந்து ரொம்ப சிம்பிளாக தான், அதாவது என் மேரேஜ் ஆனதுக்கப்புறமும் வந்துட்டு கன்ஃபர்ஸ்லாம் பண்ணுவாங்க இல்லையா, அவங்க வெட்டிங் அனிவர்சரியில் நிறைய டைம் வந்துருக்கும். அப்போ நான் கன்ஃபர்ஸ் பண்ணி நினச்சிருப்பாரு. ஆனால் அந்த டைமில் உங்களுக்கு டைம் இருக்காது. ஆனால் அப்படியே சிம்பிளாக விட்டாங்க. இந்த டைம் கொஞ்சம் கிராண்டாக செலிப்ரேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அழகாக அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க ஒரு ஹோட்டலில். இப்போ ஜிம் பார்க்குறாங்க நீ எதுக்கு இதெல்லாம் சொல்கிறாங்க அதுவா, ஏன்னா என் கூட இவ்வளோ ஸ்ட்ரகிள்னஸ் என் கூடவே இருந்து எல்லாத்தையும் சப்போர்ட் பண்ணிட்டு எனக்கு மோட்டிவேட் பண்ணிட்டு இந்த கம்பெனிக்காக அவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணி எவ்வளோ இது பண்ணியிருக்கீங்க சரியா, உனக்கான ரிவார்ட் நான் கொடுக்கணும் சொல்லி ரிவார்ட் சொல்லுவாங்க. ஆமாம் ரிவார்ட் கொடுக்கணும் ரிவார்ட் எடுத்துக்கணும்னு சொல்கிறாங்க. என்ன ரிவார்ட் எடுத்துக்கணும்னு சொல்கிறாங்க அது இங்கே சொல்ல முடியாது ஏன்னா பப்ளிக்கில் அது தமிழ் சொல்கிறாங்க. யாரும் கேட்டு போகிறாங்க சொல்கிறாங்க. என்ன சொல்கிறீங்க ஜிம் நம்பிச்சு அடிக்கிறாங்க வாஸ் கூட்டிகிட்டு போகிறாங்க. இப்போ போய் நான் நம்ஜன் ஜிம்முக்கு கன்ஃபர்ஸ் பண்ணுறாங்க லைஃப் லாங் என் கூட இருப்பெல்லாம் சொல்கிறாங்க. கண்டிப்பாக சொல்கிறாங்க எனக்கு நம்ஜனுக்கு ஜிம் ஸ்டிலே போகிற ரிங் போடல, நம்ஜன் ஜிம்முக்கு ரிங் போட்டிருப்பாங்க. இப்போ தான் ப்ராப்பர் ரிங்கை எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிறாங்க. இந்த ரிங் வந்துட்டு உனக்கு எனக்கு வெட்டிங் ரிங் சரியாக சொல்கிறாங்க. இது சொல்கிறீங்க நான் உனக்கு மட்டும் போட்டதுக்கு என்ன வந்து என்னோட ஒய்ஃப் அக்செப்ட் பண்ணிக்கிறது ரீசன். ஆனால் இது வந்துட்டு உனக்கு எனக்கு கூட வந்துட்டு நீ ஹஸ்பண்ட் நீ வந்து எனக்கு போடவில்லை சொல்கிறாங்க. அதில் மறந்து சொல்கிறாங்க எனக்கு ஞாபகம் இருந்துச்சு நம்ம கொஞ்சம் மணி என் போகிறப்ப ஞாபகம் இருந்துச்சு. ஆனால் அதுக்கெலாம் இப்போ எனக்கு டைம் வேணாம் ஒரு நல்ல டைம் வரட்டும் யோசிச்சேன். அதெல்லாம் சரியாக சொல்கிறாங்க. இப்போ நம்ஜன் ஜிம் ரிங்கை எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிறாங்க. ஒரு வெட்டிங் ட்ரெஸ் மாதிரி போட்டிருப்பாங்க. நீங்கள் எக்ஸசைஸ் பண்ணிட்டு ரொம்ப ஹாப்பியாக செலிப்ரேட் பண்ணுறாங்க. கேக்லாம் கட் பண்ணி செலிப்ரேட் பண்ணுறாங்க. இன்றைக்கி ஒரு கிராஜுவேட் நான் ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன்னு சொல்கிறாங்க. அப்படியே நம்பிச்சா ஆமாம் ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன் நீங்கள் கிராஜுவேட் ஆகிட்டேன் அப்புறம் நீ படிச்சுட்டேன் எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஆல்மோஸ்ட் இவங்க வந்துட்டு 3 years 6 months ஆகிருக்கணும் ஓகேவா. நம்பிச்சுட்டு பார்க்குறாங்க எல்லாமே சக்ஸஸ்ஃபுல் ஆகிடுச்சு. ஆமாம் நம்ம லைஃப்பில் நிறைய ஸ்ட்ரகிள் பண்ணியிருக்கோம்ல. ஆமாம் சில டைம் வந்துட்டு நம்ம சாப்பிடாம தூங்கியிருக்கோம், சம்டைம்ஸ் நம்ம ஆஃபீஸில் தூங்கியிருக்கோம், அப்புறம் நிறைய அங்கேயே ஒர்க் பண்ணியிருக்கோம், சம்டைம்ஸ் ரொம்ப பெயின்ஃபுல்லாக இருக்கும் சொல்லிட்டு நிறைய மெமரிஸ் இருக்குது. எல்லாத்தையும் நான் வந்துட்டு மென்ஷன் பண்ணல. அவங்க நிறைய ஸ்ட்ரகிள் பண்ணியிருப்பாங்க அதை அச்சீவ் பண்ணுறதுக்கு. எனக்கு என்னதான் அவங்க ஜாப் போட்டு கொடுத்தாலும் அதில் அவங்க வெளில அதுலேருந்து வரதுக்கும் நிறைய விஷயங்களை தெரிஞ்சிருக்கும். இப்போ நம்ம நம்பிச்சு தான் நினச்சி பார்க்குறாங்க நம்ம எவ்வளோ ஹார்ட் பண்ணிக்கலாம் சொல்கிறாங்க. ஆமாம் சரி எல்லா சுச்சுவேஷனும் ஜிம்னே கூடவே இருந்திருக்கான். நம்பிச்சு ஜிம்னே பார்த்துட்டு இருக்காங்க. ஜிம் பார்க்குற என்ன நம்ம தான் சொல்கிறாங்க நம்பிச்சு நான் அழகாக கேட்கலாம் கட் பண்ணி ஃபிட் பண்ணிக்கிட்டு ஃபுட்டெல்லாம் சாப்பிட்டுட்டு வீட்டுக்கு போகிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க டயர்டாக இருக்கு நம்ம போய் படுத்துக்கலாமா சொல்கிறாங்க. நம்ம ஜிம் பார்க்குறாங்க அவ்வளோதான் சொல்கிறாங்க. வேறு என்ன வேணும் ஃபுட் என்ன குக் பண்ணி தரவா சொல்கிறாங்க. வச்சோ அது இல்லை அப்புறம் சொல்கிறாங்க அது சொல்கிறாங்க சொல்லி நம்ம நான் சொல்கிறாங்க வாசல் கூட்டிகிட்டு போகிறாங்க ரூமுக்கு. இப்போ தான் நம்ம ஜிம் எனக்கு வீட்டுக்கு வந்து வரும்போது பேசிட்டு வந்துருப்பாங்க. இப்போ பெட்ரூம் தருவா அப்படின்னு பண்ணுறாங்க. பார்த்தா 2 பெட்ரூம் ரொம்ப அடிக்கட்டாக இருக்குது. ஜிம் பார்க்குறாங்க இது நம்ம சொல்கிறாங்க அதே சொல்கிறாங்க சொல்லி நம்ம சொல்கிறாங்க. நம்ம வந்து யாரையும் ட்ரெஸ் பண்ண மாட்டாங்க ஓகேவா. அவங்க கம்பெனியில் ஒர்க் பண்ணுற எல்லாருக்கும் மேலே எப்படினாக்கா அவங்களுக்கு என்ன தேவையோ எல்லாமே கொடுப்பாரு. ஆனால் ரொம்ப ட்ரெஸ் பண்ணி யாரும் கூட வச்சுக்க மாட்டேன். எப்படினாக்கா ஒரு ஃப்ரெண்ட்லியாக ட்ரீட் பண்ண மாட்டார். ஒர்க்கும் ஒர்க் தான் ஸ்டாஃபாக ட்ரீட் பண்ணுவார் அவ்வளோதான். அது மட்டும் இல்லாமல் நம்ம ஜிம்மில் வந்து யாரையும் ஒரு அதிகமாக க்ளோஸாக விடவே மாட்டார். ஜிம்முக்கு யாரும் வரவும் மாட்டாங்க க்ளோஸாக வரவும் மாட்டாங்க. ஏன்னா விட மாட்டாங்க நம்ம ஜிம்மில் பிடிக்காது. அவர் கூட வச்சுக்க நினைப்பார். செகண்ட் நான் அவங்களோட செக்ரட்டரி நிம்மிக்கிட்ட மட்டும் பேச விடுவார். வேறு யார்கிட்டையும் பேச விடவே மாட்டார். இவ்வளோ வருஷத்தில் நம்ஜியோட பேரண்ட்ஸ் ஒரு டைம் கூட நம்ஜிக்கு கால் பண்ணதோ இல்லை பேசுனதோ கிடையாது. நம்ஜின்னு ட்ரை பண்ணதே இல்லை. அவர் பாட்டுக்கு அவரோட ஜிம்மில் அவர் அவ்வளோதான் லைஃப் அப்படியே ஆன் பண்ணிட்டு இருக்காரு. இப்போ நம்ம நம்ஜி அந்த ஜிம்மில் கூட்டிகிட்டு போகிறாங்க ரூம் பார்த்தா அவ்வளோ டெக்னிக் வெட்டிங் நைட்டுக்கு ஜிம் கேட்குறாங்க. நம்ஜினா இது என்ன கேட்குறாங்க தெரியலையா கேட்குறாங்க. அதான் சொல்கிறாங்க சொல்லி இன்னும் டைம் எடுக்குமா என்ன கேட்குறாங்க. தெரிய சொல்கிறாங்க அங்கே பாரு நம்ஜிட்டு கேஜ் ஆகுதுலாம் சொல்கிறாங்க. நம்ஜிட்டு பாவம்லாம் சொல்கிறாங்க. அப்படின்னு நம்ஜிட்டு கேஜ் ஆகிருக்கு. நம்ஜிட்டுக்குன்னு அப்பெல்லாம் ஒன்று ஏஜ் ஆகலை ஜிம்னு சொல்கிறாங்க. அப்படியா ஆனால் நம்ஜிட்டுக்கு சொல்கிறாங்க ஒய்ஃப் கூட தள்ளிட்டு ரொம்ப கஷ்டமாக இருக்காமே சொல்கிறாங்க. அப்படியா நம்ஜிட்டுக்கு கஷ்டமாக இருக்கா சொல்கிறாங்க. நம்ஜிட்டுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்கிறாங்க. அதுக்கு என்ன பண்ணணுமா ஜிம்மு கேட்குறாங்க. அதுக்கு என்ன பண்ணணும்னு தெரியாதா சொல்கிறாங்க. ரிவார்டு கொடுக்க மாட்டியா கேட்குறாங்க. ரிவார்டு இல்லை நம்ம லைஃப்பில் அச்சீவ் பண்ணுறோம் இல்லையா, நம்மளுக்கும் ஒரு கம்பெனி ஓப்பன் பண்ணிட்டோம். அவ்வளோ கம்பெனி சக்ஸஸ்ஃபுல்லாக போயிட்டுருக்கு. செகண்ட் ஒரு பிஸ்னஸ் மேன் ஆஃப் த இயர் அவார்டு வாங்கிட்டேன். 2 வருஷமாக வாங்கிட்டேன். ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. நம்மளுக்கு ஒரு ஓன் வீடு நம்மளுக்கு ஒரு கார் எல்லாமே வாங்கிடுச்சு. எவ்ரி திங் செட்டில்டு ஓகேவா. நீ கிராஜுவேட் ஆகிட்டேன். நீ ஃபுல்லாக படித்து முடிச்சிட்டேன். எனக்கு எல்லாமே ஹாப்பியாக இருக்குது. இப்போ லைஃப்பை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு ஏதாவது நம்மளுக்கு தடை இருக்கா கேட்குறாங்க. தடையாகவும் சொல்கிற ஏதாவது நம்மளுக்கு இருக்கா கேட்குறாங்க. ரீசன் என்ன சொல்கிறாங்க. இன்னொன்னும் சொல்கிறாங்க. அப்புறம் என்ன கேட்குறாங்க. ஜிம் பார்க்குறாங்க அது சொல்கிறாங்க. அது
அது அது ஜிம் பார்க்குறது ரொம்ப நர்வஸ் ஆகிடுச்சு, ஸ்வெட் ஆக ஆரம்பிக்கிறாரு. நம்ஜின் பார்க்குறேன், என்னாச்சு எப்படி கேட்குறாங்க. அது நம்பிச்சுனா எனக்கு இதுதான் விட்டு கொஞ்சம் பயமாக இருக்குது சொல்கிறாங்க. பயமாக இருக்கா ஏன் அப்படி கேட்குறாங்க. ஏன் கூட தானே கம்ஃபர்டபுளாக சொல்கிறாங்க. அது என்ன பேசுறீங்க, என்னோட ஹஸ்பண்ட் ஓகேவா சொல்கிறாங்க. ஏன் கூடன்னு கேட்குறேன்னு சொல்கிறாங்க. அப்படி இல்லை நான் சொல்கிறேன்னாக்கா உனக்கு எதுவும் சடனாக அரேஞ்ச் பண்ண மாதிரி பயப்படுறியே, நான் வந்து ஹஸ்பண்ட் இவ்வளோ டேஸாக ஒன்றா இருக்கும், நான் மட்டும் உனக்கு ஹஸ்பண்ட் மட்டும் தானே சொல்கிறாங்க. இல்லை என்னோட ஃப்ரெண்டு எல்லாமே நீங்கள் தான் ஃப்ரெண்டு, உனக்கு கம்ஃபர்ட் ஜோன், உன்னோட அப்பா மேலே நான் தானே சொல்கிறாங்க. அப்படி இருக்கும்போது உனக்கு என்கிட்ட சொல்கிறாங்க. அது என்னவோ தெரியல, இதுனா மட்டும் ஜிம்முக்கு க்யூட்டாக நம்பிச்சு ஷர்ட் பிடிச்சி ஒரு மாதிரி அழகாக அந்த பட்டன் வைக்க ஆரம்பிக்கிறாங்க. நம்பிச்சுட்டு பார்க்குறாங்க. அப்புறம் சொல்கிறாங்க எனக்கு ஜிம் ஒரு மாதிரி அழகாக க்யூட்டாக வைக்கப்பட்டிருக்காரு. அழகாக ஷை ஆகிட்டு இருக்காரு. இப்போ நம்பிச்சுட்டு பார்க்குறாங்க. அச்சோ இவ்வளோ ஷையான என்ன பண்ணிட்டோம் நம்பிச்சுட்டு கேட்குறாங்க. அதே சொல்கிறாங்க. சொல்லி இவ்வளோ க்யூட்டாக ஷையான நான் என்ன பண்ணிட்டோம் அப்படி நம்பிச்சுட்டு கேட்குறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. அது 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 சொல்கிறேன். ஜிம்மில் அப்படியே யோசிச்சுட்டே இருக்காங்க. நம்பிச்சு இப்போ இப்படி டச் பண்ணுறாங்க, டச் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஜிம்முமே அதே பேஷனாக ப்ராக்டிஸ் பண்ணுறாங்க. நம்பிச்சு ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க. அப்படியே ஜிம்மில் லிஃப்ட் பண்ணுறது பெட்டை கூட்டிகிட்டு போகிறாங்க. அந்த பெட்டு ஃபுல்லாக ஃப்ளவர்ஸ் தான், அவ்வளோ அழகாக டெக்கரேட் ஆகிருக்கு. அந்த ரூம் ஃபுல்லாக கேண்டில்ஸ் ரொம்ப அழகாக ஜிம் பார்க்குறாங்க. இது யார் டெக்கரேட் பண்ணால் கேட்குறாங்க. ஏன் தெரியணுமா சொல்கிறாங்க. அப்படி கேட்குறாங்க. அது வந்துட்டு நான் வந்துட்டு ஆர்கனைஸ் பண்ண சொல்கிறாங்க. அது சொல்கிறாங்க. நான் வந்துட்டு சில பேர் வர சொன்னேன் ஓகேவா, இந்த மாதிரி வெட்டிங் நைட் வந்து அரேஞ்ச் பண்ணுறவங்களுக்கும் இருக்காங்க சரியா, அவங்கள வர சொல்லி தான் வந்துட்டு டெக்கரேட் பண்ண சரியா சொல்கிறாங்க. அப்படியா சொல்கிறாங்க. நம்பிச்சுதான் சொல்கிறாங்க. ஐ லவ் யூ சொல்கிறாங்க. லவ் யூ டூ சொல்கிறாங்க. உனக்கு ஓகே தானே இப்போ இருக்க ஓகேவா சொல்கிறாங்க. ஜிம் கேட்குறாங்க. அது எனக்கு ஹஸ்பண்டை வந்துட்டு எனக்கு வெயிட் பண்ண சரியா ஜிம் சொல்கிறாங்க. இன்டெரக்டாக சொல்கிறாரு. ஓகே சொல்லிட்டு வந்து பார்க்குறாங்க. ஓ இன்டெரக்டாக சொல்கிறாங்க. என்கிட்ட இருக்கு டேரக்டாக சொல்லணும், டேரக்டாக சொல்லலாம் சொல்கிறாங்க. அது என்னமோ இப்படி பேசாது, எனக்கு ஷையாக இருக்குது ஜிம் சொல்கிறாங்க. நம்பிட்டு பார்க்குறாங்க. இதுக்குள்ளே ஜாதத்துக்கு ஷை சொல்கிறாங்க. தெரியல நம்பிச்சு நான் ரொம்ப ஷையாக இருக்குது சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜிம்மில் இருக்க ரொம்ப டீப் பேக்கஸ் பண்ணுறாங்க. ஜிம்மில் அதே பேக்கஸ் பேஷனாக பண்ணுறாங்க. 2 பேருக்குள்ள அழகாக க்யூட்டாக ரொமான்டிக் செக்ஷன் போயிட்டுருக்கோம். ஜிம் பார்க்க நம்பிச்சுன்னா இப்போ பெயினாக இருக்குது ஸ்லோவாக சொல்கிறேன். ஓகே சொல்லிட்டு அவரும் அழகாக இருக்காங்க. நம்பிச்சு ஜிம் பார்க்குறாங்க. எப்படி இவ்வளோ டேஸ் வந்துட்டு அமைதியாக இருந்தாலும் அவருக்கே ஒரு டவுட்டாக இருக்குது. ஏன்னா அந்தளவுக்கு அவர் இருக்கிற ரஃப் அண்ட் டஃப்பாக தான் இருக்காரு. ஜிம் பார்க்குறாங்க. எதுவும் சொல்ல டாக்டர் அதை அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. நெக்ஸ்ட் டைம் மார்னிங் ஜிம் க்யூட்டாக தூக்கிட்டு நம்பிச்சு பார்க்குறாங்க. ரொம்ப ஹாப்பியாக வரும் பெட்டில் உட்காந்துருக்காரு. இன்றைக்கி தான் நம்பிச்சு இவ்வளோ ஃப்ரீயாக ரிலாக்ஸாக உட்காந்து ஜிம் பார்க்குறாங்க. எனக்கு எப்போதும் ஒர்க்கு பிஸியாகவே இருப்பார். இல்லைனாக்கா நான் ஜிம்மில் போட்டு பிக் பண்ணுறேன், ட்ராப் பண்ணி ஒர்க் பார்த்துட்டு இருப்பாரு. ஆனால் நம்பிக்கு ஜிம்மில் பயங்கர பாசிட்டிவாக இருக்குது. யார்கிட்டையும் விட மாட்டார். அப்படி ஒரு பாசம். இப்போ நம்ம ஜிம் பார்க்குறது நம்பி பார்க்குறாங்க. ஜிம்மின்னு சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. என்ன நம்பிச்சுடா சொல்கிறாங்க. குளிக்கலாமா கேட்குறாங்க. நீங்கள் போய் குளிங்க ஜிம் பார்த்துக்கிறாங்க. நம்பி பார்க்குறாங்க. நீ வரலையா. நான் வரல அப்படி சொல்கிறாங்க. ஏன் கேட்குறாங்க. நான் வரல ஜிம் சொல்கிறேன். நம்பி பார்க்குறாங்க. ஷையாக சொல்கிறாங்க. அதனால் நீங்கள் போங்க ஜிம் சொல்கிறாங்க. நம்பி பார்க்குறாங்க. இல்லை ஷையாகுது என் குழந்தை எங்கள் பாரு சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறீங்கன்னு சொல்லிட்டு என்னாச்சு அப்படின்னு கேட்குறாங்க. தெரியும்னு சொல்கிறாங்க. ஜிம்முக்கு மாதிரி அவ்வளோ க்யூட்டாக ஷைட் இருக்காங்க. டக்குன்னு ஒரு ஃபேஸ் ஹைட் பண்ணிக்கிறாங்க. நம்பி பார்க்குறாங்க. உங்க பாரு இப்படி பண்ண வச்சுக்கேன் அப்புறம் அவையும் போவோம் பார்த்துக்க சொல்கிறாங்க. கையில் ஆகணும்னு சொல்கிறாங்க. இன்னும் மைப்பையாக இருக்க சொல்லிட்டாங்க. ஓகே நம்பிச்சிடும். அது கேட்குறாங்க. தூக்கிட்டு குளிக்க வைக்கிறாங்க. 2 பேர் குளிச்சுட்டு வராங்க. ஜிம் தான் அவ்வளோ க்யூட்டாக இருக்காரு பார்க்கறதுக்கு. நம்பி பார்க்குறாங்க. பல நாள் ஜிம் மாதிரி ஃபுல்லாக இருக்குன்ட்டு நம்ம ஜிம் பார்க்குறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. நீங்கள் ஹாப்பியாக சொல்கிறாங்க. ஹாப்பி தான் பட் இதுக்கப்புறம் சொல்கிறாங்க. அப்புறம் கொஞ்சம் கஷ்டமாக நினைக்கிறேன் சொல்கிறாங்க. ஏன் ஜிம் கேட்குறாங்க. நம்ம ஜிம் பார்க்குறாங்க. இதுவா அது தலையிலே பெரிய விஷயம். இது கிஸ் அது மட்டும் வர ஸ்டாப் பண்ணிட்டேன். இப்போ எடுத்துக்கிட்டோம்னா இதுக்கப்புறம் ஏதாவது சும்மா பண்ணி தோணல சார். ஜிம் பார்க்குறேன் நம்பிச்சுன்னா என்ன எப்படி பேசுறீங்கன்னு சொல்கிறாங்க. நம்பி பார்க்குறேன் ஜிம் பார்த்துக்காத. இப்போ ஒரு ரவுண்டு சொல்கிறாங்க. ஒரு ரவுண்டு ஆகும்னு சொல்கிறாங்க. ஆச்சும் நீங்கள் ஆஃபீஸ் போக சொல்கிறாங்க. பரவாயில்ல பார்த்துக்கலாம் சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. அதே சொல்கிறாங்க. ப்ளீஸ் வா ஜிம்முக்கு நம்பிட்டு போகிறாங்க. ஜிம்முக்கு ஒரு மாதிரி இருக்குது. நம்பிச்சுடா ஜிம்மில் அடிக்கிறாங்க. நம்பி எதுவுமே சொல்லல. அப்படியே இல்லை ஜிம்மில் லைட்டாக புஷ் பண்ணுறாங்க. ஜிம் பார்க்குறேன் நம்பிச்சுன்னா சொல்கிறாங்க. இப்போ நம்பி அழகாக க்யூட்டாக மாதிரி இருக்காங்க. ஜிம் பார்க்குறேங்க. அச்சோ விடுங்க ஜிம் சொல்கிறாங்க. நம்பி ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க. போகலாமா சரி சொல்லிட்டு இப்போ அவையும் ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு அவங்க 2 பேரும் ஆஃபீஸ் கிளம்புறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. நான் ஆஃபீஸ் வரா சொல்கிறாங்க. இல்லைடா சொன்னா நான் ஆஃபீஸ் வரேன். ஜிம் சொல்கிறாங்க. சரி சொல்லிட்டு நம்பி ஜிம் கூட்டிகிட்டு போயிட்டு ஆஃபீஸ் உட்காந்துருக்காங்க. ஜிம் நம்பி பார்த்துருக்காங்க. ஜிம் பார்க்குறாங்க. ஏன் நம்பிச்சுனா என்னை கொடுக்கணும்னு பார்க்குறா சொல்கிறாங்க. நம்பி பார்க்குறாங்க. அது சொல்கிறாங்க. சொல்கிறாங்க. நம்பி வந்து கிஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஜிம்முக்கு ஒரு இடத்துல பயம் இருந்தது. ஐயோ அங்கே தான் யாரை பார்த்து தப்பாக நினைச்சாங்க. ஜிம் தான் நான் வீட்டுக்கு போகிறேன் சொல்கிறாங்க. வீட்டுக்கு ஆமாம் வீட்டுக்கு படிச்சுன்னு போயிட்டாங்க. இப்போ நம்பிட்டு பார்க்குறாங்க. சரி ஓகே சார் நீ வீட்டுக்கு தான் எனக்கும் கரெக்டாக இருக்கும். எனக்கெல்லாம் கண்டிப்பாக ஒர்க்கில் ஃபோக்கஸ் பண்ண முடியாது நம்பிச்சு நினைக்கிறாங்க. இப்போ ஜிம் வீட்டுக்கு வந்து கிட்ட ஷையாகிறாங்க. அச்சோ இனிமேல் ஏன் நம்பிச்சுன்னு தானே ஜிம் நினைக்கிறாங்க. இவ்வளோ க்யூட்டாக இவ்வளோ ரொமான்டிக்காக இருக்காரு. ஜிம் தான் அவ்வளோ ஷையாகிட்டு இருக்காங்க வீட்டில். நைட்டு நம்ம ஜிம் புக் பண்ணி வச்சுட்டாங்க. நம்ம வெயிட் பண்ணிருக்காங்க. நம்பிச்சிட்டு வராங்க. நம்பிச்சிட்டு பார்க்குறாங்க. ஜிம் புக் பண்ணி வெயிட் பண்ணுறாங்க. டைம் டேபிள் நம்பிச்சிட்டு வந்துட்டீங்களா சொல்கிறாங்க. நம்பிச்சிட்டு பார்க்குறாங்க. வந்துட்டேன் சொல்கிறாங்க. இப்போ ஜிம் பார்க்குறாங்க. சீக்கிரம் வாங்க சாப்பிடலாம் பசிக்குது சொல்கிறாங்க. நம்பிட்டு பார்க்குறாங்க. எனக்கு ரொம்ப பசிக்குது நம்பிட்டு சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. அப்போ வாங்க சாப்பிடலாம் ஜிம்னு சொல்கிறாங்க. நம்பிட்டு பார்க்குறாங்க. கண்டிப்பாக நம்பிச்சு சொல்லிட்டு போகிறாங்க. ஜிம்முக்கு புரியல. நம்பிச்சிட்டு போய் பேச மாட்டாங்க. என்னாச்சு ஜிம் நம்பிச்சிட்டு பார்த்துருக்காங்க. நம்பிச்சு அப்படி போயிட்டு
ஃப்ரெஷ் ஆகிட்டு வராங்க. வந்துட்டு பார்க்குறாங்க சாப்பிடலாமா சொல்கிறாங்க. ஜிம் நம்பிச்சு சாப்பிட்ருக்காங்க. சாப்பிட்டு முடிச்சு ஜிம் பார்க்குறாங்க. ஓகே நம்பிச்சு நான் அதை வெஸ்ஸை வாஷ் பண்ணுறேன், நீங்கள் போயிட்டு இதை ஒர்க் தான் பாருங்க சொல்கிறாங்க. நம்பிட்டு பார்க்குறீங்க நானும் ஹெல்ப் பண்ணுறேன் சொல்கிறாங்க. நீங்கள் அம்மா சொல்கிறாங்க வேணாம் நீங்கள் வந்துட்டு வளச்சிருங்க சொல்லிட்டு நம்பிட்டு பார்க்குறாங்க. சொல்கிறாங்க ஜிம் பார்க்க உண்மை தானே சொல்கிறாங்க. சரி உண்மை தான் எதுவும் சொல்ல மாட்டேன், இதை ஹெல்ப் பண்ணுறேன் சொல்கிறாங்க. ஹெல்ப் தான் வேண்டாம் போங்க சொல்கிறாங்க. நான் ஹெல்ப் பண்ணுவேன் நம்பிச்சு சொல்கிறாங்க. நம்பிச்சு நான் வேணாம் சொல்கிறேன். ஜிம் பார்த்தா நம்பிட்டு இப்படினாக்கா நம்பிச்சு எல்லாரும் பற்றி குறியாக இருக்காங்க. நம்பிச்சு பார்த்தா போதாவே இல்லை சார் ஜிம்னு விட்டுறாங்க. இப்போ நம்பிச்சு ஜிம் வெசஸ் வாஷ் பண்ணுறது பேக் பண்ணுறாங்க. ஜிம் மாதிரி நம்பிச்சுன்னா என்ன பண்ணுறீங்க சொல்கிறாங்க. நான் ஒன்றும் பண்ணுறேன் சொல்கிறாங்க. அதே சொல்கிறாங்க நான் ஒன்றும் பண்ணல நம்பி சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க இல்லையே சம்திங் வேலை இருக்குது. ஜிம் பார்த்துட்டு இருக்காங்க. நம்பிச்சு ஜிம்ல க்யூட்டாக ரொமான்டிக்காக இருக்காங்க. ஜிம் பார்க்குறாங்க. நம்பிச்சுன்னா நான் கிச்சனில் இருக்கேன்னு சொல்கிறாங்க. தெரியும் ஜிம் நம்பி சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. இப்போ நம்ம சிஸ்டர் வாஷ் பண்ண ஜிம் வாஷ் பண்ணி ஹேண்ட் வாஷ் பண்ணிடுறாங்க. நம்பி பார்க்குறாங்க. தட்ஸ் மை பாய் வாஷ் தூக்கிட்டு போகிறாங்க. அச்சோ நீங்கள் இருக்கீங்களே சொல்கிறாங்க. நம்பி பார்த்தா இப்போ ஜிம் இப்படி எப்போ ரொமான்டிக் தான். ஜிம் பார்க்குறாங்க. யூ ஷேம்லெஸ் பாய் எப்படி சொல்கிறாங்க. இந்த காமா யூ ஷேம்லெஸ் பாய் கிட்ட போ ஜிம் சொல்கிறாங்க. நம்பி பார்க்குறாங்க. என்னடா சொல்கிறாங்க. ஆமாம் உண்மை தான் சரியா எப்போ பார்த்தாலும் எங்களை இப்போ பயமாக இருக்குது சொல்கிறாங்க. பயமாக இருக்கா ஆமாம் ஜிம் சொல்கிறாங்க. எங்கே தான் பைக் பண்ணிச்சிங்க சார் நல்லவா அந்த வீட்டில் வேறு யாரும் இல்லை என்ன ஆகுது சார் ஜிம் சொல்கிறாங்க. நம்பி பார்க்குறாங்க. ஏன் சொல்கிறாங்க பார்த்தா இந்த தப்பா நினைச்சு தான் சொல்கிறாங்க. எவ்வளோ பேர் இருக்குது தப்பா நினைக்கிறதுக்கு அவளுக்கு அப்புறம் நினைப்பாங்க சொல்கிறாங்க. நினைப்பாங்க ஜிம் சொல்கிறாங்க. நம்ம ஜிம் கிட்ட பார்த்துருக்காங்க. இப்போ நம்ம ஜிம் பார்க்குறாங்க. என்ன நினச்சிட்டா உங்களுக்கு சொல்கிறாங்க. எனக்கு எல்லாமே உண்மையில ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது சரியா லவ் அப்புறம் கேர் எவ்ரி திங் சரியா அதிகமாக இருக்குது நம்ம சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. ஜிம் கிட்ட சேர்க்குறாங்க. நம்ம பார்க்குறேன்னு சொல்லிட்டு நான் ஸ்டார்டிங்கில் ஒரு வேறு நினச்சினா இப்போ பார்த்தா சரி இப்போ சொல்கிறாங்க. இப்போ பார்த்தா சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க ரொமான்டிக் ஹாபி ஜிம் சொல்கிறாங்க. ரொமான்டிக் ஹாபியா சொல்கிறாங்க. கேட்குறது ஹாப்பியாக இருக்கேன் நம்ம சொல்கிறாங்க. பார்த்து எல்லாரும் பயப்படுறாங்க. நம்ம ஆஃபீஸில் சொல்கிறாங்க. ஆமாம் நீங்கள் ஆஃபீஸ் ஆகிட்டு உரு நடந்துட்டீங்க சொல்கிறாங்க. அதை சொல்கிறாங்க. எல்லாத்தையும் உரு நடந்துட்டீங்க சொல்கிறாங்க. பரவாயில்ல சொல்கிறாங்க. சரி நம்ம உங்களுக்கு கேட்கவாவும் சொல்கிறாங்க. நீங்கள் ஏன் உங்கள் அப்பா மட்டும் ஒரு டைம் கூட கால் டெக்ஸ்ட் சொல்கிறாங்க. ஜிம்மின்னு சொல்கிறாங்க. நினச்சினா நீங்கள் சொல்கிறாங்க பாரு எனக்கு யாரை பற்றி கவலை சரியா சொல்கிறீங்க வேணாம் சொல்கிறவங்களுக்கு எனக்கும் அவங்க வேணாம் சரியா சொல்கிறாங்க. இல்லை நம்பிக்கிறா நீங்கள் சொல்கிறாங்க அது பற்றி பேசணும் ஓகேவா நம்ம சொல்லிட்டு போயிடுறாங்க. ஜிம்முக்கு ஒரு மாதிரி கட்சிச்சோ நம்ம கோவப்படுத்துமா சொல்லிட்டு நம்பிட்டு போய்ட்டு உட்காந்துருக்காங்க. லேப்டாப் ஓப்பன் பண்ணிட்டு ஜிம் போயிட்டு நம்பிட்டு லேப்டாப் பார்க்குறாங்க. கோமா கேட்குறாங்க. சொல்கிறாங்க. ஆச்சு கோவம் தான் போய் ஜிம் பார்க்குறாங்க. கோமா கேட்குறாங்க. இல்லை சொல்கிறாங்க. இப்போ ஜிம் போய்ட்டு நம்ம ஜிம் லிப்பில் கிஸ் பண்ணுறாங்க. கோவம் போயிட்டா கேட்குறாங்க. இல்லை சொல்கிறாங்க. ஜிம்மில் ஹேண்ட் கிஸ் பண்ணுறாங்க. இப்போ சொல்கிறாங்க. இல்லை சொல்கிறாங்க. இப்போ இன்னும் நம்ம ஜிம் டீப்பாக கிஸ் பண்ணுறாங்க. இப்போ நம்ம ஜிம் பார்க்குறாங்க. கோவம் போயிடுச்சு அப்படி சொல்லிட்டு லேப்டாப் க்ளோஸ் பண்ணிட்டு இப்போ சோஃபாவில் ரொம்ப க்யூட்டாக ஒரு மாதிரி ஒரு ரொமான்டிக் செக்ஸ் போயிட்டுருக்கு. ஜிம்மில் ஹாப்பியாக இருக்காங்க. நம்ம வந்து அழகாக ஜிம்மில் கஃபர் பண்ணிடுவாங்க. இப்போ 2 பேருமே அழகாக க்யூட்டாக ஒரு ரொமான்டிக் கப்பலாக சுற்றிட்டு இருக்காங்க வீட்டில். இப்போ அப்படியே ஒரு 3 months ஆஃப்டர் ஜிம் பார்க்குறாங்க. நம்ம தான் சொல்கிறாங்க. எனக்கு ரொம்ப வாமிட்டிங்காக இருக்குது சார் நம்பிட்டு பார்க்குறாங்க. வாமிட்டிங்காக இருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜிம் கிட்ட ஹாஸ்பிட்டலில் போகிறாங்க. செக் பண்ணி பார்க்குறாங்க. பார்த்து ஜிம் ப்ரெக்னென்ட் நம்பிட்டு ரொம்ப ஹாப்பி. இப்போ அவங்க ஆஃபீஸில் எல்லாருக்குமே ஸ்வீட்லாம் வாங்கி ப்ரொவைட் பண்ணுறாங்க எல்லாருக்குமே. எனக்கு ஒய்ஃப் வந்து ப்ரெக்னென்ட்டாக சொல்லி ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க சார். ஓகே சொல்லிட்டு ஃபைனில் நம்பிட்டு பார்க்குறாங்க. ஜிம் இன்னும் கேர்ஃபுல் நீ வந்து கேர்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லிட்டு இப்போ நம்பிட்டு ஜிம்மில் ரொம்ப கேர்ஃபுல்லாக அனுப்புகிறாங்க. முன்னாடி ரொமான்டிக்லாம் ஃபுல் ரொம்ப டேக் கேர் பண்ணுறாங்க. பத்திரம் பார்த்துக்கணும் சின்னதாக கூட ஹார்ட்டாக இருக்கலாம் சொல்லிட்டு பார்த்து வச்சுக்கிறாங்க. ஜிம் பார்க்க நம்பிட்டு பார்க்குறாங்க. ஜிம் நானே வெசஸ் வாஷ் பண்ணுறேன் ஓகே சொல்லிட்டு நம்ம வச்சுட்டாங்க. பாரு நான் பார்த்துக்கிறேன் ஓகே உட்கார வச்சுட்டாங்க. இப்போ நான் 5 டே வெசஸ் வாஷ் பண்ணுறோம் வீட்லாம் க்ளீன் பண்ணுறதும் எல்லா ஒர்க்கு இதுக்கு முன்னாடி நம்ம வீட்டில் வந்து ஒர்க் பண்ண மாட்டாங்க. ஜிம் அதுக்கு வந்து விட மாட்டார் அவரே பண்ணிவிடுவார். இப்போ நம்பிட்டு எல்லா ஒர்க்கையும் பார்த்துக்கிறாங்க. ஜிம் பார்க்க நம்பிட்டா எனக்கு ஃப்ளவர்ஸ் வாங்கி வீட்டில் வச்சுக்கணும் ஆசை இருக்கு சொல்கிறாங்க. அப்படியே ஆமாம் சார் இப்போ கார்டன் இருக்க ஃப்ளவர்ஸ் பார்த்தது ஆமாம் சொல்கிறாங்க. சரி ஓகே சொல்லிட்டு நம்ம நிறைய ஆர்கனைஸ் வர வச்சு கார்டன் ஆர்கனைஸ் பண்ணுவாங்களே வர வைக்கிறாங்க. நிறைய கார்டன்ஸ் ரொம்ப பிடிச்ச மாதிரி ஃப்ளவர்ஸ்லாம் வைக்கிறாங்க. வச்சுட்டு ஜிம்முக்கு வந்து இப்போ ஃப்ரெஷ்ஷான இந்த ஏர்லாம் கிடைக்கணும் அவங்க எது ஃபீல் பண்ண ஹாப்பியாக ஃபீல் பண்ண சொல்லிட்டு நிறைய வைக்கிறாங்க. ஜிம்முக்கு ரொம்ப பிடிச்சிருக்கா நல்லா இருக்குது ஜிம் சொல்கிறாங்க. அப்படியே அவங்க சொல்கிறாங்க. இப்போ ஜிம் பார்க்குறாங்க. ஜிம் 5th month ப்ரெக்னென்ட் ரொம்ப அழகாக இருக்கிற நம்ம ஸ்டமக் பார்க்குறப்போ நம்ம ஜிம் பார்க்குறாங்க. ஜிம்மோட ஸ்டமக்கே நம்ம பார்த்துருக்காங்க. நான் ஸ்டமக்கே பார்க்குறீங்க சொல்கிறாங்க. இல்லை என் பாப்பா சீக்கிரம் வளர்ந்துட்டாளா கேட்குறாங்க. பாப்பாவை எப்படி சொல்கிறீங்கன்னு கேட்குறாங்க. எனக்கு வந்து பாப்பா தான் வருவாங்க ஜிம் சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. அப்படி எனக்கு தெரியல நம்ம நான் சொல்கிறேன் இது பாப்பா தான் சார் நம்ம ரொம்ப ஹாப்பியாக பார்த்துருக்காங்க. ஸ்டமக்கில் கிஸ் பண்ணுறாங்க. ஜிம் ஹாப்பியாக இருக்குது நம்மளுக்கு ஒரு பாப்பா இருப்பதில்லைன்னு சொல்கிறாங்க. நம்ம ஃபேமிலி சீக்கிரமே அழகாக வந்துட்டு 3 பேராக ஆக போகிறோம்னு சொல்கிறாங்க. ஆமாம் நம்ம 3 பேர் ஒரு அழகாக ஃபேமிலி ஆக போகிறோம் சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஃபேமிலி இருக்கோம் இருந்தாலும் பாப்பா வந்து என்ன ஃபுல்ஃபில் ஆகிடல சார் ஜிம் நம்ம ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க. இப்போ அழகாக லேஸ் பாஸ் ஆகிடுச்சுக்கடா ஜிம் நான் பார்க்குறாங்க. நம்பிடா ஒன்று ஒர்க்கு எனக்கு சரியாக சொல்கிறாங்க. இல்லை என்ன சொல்லுவாங்க ஃபஸ்ட்டு ஸ்கேனில் ஒன்றும் சொல்ல மாட்டாங்க சொல்கிறாங்க. இப்போ நம்ம நம்பிடும் உட்காந்துருக்காங்க. ஃபஸ்ட்டு ஸ்கேன் ஜிம்முக்கு இன்னைக்கு நம்ம ஜிம் கேட்குறாங்க டாக்டர் பேபி இந்த ஜிம்மில் ஓகே ஹெல்த்தியாக இருக்காங்க சொல்லுவாங்க. ரொம்ப ஹெல்த்தியாக இருக்காங்க ஓகே ஒன்று பயப்படாதீங்க சார் சொல்கிறாங்க. நம்ம ஹாப்பியாக இருக்குது ஃப்ரூட்ஸ்லாம் கட் பண்ணி தராங்க. கட்டி சாப்பிட சொல்கிறாங்க. ஜிம் சாப்பிட்ருக்காங்க. நம்ம அவ்வளோ அழகாக பார்த்துக்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. அவருக்கு வந்து எந்த ஒரு கவலையுமே இல்லை. வந்ததுக்கு அப்புறம் ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க. அவங்க யாரை பற்றி யோசிச்சது கூட இல்லை. அப்போ சின்ன பற்றி கொஞ்சம் கவலை இருக்கும். என்ன நடக்கும் கூட யாருக்கு தெரியவே இல்லை. அவங்க கான்டாக்ட் கொடுப்பாங்க யாரும் கேட்கவே இல்லை. அப்படியே விட்டுருப்பாங்க. எப்படியாச்சும் போயிருக்கும்.
இப்போதான் ப்ரெசென்ட்ல நம்ம ஜிம் சொல்லி முடிக்கிறாங்க. இதான் எங்கள் லைஃப் நடந்துச்சு சொல்லி ஜிமின் பாஸ் சொல்லி முடிக்க இப்போ நம்ம ஜிம்மி பார்க்குற வாவ் சார் சொல்கிறாங்க. ஆமாம் நிறைய ஸ்ட்ரகிள் பண்ணார், ஸ்டார்டிங்கில் ரொம்ப கஷ்டப்பட சொல்கிறாங்க. அப்படி ஆமாம் ரொம்ப நிறைய ஒர்க் பண்ணுவார், நிறைய ஒர்க் பண்ணி தான் கிரெடிட்லாம் கிடச்சிது சொல்கிறாங்க. அதை வச்சு தான் எங்களுக்கு வந்து ஹை சேலரி கொடுத்தாங்க. அதை வச்சு தான் நாங்கள் வந்து ஒரு கம்பெனி ஓப்பன் பண்ண ட்ரை பண்ணோம். நிறைய பண்ணார், எனக்காக நிறைய பண்ணுவார், அவருக்காக தான் அவர் யோசிச்சுக்கிறது தெரியுமா. ஹீஸா சுவிட்ச் ஜென்டில் மேன் சொல்கிறாங்க ரியலி அப்படி சொல்லிட்டு நம்ம அந்த உண்மையை சொல்கிறாங்க. உண்மையாகவே சார் மாதிரி பர்சனை பார்த்ததே இல்லை அப்படி சொல்லிட்டு அவங்க சொல்லியிருக்காங்க. நீங்களுமே சார் டிசான பர்சன் தெரியுமா சொல்கிறாங்க. ஜிம்முக்கு ஹாப்பியாக இருக்குது, ஆனால் அவங்க என்ன இப்போ வரைக்கும் உங்களுக்கு ட்ரை பண்ணவே இல்லை, கான்டாக்ட் பண்ண ட்ரை பண்ணல, கான்டாக்ட் பண்ண ட்ரை பண்ணல அப்படி விட்டுட்டாங்க சொல்கிறாங்க. இனிமேல் கஸ்டமருக்கு சரி விட்டுங்க, உங்களுக்கு சரியாக சொல்கிறாங்க. சரி சொல்லிட்டு இப்போ அப்படி இனிமேல் வந்துட்டு ட்ரெஸ் அழகாக போக பார்த்துக்கிறாங்கடா ஃபோன் இல்லை. இப்போ நம்ம ஜிம்மிக்கு ஒரு 1 month ஆஃப்டர் பேபி பிறந்திருக்கா, ஒரு பாய் பேபி தான் பிறந்திருக்கா, ரொம்ப க்யூட்டாக நம்பி பார்க்குறாங்க. அச்சோ என் பேபி எவ்வளோ அழகாக இருக்கா அப்படின்னு சொல்லி பார்த்துருக்காங்க. ரொம்ப ஹாப்பியாக இருக்குது ஜிம்மிக்கு. நம்பிக்கை தான் சொல்கிறாங்க, நம்ம குழந்தை பார்க்கறதுக்கு உங்களை மாதிரி இருக்கா சொல்கிறாங்க. அப்படி என்ன மாதிரி ஆமாம் உங்களை மாதிரி எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு சொல்கிறாங்க. இப்போ நம்பி பார்க்க இந்த ஜிம்மி நம்மளோட ஒரு மிக்ஸ் பண்ணி பிறந்திருக்கான்னு சொல்கிறாங்க. அப்படி அங்கே பாரு இவன் காது பரிணமாக இருக்கா, ஆனால் நோசை பாரு சொல்கிறேன் இது வந்து ஒன்றுமா இருக்குது, அப்புறம் கண்ணை பரிணமாக இருக்கா அப்படின்ற லிப்ஸ்டிக் ஒன்றுமா இருக்கா அப்படின்னு சொல்லி நம்பி சொல்கிறாங்க. இப்போ நம்ம நர்ஸ் பார்க்குறாங்க. ஆமாம் சார் கரெக்ட், இவங்க 2 பேரும் வந்து மிக்ஸ் பண்ணி தான் பிறந்திருக்காங்க பேபி சொல்கிறாங்க. கேட்க நம்பிச்சு ஹாப்பியாக இருக்குது. இப்போ இவனுக்கு பேர் என்ன சொல்கிறாங்க, ஜூன் மீன் சொல்கிறேன். ஜூன் மீன் ஆமாம் சொல்கிறாங்க. என்னுடைய செகண்ட் நேமும் உங்களோட ஃபர்ஸ்ட் அது உன்னோட செகண்ட் நேமும் என்னோட செகண்ட் நேம் சரியாக சொல்கிறாங்க. அப்படியே ஆமாம் நம்ம 2 பேரும் லாஸ்ட்டில் நேம் தான் அவனுக்கு நேமாக வச்சுருக்கான்னு சொல்கிறாங்க. ரொம்ப ஹாப்பியாக இருக்குது ஜிம்மிக்கு கேட்கறதுக்கு நல்லா இருக்குது. ஜூன் மீன் சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஒன்றும் கூப்பிடலாம் இன்னும் கூப்பிடலாம் சரியாக சொல்கிறாங்க. மீன் கூட கூப்பிடலாம் சொல்கிறாங்க. இல்லை ஜூன் மீனே நல்லா இருக்குது சொல்கிறாங்க. சரி ஓகே, ஆனால் எனக்கு இவனை பார்த்து பிஸ்கட் மாதிரி இருக்குது சொல்கிறாங்க. பிஸ்கட் ஆமாம் சொல்லி பார்க்குறாங்க. அவர் ஸ்மைல் பண்ணது குழந்தை ஸ்மைல் பண்ணி பார்க்க இருக்கு ஸ்மைலி பிஸ்கட் மாதிரி இருக்குது. நான் பிஸ்கட் கூப்பிடுவா சொல்கிறாங்க. கூப்பிடலாம் சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஹாப்பியாக இருக்காங்க. பேபி பிறந்து ஒரு 5 month ஆஃப்டர் தான்டா நம்ம நம்பிட்டு கொஞ்சம் ஒரு கால் வருது. நம்பிட்டு போய் ஹலோ சொல்கிறாங்க. டே நம்பி சொல்கிறாங்க. சொல்லி ஜாக்ஸா சார் எப்படி இருக்கா சார் நல்லா இருக்கேன், ஏன்னா நீ மட்டும் கான்டாக்ட் பண்ண மாட்டேட்டா சொல்கிறாங்க. அது சொல்கிறாங்க நான் அதான் கான்டாக்ட் பண்ணுறேன், நீ கான்டாக்ட் பண்ண மாட்டேன் சொல்கிறாங்க. சார் வீட்டு என்ன செக் கேட்குறாங்க. அது சொல்கிறாங்க. உன் தம்பி என்கிட்ட நம்பர் கேட்டேன் தானே கொடுக்கவாடா கேட்குறாங்க. அது சொல்கிறாங்க. உன் தம்பி நம்பர் கேட்டேன் கொடுக்கவா, எது சீரியஸான விஷயம் போடா சொல்கிறாங்க. இன்னும் சீரியஸான விஷயம் தெரியலடா சொல்கிறாங்க. இப்போ நம்பி சார் ஓகே கூட சொல்கிறாங்க. இப்போ நம்பிட்டு வந்துட்டு நம்ம ஜாக்சன் வந்துட்டு ஃபோன் நம்பர் கொடுக்குறாங்க. நம்ம டேக்கிட்டேன் இப்போ டே ஃபோன் பண்ணுறாங்க. நம்பிட்டுக்கு என்ன வேணும் உனக்கு அப்படி நம்பிட்டு கேட்குறாங்க. அது சொல்கிறாங்க. சொல்கிறாங்க அங்கே நம்மளை பார்க்கணும் சொல்கிறாங்க. இப்போ நம்பி பார்க்குறாங்க. எதுக்காக கேட்குறாங்க. அது நான் உங்கள்கிட்ட பேசணும் இல்லை அப்படி சொல்கிறாங்க. இப்போ நம்பி சரி ஓகே சொல்லிட்டு பர்மிஷன் கொடுக்குறாங்க. இப்போ நான் டே வந்துட்டு வில்ஸ் நாட்டுக்கு வராங்க. டே மட்டும் தனியாக வரல, டேவும் ஜின்னும் வராங்க. இப்போ ஃபைன் அவங்க வந்துட்டு டோர் டோர் ப்ரெஸ் ஆகிட்டு நம்பிட்டு இருக்காங்க. ஜிம் பார்க்குறேன் நம்பினா அவங்க பாருங்கள் மாறினே வளர்ந்துட்டே இருக்காங்க சொல்கிறாங்க. நம்பி பார்க்க கூட நான் சமாதானம் பண்ணுறேன் சொல்லிட்டு சமாதானம் பண்ணுறாங்க. ஏன் நம்பினா அவங்க பேசுங்க டிஃப்ரெண்ட்டாக இருக்குது சொல்கிறாங்க. ஒன்றும் இல்லை சொல்கிறாங்க. இல்லை என்னாச்சு யார் ஓகே ஜிம் கேட்குறேன் நான் ஓகே எல்லாம் சொல்கிறாங்க. ஆனால் ஏன் சொல்கிறாங்க ஒன்றும் இல்லை சொல்கிறாங்க. நம்பி சொல்கிறாங்க ஜிம்மில் அவங்க இருக்காங்க ஃபைனில். இப்போ நம்ம நம்பிட்டு வந்துட்டு பார்க்க டோர் வந்து ப்ரெஸ் ஆகும் ஓப்பன் பண்ணி சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜிம்மி கூட ஓப்பன் பண்ண யாரும் சொல்லிட்டு ஓப்பன் பார்த்தாக்கா நம்ம டே கொஞ்சம் இருக்காங்க. அவங்க பார்த்து ஜிம்முக்கு ஒரு ஷாக் ஆகிடுது. நீங்கள் சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜிம்மி பார்க்குறேங்க உள்ளே வரலாமா கேட்குறாங்க. உள்ளே வாங்க சொல்கிறாங்க. பொண்ணுக்குள்ளே வராங்க. இப்போ நம்ம ஜிம்மில் ரொம்ப நர்வஸ் ஆகிட்டு இருக்காங்க. இப்போ நம்ஜின் பார்க்குறாங்க. வாங்க உட்காருங்க சார் 2 பேரும் உட்காராங்க. இப்போ நம்ஜின் பார்க்குறாங்க எப்படி இருக்கு ஜிம் கேட்குறாங்க. ஜிம் பார்க்குறாங்க நல்லா இருக்கு நம்ஜின் சொல்கிறாங்க. நீ எப்படி இருக்கா அப்படி நம்ஜின் கேட்குறாங்க. இப்போ நம்ம டே வந்துட்டு நம்ஜின் ஹக் பண்ண வராங்க. பேபி ஒரு கையில் இருக்கா. இப்போ நம்ம ஜிம் போட்டு பேபி வாங்கிக்கிறாங்க. இப்போ நம்ம நம்ஜின் டே வந்துட்டு டைட்டாக ஹக் பண்ண ஆரம்பிச்சாங்க. நம்ம நம்ஜின் ஏன் எங்களுக்கு நீ வந்து உங்களுக்கு வந்து நாங்கள் வேணாம் வா கேட்குறாங்க. இப்போ நம்ஜின் அமைதியாக இருக்காங்க. சொல்லுங்கள் உங்களுக்கு நாங்கள் வேண்டவே வேண்டாம் வா அப்படி கேட்குறாங்க. நாங்கள் தப்பு பண்ணுறதுலாம் சொல்ல மாட்டோம், அதுக்காக உங்களுக்கு எப்போ நாங்கள் வேண்டாம் வா நீங்கள் அப்போ எங்களுக்கு விட்டுருவீங்களா அப்படி கேட்குறாங்க. நம்ம டே பார்க்க நம்பிட்டு பார்க்குறாங்க. நான் உங்களை விட்டு நீங்கள் தானே போக சொன்னீங்க சொல்லி கேட்குறாங்க. அவங்களுக்கு சொல்கிறாங்க நீங்கள் தான் போக சொன்னீங்க, நானும் உங்களை விட்டு வந்து ஃபஸ்ட் நீங்கள் தானே போக சொன்னீங்க அப்படி கேட்குறாங்க. இப்போ நம்ம ஜின்னுக்கு ஒரு மாதிரி இருக்குது. நம்பிட்டு அதை சொல்கிறாங்க. நம்பிட்டு கோமாவே இருக்க சொல்லி வரைக்கும் ஜிம் பார்க்க நம்பிச்சுனா கொஞ்சம் பொலைட்டாக பேசுங்க ஜிம்னு சொல்கிறாங்க. நம்பிட்டு பார்க்குறாங்க. சார் ஓகே சார் உட்காருங்க. இப்போ ஜிமின் தான் ஜின்னாயங் நீங்கள் என்ன குடிக்கிறீங்க சொல்லி கேட்குறாங்க. இப்போ நம்ம ஜின் பார்க்குறாங்க. இல்லை அதெல்லாம் வேணாம் சொல்கிறாங்க. இருங்க சார் ஜிம் போயிட்டு பேபி அந்த தொட்டியில் படுக்க வச்சுட்டு ஜூஸ் எடுத்துறாங்க. டூட்டு கொடுக்குறாங்க எடுத்துக்கோங்க சொல்லிட்டு இப்போ ஜின் எடுத்துக்கிறாங்க. ஆனால் ஜிம்முக்கு டேட்டு கூட பயமாக இருக்குது. எங்கே திட்டி வரும் எனக்கு லாஸ்ட் டைம் திட்டி தானே திட்டி பார்த்தியா அதை நினச்சி பயப்படுறாங்க. இப்போ நம்ம தான் ஜூஸ் எடுத்துக்கோ சொல்கிறாங்க. இப்போ நம்ம டே பார்க்குறாங்க. அது சொல்லிட்டு ஜூஸ் எடுத்துக்கோ சொல்கிறாங்க. சார் டே வாங்கிக்கிறாங்க குடி சொல்கிறாங்க. இப்போ டே வந்து ஜூஸ் குடிக்கிறாங்க. ஜின்ன குடிச்சிருக்காங்க. இப்போ டே நம்பி பார்க்குறாங்க. என்ன விஷயமா வந்துருக்கீங்க கேட்குறாங்க. இப்போ நம்ம டே பார்க்குறீங்க யங் எப்படி இருக்கீங்க அப்பா அப்படி இருக்காங்க கேட்க மாட்டீங்களா அப்படி கேட்குறாங்க. இப்போ நம்பி பார்க்குறாங்க. எனக்கு தெரியும் டே ஓகேவா நீங்கள் நல்லா இருப்பீங்கன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அது சொல்கிறாங்க நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஓகேவா சொல்கிறாங்க. இப்போ சடனாக அதுக்கு ரீசன் இருக்கு என்ன ரீசன் கேட்குறாங்க. இப்போ நம்ம டே பார்க்குறாங்க. ஏங்க நாங்கள் நல்லா இருப்போம் நாங்கள் சொல்ல மாட்டோம் சரியா நானும் டே ஜின் நல்லா இருப்போம் ஜின்னோட ஒய்ஃப் அப்படி சொல்கிறாங்க. இப்போ நம்பிட்டு கூட ஷாக்கிங்காக இருக்குது. என்ன சொல்கிறாங்க ஜின்னோட ஒய்ஃப் இப்போ ஜின் நான் மேரேஜ் பண்ணிட்டேன் அப்படி சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜிம் பார்க்குறாங்க. ஜிம் கூட ஷாக்கிங்காக பார்த்துட்டு இருக்காங்க. ஜின்னு நான் மேரேஜ் பண்ணிட்டோம், எனக்கு அப்பா அம்மா எங்களுக்கு ஃபோர்ஸ் பண்ணி மேரேஜ் பண்ணி வச்சாங்க. எனக்கு ஜின்னா ஹேங் வந்து ஹட் பண்ண அப்போ மனசெல்லாம் வந்துச்சு சரின்னு சொல்லிட்டு நானும் அப்போ வந்துட்டு அப்போ வரைக்கும் நான் அவரை ஒரு ஹேங்காக தான் பார்த்தேன். எனக்கு நான் மேரேஜ் பண்ணிட்டேன் ஆஃப்டர் மேரேஜ்க்கு அப்புறம் நான் அப்படி பார்க்க முடியல. எனக்கு கொஞ்சம் டேஸ்
போக போக எங்கள் 2 பேர் ஒருத்தர் பிடிக்க ஆரம்பிச்சிச்சு. அதுக்கப்புறம் நாங்கள் ஒன்றா பிஸ்னஸ் பார்த்துருக்கோம். எல்லாத்தையும் நாங்களும் கொஞ்சம் சஃபர் ஆனோம் ஸ்டார்டிங்கில். எங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. போக போக எனக்கு ஒருத்தர் பிடிக்க ஆரம்பிச்சு நாங்கள் ஒருத்தர் லவ் பண்ணோம், லைக் பண்ணோம். அதுக்கப்புறம் எங்கள் லைஃப் ஸ்டார்ட் ஆனிச்சு. எங்களுக்கு ஒரு பொண்ணு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டாங்க. எங்களுக்கு 2 இயர்ஸ் எங்களுக்கு ஒரு பொண்ணு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டேஸ்ட் சொல்கிறாங்க. இப்போ நம்ம நம்பிச்சு பார்க்குறாங்க ஹாப்பியாக கேட்கறதுக்கு சொல்கிறாங்க. இப்போ நம்ம சின்ன பார்க்குறாங்க அமைதியாக இருக்காங்க. இப்போ என்ன விஷயமா வந்தீங்க கேட்குறாங்க. இப்போ நம்ம டே பார்க்குறாங்க. அப்பா ரொம்ப சீரியஸாக இருக்கா சொல்கிறாங்க. எனக்கு ஆமாம் அப்பா கூட கொஞ்சம் சீரியஸாகவே வந்துட்டு ஹெல்த் ப்ராப்ளம் வந்துடுச்சு. அவர் வந்துட்டு மைண்டில் வந்து ரொம்ப அப்செட்டாக இருக்காரு சொல்கிறாங்க. ரொம்ப யோசிச்சு ரொம்ப ப்ரெஷர் ஆகிட்டாரு போல். அதனால தான் அவர் உங்களை நினச்சிட்டு இருக்காரு. டாக்டர் சொல்கிறாங்க உங்களை நினச்சிட்டு அப்படி இருக்காரு சொல்லிட்டு நீங்கள் வந்து பார்த்து பேச சரியான சொல்கிறாங்க. ப்ளீஸ் வர முடியுமா அப்படி கேட்குறாங்க. ஏன்னா அவர் ரொம்ப பெருசாக ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு இருக்காரு. அவர் வந்து அவருக்கு இப்போ நீங்கள் தான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டேஸ்ட் சொல்கிறாங்க. நான் வந்து சொல்கிறாங்க உங்களுக்கு பார்க்கணும் ஆசைப்படுறாரு. ஹேங் ப்ளீஸ் புரிஞ்சுக்கோங்க. எனக்கு தெரியும் அப்பா பண்ண தப்பு தானேன்னு சொல்ல மாட்டேன். ஆனால் ஒரு டைம் இந்த அப்பாவை பாருங்க ஹேங் சரியா அப்பா வந்துட்டு கஷ்டப்படுறாங்க. அவர் பண்ணலாம் தப்பு இல்லைன்னு சொல்ல மாட்டேன். அந்த டைமில் யாருக்காவது அப்படின்னு தோணும். என்ன சொல்கிறாங்க நீங்கள் ஒரு அப்பாவை இருக்கும்போது உங்களுக்கு அது தோணும் சொல்லிட்டு நம்ம டேஸ்ட் சொல்கிறாங்க. இப்போ நம்ம நம்பிச்சு அமைதியிருக்காங்க. அது சொல்கிறாங்க ஹேங்க நம்ம எப்படின்னு பேசலாம் ஓகேவா என் பையன் கால் பண்ண மாட்டேன் நான் பேசுவேன் நான் யூஸ் பண்ண சொல்லலாம். ஆனால் அந்த ஏஜில் அப்பாவோட படி அவங்களுக்கு தெரியல சொல்கிறாங்க. அம்மா ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க உங்களுக்கு பார்க்காம ரொம்ப கஷ்டப்படுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டேஸ் சொல்கிறாங்க. அப்படியே டேஸ் எனக்கு கான்டாக்ட் பண்ண ட்ரை பண்ண சொல்கிறாங்க. ஐம் சாரி ஹேங் சரியா அது நான் கான்டாக்ட் பண்ண கூட நினைக்கல. எனக்கு கோவம் வந்துச்சு. நீங்கள் எங்கள்கிட்ட ஜிம்மை சூஸ் பண்ணிட்டீங்களா சொல்கிறாங்க. இப்போ நம்ம நம்பிச்சு பார்க்குறாங்க. அது சொல்கிறாங்க நீங்கள் எங்கள்கிட்ட அந்த ஜிம்மை சூஸ் பண்ணிட்டீங்களா சொல்கிறாங்க. ஆனால் ஜிம்மை சூஸ் பண்ணாலும் ஹாப்பியாக இருக்கா சரியா ஜிம்மை நம்ம ரொம்ப நேரம் லவ் பண்ணுறது சரியா புரியுது எனக்கு புரியுது ஓகேவா. நம்ம லவ் பண்ணுற பாசம் நம்மளுக்கு இல்லாமல் போயிட்டாங்கனாக்கா அது வழி விட்டுருக்குன்னு சொல்லிட்டு என்னால் இப்போ யோசிச்சு பார்க்க முடியாது சரியா. எனக்கு இப்போ எனக்கு ஜிம் ரொம்ப பிடிக்கும். ஆனால் ஜிம் எனக்கு சின்னதாக நான் ஏதாவது ஒரு கோவத்தை சண்டை கத்திடுவாங்க. எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. சம்டைம் என்கிட்ட கேட்பாங்க விளையாட்டு கேட்டுருவார் ஈஸியாக யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு கேட்பாரு. அதுவே ரொம்ப ஹார்ட் பண்ணிட்டோம். எனக்கா நாங்கள் இப்போ லவ் பண்ணுறீங்க இருக்குது அப்படின்னாக்கா எனக்கு சின்ன வயசுல ஜிம்மில் லவ் பண்ணியிருக்கீங்க. உங்களுக்கு ஜிம்னா அவ்வளோ பிடிச்சிருக்கு அவ்வளோ வந்துட்டு அவனுக்காக ஹெல்ப் பண்ணியிருக்கீங்க. அப்போ உங்ககிட்ட தான் அவர் ஜிம்மில் பிடிக்கணும்னு நினச்சாக்கா அவங்க கஷ்டமாக தான் இருக்கும். எனக்கு புரியுது சரியா. நான் ஒரு பாசம் லவ் பண்ணும்போது அந்த பாசம் எனக்கு போகணும்னு நினைக்கிறப்போ எனக்கு அவ்வளோ பயமாக இருக்குது கஷ்டமாக இருக்குது. இதுக்கு அவங்ககிட்ட சும்மா தான் சொல்கிறாங்க விளையாட்ட சொல்கிறதுக்கு எனக்கு தேங்க்ஃபுல்லாக போயிருக்கு. இப்போலாம் அவங்க எதுவும் சொல்கிறது கூட எனக்கு அவங்க பயப்படுறாங்க. அவங்களுக்கு தெரியும் நாங்கள் அடுத்த லவ் பண்ணும்போது தான் எங்களுக்கு லவோட வேல்யூ புரியுது சரியா. ஒரு பாசம் லவ் போஸ்ட் பண்ணி வரக்கூடாது தானாக வரணும். அது எனக்கு புரிஞ்சிச்சு ஓகேவா சொல்லிட்டு டே சொல்கிறாங்க. நான் சின்னவங்க ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன். எனக்கு ஸ்டார்டிங்கில் அக்செப்ட் பண்ணி கஷ்டமாக இருந்துச்சு. எனக்கும் சின்ன அக்செப்ட் பண்ணி கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு. ஆனால் நாங்கள் அடுத்து நல்லா ஃப்ரெண்ட்லியாக இருக்கும்னு ட்ரை பண்ணுவோம். எங்கள் ஃப்ரெண்ட்ஸே கொஞ்சமாக ஃப்ரெண்ட்ஷிப் எங்களுக்குள்ள கம்ஃபர்டபுளாக மாறிச்சு. அடுத்து கம்ஃபர்டபுளாக இருப்போம். ஆனால் அந்த ஆஃப்டர் மேரேஜ் லைஃப்பில் கொஞ்சம் நாங்கள் வந்துட்டு டைம் கொடுத்து கொஞ்சம் பேசி அதுக்கப்புறம் எனக்கு பிடிக்க ஆரம்பிச்சு. ஒருத்தர் நாங்கள் இல்லை இப்போ வந்து எங்களை கேட்டால் நாங்கள் ஒருத்தர் இல்லாமல் இருக்க மாட்டோம். ஒருத்தர் இன்னொருத்தவங்க இருக்க மாட்டோம். அந்தளவுக்கு லவ் பண்ணுறா சொல்லிட்டாங்க. கேட்கறதுக்கு ஹாப்பியாக காமிச்சிருக்கு ஓகே சொல்லிட்டு ஆக்சுவலாக நம்பிட்டு தெரியும் எனக்கு மேரேஜ் ஆயிருக்கு சொல்லிட்டு எனக்கு ஜாக்சன் ஒரு டைம் ஃபோன் பண்ணி சொல்லி பரவாயில்ல தெரியும் அவர் கேனாவது பேச எடுத்துகிட்டு மாட்டார். இப்போ நம்ம நம்பிட்டு பார்க்குறது நீங்கள் ஹாப்பியாக தான் ஹாப்பி தான் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இப்போ நம்ம டே பார்க்குறாங்க ஜிம்மிங் ஜிம் பார்க்குற ஜிம்முக்கு பயம் தான் வருது. இப்போ நம்ம நம்பிட்டு பார்க்குற ஜிம் கிட்டே வாசல் ஜிம் கிட்டே போகிறாங்க. இப்போ நம்பிட்டு ஜிம்மில் பக்கத்தில் நம்பிட்டு பார்க்குற ஜிம்மில் உட்கார வைக்கிறாங்க உட்கார சொல்லிட்டு அவர் ஹேண்டை வந்து ஒர்க் அவுட் பண்ணுறாரு. இப்போ நம்ம டே பேசுகிறாங்க இந்த ஜிம் கிட்ட ஐம் சாரி எனக்கு கோவத்தை சொல்கிறாங்க. ஜிம் பார்க்க ஓகே பரவாயில்ல எனக்கு உங்கள் அண்ணன் உங்களை அடிச்சு உங்களுக்கு ஹார்ட்டாக இருக்கும். என்னால் உங்கள் அண்ணன் உங்களை அடிச்சது உங்களுக்கு ஹார்ட்டாக தானே இருக்கும் சொல்லி சொல்கிறாங்க. நம்பி பார்க்குறாங்க. இப்போ டே பார்க்குறீங்க இல்லை எனக்கு புரியுது எனக்கு நீங்கள் லவ் பண்ணுற பர்சன் நீங்கள் தான் லவ் பண்ணுறீங்க. எங்கள் அண்ணா அவங்க ரொம்ப லவ் பண்ணுறாங்க. அப்படி உங்களுக்கு தப்பாக பேசினா கண்டிப்பாக உங்களுக்கு கோவம் தான் வரும். இவங்க இந்த வருஷத்துக்கு போய் நேரம் என்னை பற்றி யாராவது அப்படி கேட்டாக்க எனக்கும் அப்படி கோவம் வரும் அப்படின்னு டே சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறேன் ஓகே இது பாசிட்டிவ் எப்படி இருக்காங்க உங்களை அப்பா சொல்கிறாங்க. ஏன் அங்கிள்னு சொல்ல மாட்டேன் யார்ட்டே கேட்குறாங்க. சரி ஓகே அங்கிள் எப்படி இருக்காங்க சொல்கிறாங்க. அங்கிள் கொஞ்சம் கிரிட்டிக்கலாக இருக்காங்க ப்ளீஸ் உங்களோட ஹஸ்பண்டை உன்னோட ஹஸ்பண்ட் நீயே சரியா நீ சொன்னால் கண்டிப்பாக அவங்க கேட்பாங்க அப்படி சொல்லிட்டு நம்ம டேஸ்ட் சொல்கிறாங்க. நான் சொன்னால் கண்டிப்பாக கேட்க மாட்டாங்க. எனக்கு அவங்களுக்கு மொத்த லவ் உங்கள் மேலே மட்டும் தான் இருக்குது அப்படி சொல்லிட்டு நம்ம வந்து டேஸ்ட் சொல்கிறாங்க. ஜிம் அமைதியாக இருக்காங்க. நம்ம நான் சொல்லிட்டேன் சொல்லிட்டு நம்பி கேட்குறேன். ஜிம்மில் ரொம்ப லவ்வோட பார்த்துட்டு இருக்காரு அவர் என்ன சொல்லுவோம் அவங்க கேட்குறாங்க. அது உங்கள் அப்பா போய்ட்டு ஒரு டைம் நீங்கள் பார்க்குறீங்களா கேட்குறாங்க. இப்போ நம்பிச்சு பார்க்குறாங்க. அது சொல்கிறாங்க நீங்கள் போகிற டைம் பார்க்குறீங்களா ப்ளீஸ் அப்படின்னு ஜிம்மி சொல்கிறாங்க. இப்போ நம்பிச்சுமே சரி ஓகே அப்படி சொல்கிறாங்க. ஃபோனில் நம்ம நம்பிச்சுட்டு ஓகே சொல்கிறாங்க. இப்போ நம்ம நம்பிச்சுட்டு பார்க்குறாங்க. நிம்மியும் வர சொல்லியிருக்காங்க. இப்போ நிம்மியும் வர சொல்லி நம்ம நம்பிச்சு வந்துட்டு ஜிம்மை பார்த்து சொல்கிறாங்க. பேபி ஜிம்லையும் ஜிம் பார்க்குறாங்க பார்த்தா போய்ட்டு வாங்க சொல்கிறாங்க. இப்போ நம்ம டேட் பார்க்குறாங்க. ஏன் நீங்கள் ஜிம்மை கூட்டிகிட்டு வர சொல்கிறாங்க. இல்லை அப்பா ஒரு வார்த்தையோட ஹாஷாக சொல்கிறாங்க. இல்லை எங்கள் அப்பா கூட பேச மாட்டா சொல்கிறாங்க. இந்த பரவாயில்ல இப்போதைக்கு ஜிம் ட்ராவல் பண்ண வேணாம் ஜிம்மிங் கேட்கட்டும் சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜிம் பார்க்குறாங்க. ஜிம்மின்னு சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. ஜின்னா ஹேங் சொல்கிறாங்க. ஐம் சாரி சொல்கிறாங்க. எதுக்கு ஹேங் சொல்கிறாங்க. இல்லை நீ சின்ன வயசுலேருந்து அப்பா அம்மாலாம் வளர்ந்த ஒரு குழந்தை. நீ எங்கள் வீட்டில் தான் வளர்ந்த அதுவும் நம்ம வீட்டில் தான் வளர்ந்த நான் வந்துட்டு பெருசாக உனக்கு லவ் கேர் கொடுக்கவே இல்லை அவன்கிட்ட பேசியிருக்கணும். நான் உனக்கு கொஞ்சம் கேர் பண்ணி கம்ஃபர்ட் பண்ணி பண்ண மாட்டேன். ஐம் சாரி சொல்கிறேன். ஜின்னு சொல்கிறாங்க. இல்லை இப்போ பரவாயில்ல ஹேங் சொல்கிறாங்க. பெரியம்மா எப்படி இருக்காங்க கேட்குறாங்க. இப்போ ஜின்னு பார்க்குறாங்க. பெரியப்ப நல்லா இருக்காங்க சொல்கிறாங்க. சரி ஓகே ஜிம்மி சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜிம் நம்பிச்சிடுங்க ஓகே ஜிம்மி நீ பத்திரமா போய்ட்டு வர சொல்கிறாங்க. சரி சொல்கிறாங்க. இப்போ ஃபைனல் நம்பிச்சிடுவேன் நம்ம ஜிம்மிட்டு இவங்க போய் ஒரே வராங்க வந்துட்டு அவங்க அப்பாவை போய் பார்க்குறாங்க. ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகிருக்காரு. போய் பார்க்குறாங்க. அப்பா சொல்கிறாங்க. இப்போ நம்பிட்டு அப்பா பார்க்குறாங்க. நம்பிச்சு சொல்கிறாங்க. என்னாச்சு உங்களுக்கு நீங்கள் ஓகே கேட்குறாங்க. இப்போ நம்ம நம்பிட்டு பார்க்குறாங்க. நம்பிச்சு சொல்லிட்டு கூப்பிட்றாங்க. ரொம்ப எமோஷனாக அழகாது. இப்போ நம்ம டே பார்க்குறாங்க. ரொம்ப வருஷம் அவங்க அப்பா அழகாது. இப்போ நம்ம
தேவை நம்பிட்டு போகுது பக்கத்தில் போய் என்னாச்சு கேட்குறது நம்பிட்டு அப்பா நம்பிட்டு அனுப்பி பயங்கரமாக நம்பிட்டு நம்ம பக்கத்தில் நம்பிட்டு ஹாஸ்பிட்டல் வந்துட்டு அழுறாங்க 2 பேருமே. ஏன்னா ஃபஸ்ட்டு பையன் வீட்டுக்காக நிறைய ஆர்டர் பண்ணியிருக்காரு அந்த பையனை போய்ட்டு நம்ம அனுப்பிட்டோமே அவன் அவ்வளோ பண்ணுறான்னு சொல்கிறான் அதை நம்ம கொஞ்சம் கூட அக்செப்ட் பண்ணிக்க நம்ம பாட்டு கோவத்தால் அனுப்பிட்டோம். அதுக்கப்புறம் எவ்வளோ ஃபீல் பண்ணுறோம் நம்பிட்டு அப்பா ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க நம்பிடா ஐம் சாரி நம்பிடா சொல்லிட்டாங்க என்னாச்சு பாசிட்டிவ் ஐம் சாரி நான் அந்த வீட்டு விட்டு அனுப்பியிருக்க விட சரியா அது அட்லீஸ்ட் சொல்லிட்டு பேசுகிறோம் தேடி இருக்கணும் நீ பாட்டுக்கு எங்கே போய்ட்டு ஹைட் ஆகிட்டெல்லாம் சொல்கிறாங்க நம்பிட்டு அமைதி இருக்காங்க நீங்கள் தானே போக சொல்லுங்க சொல்கிறாங்க ஐம் சாரிடா எல்லா அப்பாவும் அப்படி தான் இருப்பாங்க ப்ளீஸ் புரிஞ்சுக்கோ நம்பிட்டு அப்பா சொல்கிறாங்க வாங்க பாருங்க எனக்கு ரொம்ப கோவம் ஓகே நான் ப்ராக்டிக்கலாக யோசிக்கிற ஒரு பர்சன் ஓகே எனக்கு எந்த கோவம் இல்லை ஓகேவா நம்பிட்டு சொல்கிறாங்க நீ எப்படி சொல்கிறாங்க பார்க்குறாங்க நம்பிட்டு பார்த்ததில்ல உங்களுக்கு எப்படி இருக்காங்கன்னு சொல்லிட்டு நம்பிட்டு பார்க்க நான் ரொம்ப நல்லா இருக்கான்னு சொல்கிறாங்க சொல்கிறேன் என் லைஃப் அன்றைக்கி டெலிவரி பண்ணதில்லை சரியா என் ஒய்ஃப் ரொம்ப நல்லா கேர் பண்ணிக்கிறாங்க என் ஒய்ஃப் நல்லா பார்த்துக்கிறேன் நாங்கள் 2 பேரும் ரொம்ப ஹாப்பியாக இருக்கும் லைஃப்பில் அப்போ சொல்லிட்டு எங்கள் ஃபேமிலி ரொம்பவே அழகாகவும் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். இப்போ நம்பிட்டு நம்ம பார்க்குறாங்க எங்கப்பா ஜிம்மின்னு அப்படி கேட்குறாங்க இப்போ நம்ம அப்படியே பார்க்குறாங்க அம்மா நாங்கள் ஜிம்மு கூட்டிகிட்டு வரலாம் சொல்கிறாங்க ஏன் சொல்கிறாங்க ஜிம்முக்கு இப்போ தான் குழந்தை பிறந்த கொஞ்சம் ரேஸ் ஆகுதாம்மா நம்பிட்டு அவங்க வந்துட்டு ட்ராவல் பண்ணணும்னு நினைக்கிறாங்க ஜிம் வந்துட்டு அப்படி சொல்கிறாங்க இப்போ நம்பிட்டு பார்க்குறாங்க நம்பிட்டு எனக்கு குழந்தை சொல்கிறாங்க எனக்கு ஒரு பையன் இருக்காமா பேர் ஜூன் மீன் அப்போ சொல்கிறாங்க இப்போ நம்ம கேட்குற நம்பி நமக்கு ஹாப்பியாக இருக்குது நாங்கள் அவன் பையனாக சொல்கிறாங்க இப்போ நம்பிட்டு ஃபோன் ஆன் பண்ணி காமிக்கிறோம் ஃபோட்டோவை ரொம்ப அழகாக இருக்கு அந்த பையன் பார்க்குறதுக்கு அவ்வளோ க்யூட்டாக இருக்காங்க இப்போ நம்பிட்டு நம்ம பார்க்குறாங்க எனக்கு கிராண்ட் சன் இருக்காங்க அப்படி சொல்கிறாங்க ஆமாம் சொல்கிறாங்க இப்போ நம்பி நமக்கு ஹாப்பியாக இருக்குது எனக்கு இப்போ பார்க்க ரொம்ப ஹாப்பியாக இருக்கா நீ ஜிம்மின் ஹாப்பி நாங்கள் ரொம்ப ஹாப்பியாக இருக்குமா அப்போ சொல்கிறாங்க இது கேட்க ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன்ப்பா ஜிம்மு ஒரு டைம் கூட்டிகிட்டு வரேன் சொல்கிறாங்க இப்போ நம்பிட்டு பார்க்குறாங்க நெக்ஸ்ட் டைம் ட்ரை பண்ணுறேன் சொல்கிறாங்க அப்பா சொல்லுங்கள் எதுக்காக நீங்கள் இப்படி இருக்கீங்க உங்களுக்கு என்னாச்சு உங்களுக்கு என்ன ப்ராப்ளம் உங்களுக்கு எது ஹார்ட் பண்ணுறீங்க சொல்லுங்கள் சொல்லிட்டு நம்பிட்டு அப்பா கேட்குறாங்க நம்பிட்டு கேட்குறேன் நம்பிட்டு அப்பா கிட்ட இப்போ நம்பிட்டு அப்பா பார்க்குறாங்க எனக்கு ஒரே ஒரு கஷ்டம் தான் சொல்லிட்டு என்ன சொல்கிறாங்க எனக்கு என் பையன் பக்கத்தில் இல்லாமல் போனதான் கஷ்டம் சரி என் பையனை வீட்டு விட்டு அனுப்புறது கஷ்டமாக இருக்குது வேறு எதுவும் இல்லை சொல்கிறாங்க நான் அப்போ பண்ண தப்பு எனக்கு இப்போ வரைக்கும் ரொம்ப கில்ட்டாக இருக்குது நீ அவ்வளோ பண்ணியிருக்கேன் நான் வந்துட்டு உன்னை வீட்டை விட்டு எதுவுமே நம்ம அனுப்பிடல சாரி நம்பிட்டுன்னு சொல்கிறாங்க நம்பிட்டு பார்க்குறாங்கப்பா எனக்கு ப்ராப்ளம் ஓகேவா நான் ஹாப்பியாக இருக்கேன் நான் உங்கள்கிட்ட லெசன் கற்றுக்கிட்டேன் ஓகேவா அப்படி சொல்கிறாங்க நம்பிட்டு சொல்கிறாங்க நான் ஓன் ஃபீட்டில் நிற்கிறேன் ஓகேவா நம்ம ஓனாக ஏன் பண்ணியிருக்கேன் என் ஒய்ஃபையும் குழந்தைங்க பத்திரம் பார்த்துக்கிறேன் ஓகேவா நான் நிறைய உங்கள்கிட்ட கற்றுக்கிட்டேன் நம்பிட்டு சொல்கிறாங்க எப்பவும் பேரண்ட்ஸ் நம்ம பசங்களுக்கு ஒரு லெசன் கற்றுக் கொடுப்பாங்க சரியா அது எல்லாமே கண்டிப்பாக குட் லெசன் தான் இருக்கும் பேட் லெசன் கிடையாது அப்படி நம்பிட்டு சொல்கிறாங்க இப்போ நம்பிட்டு இப்போ நம்பிட்டு அப்படி பார்க்குறாங்க அது சொல்கிறாங்க நான் உங்களுக்கு இந்த காலத்தில் ஓகேவா சொல்கிறாங்க யாருக்காவது அந்த ஏஜில் கோவம் வரும் சரியா சொல்கிறாங்க இப்போ நம்ம நம்பிட்டு அப்போ பார்க்குறாங்க அப்பாவா சொல்கிறாங்க நான் எனக்கு இந்த மாதிரி கோவம் இல்லைப்பா ஸ்டார்டிங்கில் கோவம் வந்துச்சு எனக்கு போக கோவம் இல்லை சரியா சொல்கிறாங்க எனக்கு நீங்கள் எதிர்பார்த்தவே நான் இல்லை அவ்வளோ தானே சொல்கிறாங்க இப்போ நம்பிட்டு அப்போ பார்க்குறாங்க அது சொல்கிறாங்க எனக்கு ஒரு பர்சன் பிடிச்சிருந்துச்சுப்பா அவங்க மட்டும் மேரேஜ் பண்ண ஆசைப்பட்டேன் நான் கூட ஹாப்பியாக இருக்கேன் அவங்க லைஃப்பில் இருந்தால் இல்லாமல் போயிடாங்க இப்போ நான் சொல்கிறேன் நான் கண்டிப்பாக ஹாப்பியாக இருந்திருக்க மாட்டேன் நம்பிட்டு சொல்கிறாங்க அவங்க கூட கண்டிப்பாக ஹாப்பியாக இருக்கும் அப்படி சொல்லவும் இப்போ டே பார்க்குறாங்க ஆமாப்பா அது கரெக்டுப்பா நம்ம லவ் பண்ணுற பர்சன் கூட தான் இந்த அளவுக்கு நம்ம ஹாப்பியாக இருக்க முடியும் அப்போ சொல்லிட்டே சொல்கிறாங்க இப்போ நம்ம டேவோட அப்போ புரிஞ்சுக்கிறாங்க சரி ஓகே நீங்கள் 2 பேரும் ஹாப்பியாக இருக்காது போது சொல்கிறாங்க ஒரே ஒரு டைம் நம்பிட்டு ஜிம்மு கூட்டிகிட்டு வாங்க மன்னிப்பு கேட்கணும்னு சொல்கிறாங்க நாங்கள் இன்சல்ட் பண்ணி கூட சொல்கிறாங்க பரவாயில்ல பண்ணுவோம் ஓகே ப்ராப்ளம் ஓகேவா நான் எப்போ டைம் கூட கூட்டிகிட்டு வரேன் சொல்கிறாங்க நான் உங்களுக்கு வேறு எதாவது பண்ணுமாப்பா கேட்குறாங்க இல்லைப்பா அதை வேணும் ஹாப்பியாக இருக்கிற மட்டும் தெரிஞ்சால் மட்டும் போதும் அது மட்டும் போதும் வேறு எதுவும் வேறு சரியாக சொல்கிறாங்க டைம் கிடைக்கிறப்போ நீ அப்புறம் ஜிமின் பேபி 3 பேரும் வீட்டுக்கு வாங்க வீட்டுக்கு வந்து எங்கிட்ட பாருங்க சொல்கிறாங்க உனக்கு ஃபேமிலி வேணும் நினைக்காது சரியாக சொல்கிறாங்க இப்போ நம்பிட்டு நான் எப்போ யாரும் வேணும் நினச்சது இல்லைப்பா சரியா நீங்களாக தான் வேணும்னு சொல்லுங்க சொல்கிறாங்க இப்போ நம்பிட்டு ரொம்ப கஷ்டமாக இருக்குது சரிப்பா அது பாஸ்ட் ஓகே விட்டுட்டே சொல்கிறாங்க உன்னை பார்த்துக்கப்புறம் கொஞ்சம் ஹாப்பியாக இருக்குது நம்பிட்டு அப்பா சொல்கிறாங்க நீங்கள் ஹாப்பியாக இருக்கும் ஓகே ஏதாச்சும் ஒரு பண்ணாதீங்க நல்லா தான் இருக்குது ஓகே நான் கஷ்டப்படுற லைஃப்பில் நான் கஷ்டம் ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன் நான் கொஞ்சம் கஷ்டப்படாது எல்லாமே ஹார்ட் ஒர்க் பண்ண ஓகேவா ஹார்ட் ஒர்க் பண்ணால் தான் நமக்கு கிடைக்கும் எதுவும் ஈஸியாக கிடைச்சது வேலை தெரியாதுல அதை நம்பி சொல்கிறாங்க இப்போ நம்பிட்டு அப்பா பார்க்குறாங்க உங்கள் பாரு இவ்வளோ ஜீனியஸ் மேன் அப்படி சொல்லி நம்பிட்டு அப்பா சொல்கிறாங்க நான் என் பையன் சொல்லிட்டு ப்ரௌடாக இருக்கலாம் அப்படி சொல்கிறாங்க இப்போ நம்பிட்டு நம்பியாக இருக்காங்க ஓகே சொல்லிட்டு இப்போ நான் நம்பி ரொம்ப பார்க்குறீங்க நம்பிக்கிறேன் ஒரு 2 days ஸ்டே பண்ணிட்டு போகிறதா சொல்கிறாங்க அம்மா அது சொல்கிறாங்க ப்ளீஸ்ப்பா ஒரு 2 days சொல்கிறாங்க இப்போ நான் நம்பி பார்க்குறாங்க 1 செகண்ட் ஃபோன் பண்ணி காமிஷன் கேட்குறாங்க ஜிம் கிட்ட ஜிம் பார்க்குறாங்க சொல்லுங்கள் நம்பிக்கிறா அங்கிள் எப்படி இருக்காங்க சொல்கிறாங்க அவங்க நல்லா இருக்காங்கடா அம்மா சொல்கிறாங்க அப்புறம் சொல்கிறாங்க அம்மா எனக்கு 2 days ஸ்டே பண்ண சொல்கிறாங்க ரொம்ப ரிக்வஸ்ட் வைக்கிறாங்க சொல்கிறாங்க ஓகே இருந்துட்டு வாங்க ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை சரியா சொல்கிறாங்க ப்ராப்ளம் இல்லையா நீ குழந்தை மேனேஜ் பண்ணுவேன் நான் மேனேஜ் பண்ணி நம்பி இருக்கேன் என் கூட சரி நான் பார்த்துக்கிறேன் சொல்கிறாங்க சரி ஓகேடா நம்பி சொல்கிறாங்க வீட்டு ஜிம்னு சொல்கிறாங்க இப்போ நம்பி 2 days வந்து பாருங்க அவங்க அப்பா கூட நிறைய பேச நம்பி அவங்க அப்பா கம்ஃபர்ட் பண்ணி அவங்க அப்பா கொஞ்சம் ஹாப்பியாக வச்சுக்கிட்டாலே அவங்க அப்பா ஹெல்த்துக்கு சொல்லி டாக்டர் சொல்கிறாங்க நம்பி அதுக்கு எதாவது நம்பி அப்பா மோட்டிவேஷனாக பேசுகிறாங்க ஒன்றும் இல்லை சொல்லிட்டு பண்ண ஒரு பெரிய தப்பு எல்லாம் கில்ட்டாக ஃபீல் பண்ண சொல்லிட்டு அப்படியே அழகாக பேசுகிறாங்க இப்போ அவர் போய் கம்ஃபர்ட் ஆகிடாரு நம்பி பார்க்குறாங்க ஓகேப்பா எனக்கு ஃப்ளைட்டுக்கு டைம் ஆகுது போக சொல்கிறாங்க டே பார்க்குறாங்க நான் ட்ராப் பண்ணுவா சொல்லி கேட்குறாங்க இல்லை ஓகே சொல்கிறாங்க ப்ளீஸ் அவங்க அப்பா சொல்லிட்டு மேம் டேக்க வைக்கிறாங்க இப்போ நம்ம நம்பிட்டு ஓகே சொல்கிறாங்க இப்போ சின்ன தான் டே சொல்கிறாங்க என்ன சொல்கிறாங்க நான் நம்பி கூட தனியாக பேச சொல்கிறாங்க டேக்கு பாசிட்டிவாக இருக்குன்னு சொல்கிறாங்க கொஞ்சம் தனியாக பேச சொல்கிறாங்க சாரி சொல்லிட்டு நின்றுருக்காங்க இப்போ நம்ம சின்ன கொஞ்சம் தனியாக போகிறாங்க போயிட்டு நம்பிச்சுன்னு சொல்கிறாங்க சொல்லிச்சுன்னு சொல்கிறாங்க ஐம் சாரி சார் எதுக்கு சொல்கிறாங்க எப்பவும் ஸ்டார்டிங் கிளியராக சொல்கிறேன் நான் தான் சரியாக புரிஞ்சுக்காம போயிட்டேன் ஏன்னா எனக்கு நம்ம எப்படி ஒரு மேரேஜ் பண்ணால் உனக்கு எப்படி லவ்வில் வச்சுக்கேன் கண்டிப்பாக நம்ம லைஃப் நல்லா இருக்காது ஆனால் இப்போ டே லவ் பண்ணுறாங்க டே நான் டே லவ் பண்ணுறேன் ரொம்ப ஹாப்பியாக இருக்குது எனக்கு ஒரு மனசில் இல்லாமல் ஒரு மேரேஜ் பண்ணியிருந்தா கூட அது பெருசாக இருக்காது எனக்கு ஒரு மனசு வேறு யாரும் இல்லாமல் இருந்து அது ஜிமின் லவ் பண்ணாமல் இருந்து மேரேஜ் பண்ணால் கூட ஓரளவுக்கு ஓகேவாக இருந்திருக்கும் ஆனால் ஜிமின் மனசு இருக்கும்போது நம்ம ஃபோர்ஸ் பண்ண மேரேஜ் பண்ணிச்சுக்கேன் கொஞ்சம்
கண்டிப்பாக கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். உங்கள் ஹார்ட்டில் வின் பண்ணியிருக்க முடியாது. அது ஃபோர்ஸ் பண்ணி ஒரு பர்சன் உங்களை ஹார்ட்டில் நம்ம என்டர் ஆக முடியாது சரியா. நான் டேவோட மனசில் நான் தான் அவனா வந்துட்டு என் லவ் பண்ணான். சரி நானும் அப்படி தான் எனக்கு அவனை ஹஸ்பண்டாக பிடிச்சிருந்துச்சு. என்னோட சின்ன பையன் நினச்சிட்டு ரொம்ப மாதிரி ஸ்டார்டிங்கில் பிடிக்கல. எல்லா சொல்லி எனக்கு ரொம்ப கஷ்டம். ஒரு வழியில் மேரேஜ் பண்ணிட்டு அப்பா அம்மா ஃபோர்ஸ் பண்ணால் மேரேஜ் பண்ணிட்டேன். போக போக தான் லவ்வுக்கு ஏஜ்லாம் ஒரு விஷயமே இல்லைன்னு சொல்லிட்டு அவன் தான் ப்ரூவ் பண்ணான். நான் ஸ்டார்டிங்கில் யோசிச்சேன் அவன்கிட்ட அவனை பிடிச்சிருந்துச்சு. ஆனால் சொல்லிட்டு மாதிரி அவன் தான் சொன்னான் லவ்வுக்கு ஏஜ்லாம் ஒரு விஷயமே இல்லை அப்படி சொல்லிட்டு எனக்கு அது ப்ரூவ் பண்ணான். ரொம்ப நாள் லவ் பண்ணணும் கேர் பண்ணுறேன் பாசிட்டிவ் அவன் எனக்கு பிடிக்கும் அவன் கூட ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு நம்மளும் சொல்லிட்டு ஜெனி சொல்கிறாங்க ட்ரூ லவ் நான் பார்த்துட்டு அவங்க கிட்ட சொல்கிறாங்க நீ சொன்ன ஒரு பர்சன் ட்ரூவாக லவ் பண்ண மட்டும் கூட ஒன்றா வாழ முடியும் சொல்லிட்டு அதே மாதிரி தான் நான் ட்ரூ லவ் தான் கூட ஹாப்பியாக இருக்கேன். சேம் நீ ஜிம்மில் நீ எப்படி லவ் பண்ணுறேன் ஜிம் ரொம்ப சின்ன வயசு சஃபராக இருக்கா. நீ ஜிம்மில் சூஸ் பண்ணது கரெக்டாக நம்பிடலாம் சரியா. அவனை எப்போ பார்த்துக்கோ சொல்கிறாங்க. என் அப்பா அம்மா கூட நிறைய தப்பு பண்ணியிருக்காங்க சரியா. இவன் அப்பா அம்மா ட்ரை பண்ணாங்க ஜிம்முக்கு அவனுக்கு ப்ராப்பர்ட்டி கொடுக்கான்னு சொல்லிட்டு என்ன சொல்கிறாங்க நம்பி பார்க்குறாங்க வேணாம் ஜெனி ஓகே வர்ஸ் ஓகே பரவாயில்ல நீங்கள் வீடியோஸ் பார்த்துருக்கேன் எனக்கு அதுவே போதும் அப்படி சொல்லிட்டு நம்ம நம்பி சொல்கிறாங்க என் ஒய்ஃபை நான் பார்த்துப்பேன் சரியா சொல்கிறாங்க கேட்குறது நம்பிட்டு ரொம்ப ஜென்னுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. நம்ம எப்போ நம்ம ஃப்ரெண்டாக பார்க்குறோம் ஓகே பெஸ்ட் ஃப்ரெண்டாக நான் பார்க்குறோம் ஓகேவா உனக்கு எதுனாலும் என்கிட்ட கேட்கலாம் சரியா சொல்லிட்டு நம்பி சொல்கிறாங்க ஜென்னி பார்க்குறேன் எனக்கு இது போதும்னு சொல்லிட்டாங்க. நீ பத்திரம் போய்ட்டு தம்பி பத்திரம் பார்த்துக்கோ சொல்கிறாங்க. கண்டிப்பாக தம்பி நான் பார்த்துக்கிறேன் என்னோட தம்பி நீ பத்திரம் பார்த்துக்கோ சரியா சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜென்னுமே ஓகே சொல்லிட்டு வந்துட்டாங்க. டேக்கு ஹாப்பியாக இருக்குது பார்த்துட்டு இருக்காங்க ஒன்றும் பேசுகிறாங்க புரியுது இருக்குது. இப்போ ஃபோனில் நம்ம டே வந்துட்டு நம்ம ஜாப் பண்ண வச்சேன்னு சொல்கிறாங்க போக சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜென்னு நம்ம ஜின் பேரா நம்பிச்சு டே தான் கார் வந்துருக்காங்க. அப்புறம் நம்ம டே பார்க்குறாங்க எங்க சொல்கிறாங்க உங்கள்கிட்ட நான் எப்போ லசன் கற்றுக்கிட்டேன் சொல்லிட்டு ஆமாம் எப்பவும் உங்கள்கிட்ட எல்லாமே லசன் நான் தான் கற்றுக்கிட்டு எனக்கு நீங்கள் அழகாக ஒவ்வொரு டீச் பண்ணுறீங்க நீங்கள் எது பண்ண கரெக்டாக இருக்கு ஏங்க சொல்கிறாங்க. அப்படியே ஆமாம் சொல்கிறாங்க எப்பவும் இதே மாதிரி தான் சொல்கிறாங்க நான் எப்பவும் இதாக இருப்பேன் மாற மாட்டேன் அப்படி சொல்கிறாங்க. அப்புறம் நான் ஜின்ன டே ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க ஃபைனலாக சென்டர் பண்ணுறாங்க ஏர்போர்ட்டில் ஏங்க அது சொல்கிறாங்க என்ன சொல்கிறாங்க உங்களுக்கு எப்படி சொல்கிறாங்க எனக்கு மேலே கோவம் சரி அந்த டைம் கொஞ்சம் கோவமாக இருந்துச்சு எனக்கு ஜிம்மிட்டு தப்பாக பேசுகிறேன் கொஞ்சம் கோவமாக இருந்துச்சுன்னு சொல்ல மாட்டேன். ஆனால் இப்போதைக்கு நான் ஃபர்கியூ பண்ணுறேன் சரியா சொல்கிறாங்க. கண்டிப்பாக ஃபியூச்சர் தப்பு பண்ண மாட்டேன் சொல்கிறாங்க. ஓகே அப்படி நம்பிச்சிடுவோம் ஹக் பண்ணிட்டு ஹாப்பியாக இருக்குது ஜிம்மெல்லாம் பத்திரம் பார்த்துக்கோ குழந்தைலாம் பார்த்துக்கோ அப்பா அம்மாவை பார்த்துக்கோ சரியா சொல்கிறாங்க. கண்டிப்பாக எங்கள் அப்படி சொல்கிறாங்க உங்களுக்கு என்ன எப்போ தேவைப்பட்டு கால் பண்ண சரியா சொல்கிறாங்க. இப்போ நம்மகிட்டே வந்து ஹாப்பியாக ஹக் பண்ணிக்கிறாங்க. நீங்கள் சொல்கிறாங்க இப்போ நாங்கள் தான் செட்டில் ஆகிருக்கோம் ஓகே எனக்கு அங்கே கம்ஃபர்டபுளாக இருக்குது அங்கேயே இருக்குது ஓகே ஆகிட்டு சொல்கிறாங்க. சரி ஓகே சொல்லிடுறாங்க. இப்போ நம்பிட்டு வீட்டுக்கு போகிறாங்க எங்களுக்கும் நம்பிட்டு வந்து ஜிம் நம்பிட்டு ஹக் பண்ணிக்கிறாங்க ஏதாச்சும் சொல்கிறாங்க. 2 days ரொம்ப மிஸ் பண்ண சொல்கிறாங்க. அப்படியே ரொம்ப மிஸ் பண்ண சொல்கிறாங்க. ஓகே ஓகே அப்படி நம்பி ரொம்ப ஹேக் பண்ணிக்கிறேன் நானும் ரொம்ப மிஸ் பண்ணேன் நம்பிடுவோம். இவங்களுக்கு ஒரு ஸ்ட்ராங் மிஸ் பண்ணுறாங்க. அங்கிள் இருக்காங்க சொல்கிறாங்க நல்லா இருக்காங்க அங்கிள் நல்லா இருக்காங்க ஆண்டி நல்லா இருக்காங்க எல்லாம் நல்லா இருக்காங்க ஓகேவா சொல்கிறாங்க. சரி சொல்கிறாங்க இதுக்கப்புறம் நீ யாரை பற்றி ஒரு பண்ண வேணும் சரியா சொல்கிறாங்க. சரி ஜிம்மி சொல்கிறாங்க. இப்போ ஃபைனலாக நம்ம அமிச்சர் பார்க்குறேன் சார் ஓகே நம்ம சொல்கிறாங்க என்ன சொல்கிறாங்க என்ன நம்ம சொல்கிறாங்க பேபி பிறந்து 2 days ஆகிடுச்சு ட்ரை பண்ணலாமா சார் ஜிம் பார்க்கணுங்க அடிப்பா சரியா சொல்கிறாங்க. எனக்கு டைம் இருக்குது சரியா சொல்கிறாங்க. அப்படியா அவங்க சொல்கிறாங்க ஜிம் பார்க்கணுங்க நம்பி பார்க்கணும் சரி ஓகே கொஞ்சம் டேஸ் வெயிட் பண்ணுறேன் சார் நம்பி சொல்கிறாங்க ஜிம் பார்க்குறாங்க வாங்க டைலர் நீங்கள் சாப்பிடுங்க சொல்லி கூட்டிகிட்டு போகிறாங்க. இது ஃப்ரெஷ்ஷாக ஆகிடும் சொல்லி ஃப்ரெஷ்ஷாக ஆகிட்டு வந்துட்டு சாப்பிட்டு முடிச்சுட்டு பேபி வச்சுட்டு 2 பேர் கொஞ்சிட்டு இருக்காங்க. ஜிம் பார்க்குறாங்க நம்பினா நீங்கள் பேபி லேப் வச்சுக்காங்க அதை ஃபோட்டோ எடுக்கலாம் சொல்கிறாங்க. ஹெலிப்போ வேண்டாம் இன்னும் கொஞ்சம் டேஸ் ஃபோட்டோ சொல்கிறாங்க. அப்படி சொல்கிறாங்க அவங்க இப்போ ரொம்ப குழந்தையா இருக்காங்க கொஞ்சம் டேஸ் ஃபோட்டோ சொல்கிறாங்க. சரின்னு சொல்லிட்டு இப்போ அப்படி ஒரு 3 years சாப்பிட்டு பார்க்கலாம்டா நம்பிச்சு லேப்பில் ஒரு குழந்தை உட்காந்துருக்காங்க பையன். இப்போ நம்ம ஜிம் பிக்சர் எடுக்கிறாங்க ரொம்ப அழகாக எடுக்கிறாங்க. நம்பிச்சுனா நீங்கள் எப்படி பார்க்குறது நீங்கள் 2 பேர் பார்க்கறதுக்கு ஒரே மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டாங்க. ஆமாம் டேடோட சன்னில் அதை நம்பிச்சு சொல்கிறாங்க ரொம்ப அழகாக இருக்குது பார்க்கறதுக்கு இந்த இடத்துக்கு நல்லா இருக்குது சொல்லி பார்த்துட்டு இருக்காங்க. இப்போ நம்ம நம்பிச்சு கூப்பிட்றாங்க கிட்ட வாசிட்டு ஜிம் கிட்ட போகிறாங்க. இப்போ எடுக்கலாம் சார் ஜிம் நம்பிச்சு வந்து ஃபோட்டோ எடுக்கிறாங்க. ஜிம்மி நம்பிச்சு 3 பேர் சொல்கிறாங்க ரொம்ப அழகாக இருக்குது இது நல்லா இருக்கா சித்தா பர்ஃபெக்ட் அப்படி நம்பிச்சு சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க ஆமாம் சொல்லிட்டு 3 பேரும் ஹாப்பியாக இருக்காங்க நீ ஹாப்பி தான் சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் நம்பிச்சு பேரண்ட்ஸ் வந்திருப்பாங்க வந்து பார்த்துட்டு போயிருப்பாங்க. அதுக்கப்புறம் ஜிம் டைம் அப்போ வந்து பார்த்துட்டு போவாங்க. அவங்க ஃபார்ம் பேக் டு நார்மல் ஆகிட்டாங்க. ஆனால் நம்பிச்சு வந்து குறையா போகிற ரெடியாக இல்லை இங்கே செட்டில் ஆகிட்டு எல்லாமே அவங்க பேபி ஜிம் சொல்லிட்டு லைஃப் ரொம்ப அழகாக ஹாப்பியாக ஸ்மூத்தாக போயிட்டுருக்கு. ஃபைனலாக ஹாப்பியாக இருக்காங்க இதோட ஹாப்பி எண்ட் பண்ணிட்டு ஓகேவா. ஐ ஹோப் பிடிச்சிருக்கு நினைக்கிறேன். எங்கேயாவது நீங்கள் அன்கம்ஃபர்டபுள் பண்ணுற மாதிரி ஏதாவது இருந்துச்சுனாக்கா சாரிடா ஓகேவா. பாய் டேக் கேர் எவ்ரிவன்.